இந்த கஸ்டமர் அக்விசிஷனுடைய வழிகள். இப்ப மூன்றாவது பிரச்சனை அப்படி பார்க்கும்போது பிசினஸ் அவுட்ரீச். சார் இப்போ வந்து புது ப்ராடக்ட் எஃப்எம்சிஜி பண்ணிட்டு இருக்கேன் சார், புது எஸ்கேவி ரெடி பண்ணிட்டேன், இப்போ லான்ச் பண்ணலாமா அப்படின்னா சார் திஸ் த பெஸ்ட் டைம் சார். இதோட பெஸ்ட் டைம் எதுவும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு பேண்டமிக் சிச்சுவேஷன்ல எஃப்எம்சிஜி அப்படின்றது நமக்கு எல்லாம் ஒரு பிளெஸிங். இந்த வியாபாரம் நல்லா வளர்ந்துட்டு இருக்குது, நீங்க எல்லாம் நீங்க கண்கூட பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால வெயிட் பண்ண வேண்டாம். நல்ல நேரம் வந்துச்சு எஃப்எம்சிஜிக்குன்னா இதான் நல்ல நேரம், இதோட நல்ல நேரம் இல்லை. முக்கியமான அடுத்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஆபரேஷன். இன்னைக்கு கேஷ் ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஸ்டக்கா இருக்குது, நம்மளால வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியல. அதுக்கு என்னுடைய சஜஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கடைக்காரங்க வந்து 60 நாள் கொடுக்குறீங்க, 45 நாள் கொடுக்குறேன்னா சொல்லிடுங்க சார் என்னால 30 நாள் மேல கொடுக்க முடியாது சார், என்னால வந்து 20 நாளைக்கு மேல கொடுக்க முடியாது, அல்லது ஒரு வாரத்துக்கு மேல கொடுக்க முடியாத விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லிடுங்க. ஸோ தட் அந்த 10 நாள் 15 நாள் கேப் வந்து உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு வசதியா இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய வெண்டார் பேமெண்ட் வந்து கொஞ்சம் டைம் வாங்கிக்கங்க. அந்த வெண்டாரோட பேமெண்ட் வந்து தட் வில் ஹெல்ப் யூ டு இன்க்ரீஸ் யுவர் கேஷ் ஃப்ளோ. மூணாவது, எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் இருக்கக்கூடிய ஒரு வெண்டார்ட்டியோ உங்களுடைய சப்ளையர்ட்டியோ ப்ளீஸ் நெகோசியேட் பெஸ்ட் பிரைஸ். இன்னைக்கு வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மியான பரவாயில்ல, கஸ்டமரை விடக்கூடாதுன்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது இந்த பெஸ்ட் பிரைஸ் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதுதான் இங்க பார்க்கக்கூடிய விஷயம். கடைசியா இருக்கக்கூடியதான் சார் முக்கியமான விஷயம், மேனேஜிங் கிரிட்டிசிசம். அதாவது வியாபாரம் பண்ணும்போது நல்லா பண்ணிட்டு இருக்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஹியூமன் பீக் என்ன ஒரு டெண்டன்சி வரும்னா தலையில ஏத்திப்போம். பாத்தீங்களா நம்ம எப்படி பெரிய ஆளாயிட்டோம், என்ன ப்ராடக்ட் வச்சிருக்கோம், நம்ம யாரும் அசைக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு தலையில ஏத்திப்போம். அது நோயிங்லி அன்னோயிங்லி நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நெகட்டிவ் கிரிட்டிசம் போது பாத்தியா அன்னைக்கே சொன்னேன் வியாபாரத்தை கீழே வந்துட்டான் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஒன்னா அது நேரம் வந்து ஹார்ட்ல எடுத்துப்போம். ஸோ அஸ் அ பேலன்ஸ், அதாவது ஒரு ஆண்டர்பிரனரா நீங்க வந்து சக்சீட் ஆகும்னா இந்த ஒரு விஷயம் மேனேஜிங் கிரிட்டிசிசம் நல்லா வந்தாலும் சரி நல்லா வரட்டாலும் சரி ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் பண்ணும்போது இது வந்து நம்ம ஈஸியா அப்ரோச் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியும். மூவ் கோபி. ரைட், எஃப்எம்சிஜி நேரம் வரும் சார். இப்போதைக்குள்ள எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஒரு கேள்வி வரணும் இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, எஃப்எம்சிஜில ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட் அப்படின்னு என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது 2 தான் சார் ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட். அது கீழே ஒரு விஷயம் சொல்லிருக்கேன் பாருங்க. இந்தியா தான் வந்து இந்தியா ஒரு ஹப்பா இருக்குது எஃப்எம்சிஜி ஃபுட் ப்ராடக்ட் வருது. ஓகே, ஒரு தனி மனிதனுக்கு அவனுடைய வருமானத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கிடைச்சா அவனுடைய முதல் செலவு வந்து எதெல்லாம் இருக்குன்னு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நான் வெஜிடேரியனா இருந்தா அவங்க போகக்கூடிய ஒரே ஃபர்ஸ்ட் செலவு வந்து மீட் அண்ட் மீட் அலைட் ப்ராடக்ட்ஸ், மேபி சிக்கன் மட்டன் அதெல்லாம் சாப்பிடக்கூடியது. இவர் வெஜிடேரியன் அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய முதல் செலவு வந்து பால் மற்றும் பால் இதர பொருட்கள் தான் பண்றாங்க. ஸோ இதுல என்ன நம்ம கத்துக்கிறோம்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா, இந்த 2 செக்மெண்ட்டுக்கு எஃப்எம்சிஜில ஹியூமன் லைஃப் இருக்க வரைக்கும் இந்த செக்மெண்ட் அலைவா இருக்கும் அப்படின்னு தான் கத்துக்கிறோம். எந்த புது ப்ராடக்ட் எடுக்கணும் சார், எந்த புது ப்ராஜெக்ட் எடுக்கணும்னா இந்த 2 செக்மெண்ட்ல இருந்தீங்கன்னா யூ வில் ஹேவ் கஸ்டமர் ஆல் த டைம்ஸ். மூவ் கோபி. ரைட், திங்க் இட் ஆர் இங்க் இட். ஓகே, புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், புது பிராண்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னா வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள்ங்க. ஸ்டார்டிங் த பிசினஸ் அப்படின்ற விஷயம் வந்து நிறைய பேருக்கு பயம். நீச்சல் அடிக்கணும்னா உள்ள விழுந்துடணும் சார், வெளியே நின்றுட்டு இருந்தோம்னு வைங்களேன், அப்ப நீச்சலை கத்துக்கவே முடியாது. நான் எல்லா போறத சொல்லக்கூடிய ஒரே விஷயம்னா ஜெயிக்கணும்னா பயப்படக்கூடாது. ஓகே, பயப்பட்டால் ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கணும்னா பயப்படக்கூடாது, பயந்தோம்னா ஜெயிக்க முடியாது. நம்ம ஊர்ல ரொம்ப லோக்கலா சொல்றோம்னா தில்லுக்கு துட்டும்பாங்க. ஓகே, அந்த தில்லு இருந்தா மட்டும்தான் உள்ள பிசினஸ் வரணும். அது வரதுக்கு முன்னாடி நீங்க பண்ணக்கூடிய ஒரே விஷயம் உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன, உங்க ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, மார்க்கெட்ல என்ன த்ரெட், இந்த 4 விஷயத்த உங்களை பத்தி நீங்க ஒரு நல்ல அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க பிசினஸ்ல உள்ள வரும்போது தப்பு இல்லை. இதுல ஒரு கோட் ஒன்று கொடுத்துருக்கேன். நீங்க பண்ற தொழில ஒரு பேஷனா ஒரு அழகா உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அமைச்சுக்கிட்டீங்கன்னா, ஃபன்னா அமைச்சுக்கிட்டீங்கன்னா இந்த தொழில் எந்த தொழில வந்து உங்களுக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் இதுல சொல்ல ஆசைப்படுறேன். மூவ் கோபி. ஓகே, இதுல என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, வணிகம் தோற்பதில்லை, வணிகர்கள் தான் தோற்கிறார்கள் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நீங்க எல்லாரும் வணிகர்கள், கண்டிப்பா ஒத்துப்பீங்க. நீங்க ஒரு பிளான் போடுவீங்க, பிசினஸ் இப்படிலாம் பண்ணும் ஒரு பிளான் போடுவீங்க. அந்த பிளானை வந்து மைண்ட்ல மட்டும் வச்சுக்க கூடாது. நீங்க வந்து ஒரு பேப்பர்ல எழுதி பையில வச்சுக்கணும், அல்லது ஒரு புக்லெட் எடுத்து உங்களுடைய புக்லெட் உங்க டைரி எழுதி இதுதான் நான் பண்ண போறேன் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும். உங்களுக்கு பாஸா யாரை கன்சிடர் பண்ணீங்கன்னா நீங்க தான் உங்களுக்கு பாஸா இருக்கணும். அதாவது டஃப் பாஸா இருக்கணும். அப்போதான் நீங்க நாளொரு மேலையும் பொழுதொரு வண்ணமாக நீங்க வளர முடியும்.
அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னையில இருந்து நாளைக்கு வளர்றீங்களா, நாளையில இருந்து நாளை கழிச்சு வளர்றீங்களா, நாளை கழிச்சு அடுத்த வளர்றீங்களா விஷயத்த வளர்ச்சி அப்படின்றது 24 மணி நேரம் டெய்லி நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருந்தா மட்டும்தான் வளரணும். ஆனால் ரியாலிட்டின்னு பாத்தீங்கன்னா உங்க பிளான் ஒன்னா இருக்கும், ரியாலிட்டி வந்து நிறைய பிரச்சனை வரும். கஸ்டமர் இருந்து காசு வாங்க முடியாது, கம்பெனில ப்ரெஷரு, பிரைமரி ப்ரெஷரு, எக்ஸ்பைரி எடுக்க மாட்டாங்க, அப்புறம் புது டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டுருவாங்க, வேரிய ஃபைபரிகேஷன் பண்ணிடுவாங்க, அப்புறம் அசோசியேஷனோட கொஞ்சம் சின்ன உரசல் வரும், அதெல்லாம் வரும் சார். இதெல்லாம் வந்து இத பாசிங் கிளவுட்ஸ். இன்னைக்கு பிரச்சனை இல்லாத ஆட்கள் பிசினஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தர் இருக்காங்க உலகத்துல அப்படின்னா யாருமே கிடையாது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விறகுக்கு ஏற்ற வீக்கம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பிரச்சனைகளை தான் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரச்சனையை எப்படி சுமூகமா ஹேண்டில் பண்ணி அதுல இருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி உங்க வெற்றி பெறுறதுதான் நம்முடைய ஸ்மார்ட்னஸ் அப்படின்ற விஷயத்தான் இங்க சொல்ல வரோம். மூகோபி, இந்த ஸ்லைட்ல என்ன பேச போறோம் கேட்டீங்கன்னா, ஒரு எஃப்எம்சிஜி புது ப்ராடக்ட் பண்ணணும், ஒரு பிராண்ட் ரெடி பண்ணணும். ஓகே, இது என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பயம். எஃப்எம்சி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம், சரியா போலனா இது ஒரு பயம் இருக்கும். ஒரு ஐடியா இருக்குது, யார் எனக்கு காசு கொடுப்பா, இது ரெண்டாவது பிரச்சனை. மூணாவது பிரச்சனை, பூம் காப்பி ஃபுல்லா மூவ் பண்ணுங்க. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பத்தி எனக்கு ரொம்ப தெரியாது, யார் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க? ஓகே, ஜஸ்ட் கோ பேக். அப்புறம் 360 டிகிரி எனக்கு யாராவது வந்து பக்கத்துல உட்காந்து ஹெல்ப் பண்ணுவோம், யார் பண்ணுவா? யாராவது வந்து ஒரு மென்டார் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? அடுத்தது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் சொல்றாங்க, அதை பத்தி எனக்கு ரொம்ப ஐடியா இல்லை, அது யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா? அடுத்த கேள்வி. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் சொல்றாங்க, எனக்கு ரொம்ப ஐடியா இல்லை, அதை வந்து யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு அடுத்த விஷயம். அதுக்கு அடுத்தது வந்து வேற என்ன அவுட்லெட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்ற விஷயம். அது போக வந்து இந்த ப்ராசஸ்லாம் நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன், எனக்கு அதுல அனுபவம் இல்லை, இந்த ப்ராசஸ் எடுத்து எப்படி பண்ண போறோன்றத ஒரு விஷயம். அது போக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின், இதெல்லாம் எனக்கு ஐடியா இருக்குது, ஆனா எப்படி பண்ணணும்னு தெரியல. இதுதாங்க எஃப்எம்சிஜி ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணதுக்கு இருக்கக்கூடிய ஒரு செட்பேக் ஆர் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஆண்டர்பிரனர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைண்ட். இதுல இந்த 10க்கு வந்து உங்களுக்கு இந்த செஷன் முடியும் போது ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓரளவுக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த 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 பிரசன்டேஷனை பார்த்துட்டு யாராவது ஒரு பிசினஸ் மேன் யாருக்காவது வந்து இன்னும் பெரிய பிசினஸ் ஒரு ஸ்பார்க் அடிக்குது அப்படின்னா அதுதான் இந்த செஷனோட வெற்றி அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். மூகோபி, ரைட். சக்சஸ் வில் ஃபாலோ இஃப் யூ டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்ல சொல்ல போனா தாழ்வு மனப்பான்மைன்னு ஒண்ணு இருக்குங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை பத்தியே ஒரு ஒரு தாழ்மையான ஒரு மனப்பான்மை வச்சுக்கோ. நான் 2-3 கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட. ஏன் சார் ஒரு அம்பானி இருக்கணும்? ஏன் சார் ஒரு ரஜினிகாந்த் இருக்கணும்? நம்ம ஏன் அம்பானி ஆகக்கூடாது, நம்ம ஏன் ரஜினிகாந்த் ஆகக்கூடாது? நம்ம ஏன் இன்னும் மாருதி 800 போயிட்டு இருக்கோம், நம்ம ஏன் வந்து ஆடி கார்ல போகக்கூடாது, பென்ஸ் கார் போகக்கூடாது? இது எல்லாம் தாட் ப்ராசஸ். நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம எண்ணங்கள் ரொம்ப பெருசா இருந்தா நம்மளுடைய ஆக்ஷனும் பெருசா இருக்கும். உங்க ட்ரீம் வந்து சின்ன ட்ரீமா வச்சுக்காதீங்க. சின்ன ட்ரீமா இருந்தா சின்ன பணம் தான் உங்களால பண்ண முடியும். உங்க ட்ரீம் வந்து ரொம்ப பெருசா வச்சுக்கோங்க, அப்பதான் பெரிய பண்ண முடியும். ஓகே, நெவர் திங்க் தட் யூ கேன் டூ ஃபெயில் பண்றது தப்பே இல்லை சார். ஃபெயில் பண்றது கூடிய விஷயம் என்ன சொல்றாங்க, ட்ரை பண்றது ஃபெயில் பண்றது. எல்லாருமே சக்சஸ் ஆனவங்க எல்லாருமே வந்து கீழே விழுந்துதான் எந்திரிச்சு வந்திருக்காங்க. யாருமே வந்து மேல இருந்து யாரும் குதிக்கல, எல்லாரும் வந்து விழுந்து எந்திரிச்சு வந்திருக்காங்க. அதனால ஃபெயில் ஆனா நம்ம என்ன நினைப்பாங்க, நம்ம சொசைட்டி என்ன நினைக்கும் அப்படின்றதுங்க. ஃபெயிலியர் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ப்ராசஸ் ஃபெயில், நாட் அ பர்சன் ஃபெயில். நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த பண்ண ப்ராசஸ் தான் ஃபெயில் ஆயிருக்கு இல்லையா, அந்த இண்டிவிஜுவல் அந்த அந்த ஆண்டர்பிரனர் ஃபெயில் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து இந்த ஃபெயிலியரோட மந்திரா. எவ்வளவு கீழே விழுந்துட்டீங்களா, எவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு ஓடுறீங்க, அதுல தான் அந்த சக்சஸ் வரும் வழிய ஃபெயில் ஆகி கீழே விழுந்துட்டால் அது வரவே வராது. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் நினைச்சுக்கீங்க சார், யூ ஆர் த சூப்பர் ஸ்டார், யூ ஆர் த சூப்பர் ஸ்டார். நீங்க சொல்லி பாருங்க சார், ஐ ஹேவ் பவர், ஐ ஆம் த சூப்பர் ஸ்டார் சொல்லி பாருங்க, உங்களுக்கு ஒரு பெரிய எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி வந்து உங்க ஆபீஸ்ல காட்ட முடியும், உங்களுடைய ஃபேக்டரியில காட்ட முடியும், உங்களோட சார்ந்தவங்களை காட்ட முடியும். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு தயார்படுத்திக்குள்ள ஒரு விஷயம் தான் வந்து இந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் சொல்றீங்க, ரைட்? இது பெரிய அப்டாக்கிள் அப்படின்றது வந்து யார்கிட்ட எங்க எப்படி பேசணுன்ற விஷயங்கள்ல வியாபாரத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும். நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க இந்த அப்டாக்கிள் இந்த பக்கம் முதல்ல பாத்தீங்கன்னா மேல போகணும் ஆசைப்படும், அது வந்து அதோடைய பிரச்சனை என்னன்றது அதுக்கே தெரியாது, அதனால மேல போகாம இருக்கும். அதனால ஃப்ரெண்ட்ஸ், யார்கிட்ட எங்க எப்படி பேசணும்ன்ற ஒரு கலையை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா then you can improve life. Move copy please. ரைட். எஃப்எம்சிஜியோட ரியல் ட்ரூத் அப்படின்னா சர்க்கஸ் பண்ற மாதிரி சார். ஒரு பிராண்டு வளர்க்கணும் அப்படின்னா இது ஒரு சர்க்கஸ் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் உள்ள போகணுமா, 6வது பாயிண்ட் வந்து கீழே இருந்து வரோம் சார்.
டோன்ட் ட்ரை ஈஸி திங்ஸ் டு சக்சஸ். பணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க சார், பணம் பண்ணா 1000 வழி இருக்குது. ஆனா நமக்கு தொலைந்த தொழில் எஃப்எம்சிஜி, அதுல புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணும், அது எனக்கு வந்து அதுல நல்ல அனுபவம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா டோன்ட் ட்ரை தி ஈஸி வே. பெரிய டார்கெட் வச்சுக்கீங்க, உங்களுக்கே பெரிய டார்கெட் பண்ணி வச்சீங்கன்னா அந்த பெரிய ரிஸ்க் எடுத்தா பெரிய பணம் கிடைக்கும். நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க சார், நம்ம கமிட்மெண்ட் இல்லாம ஊதாரியா இருந்தா மட்டும்தான் பிசினஸ்ல ஃபெயில் ஆக முடியும். இன்னைக்கு எனக்கு அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப ரேர். ஓகே, ஒன்லி திங் இஸ் நம்மளுடைய எண்ணங்களை பெருசா வச்சுட்டு, நம்மளுடைய ஆக்ஷனை பெருசா வச்சுட்டு பெரிய லெவல்ல சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீங்க டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆக்ஷன், உங்களுடைய பாடி, உங்க மைண்ட், உங்களோட தாட் எல்லாமே அப்படியே தன்னால மாறும். ஸோ எண்ணங்களை மேம்படுத்துங்க நண்பர்களே, அதுதான் பெரிய வயசுக்கு வழிவகுக்கும். ரெண்டாவது, ஒரு எக்ஸ்பர்ட் வச்சுக்கோங்க, அந்த ஏரியால யார் பெருசா இருக்காங்க அவங்கள கூட வச்சுக்கோங்க, அவங்களோட கைடன்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ தட் அவங்க கீழே விழும்போது அல்லது நமக்கு தப்பு பண்ணும்போது அவங்க கையை பிடிச்சி தூக்கிடுவாங்க. அப்படி ஒரு ஆளை வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபெயிலியர் இன் த பிசினஸ் அப்படின்றது வாய்ப்பே கிடையாது. ரைட்? லாக்டவுன் இஸ் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா சார், லாக்டவுன் இன்னைக்கு வந்து கொரோனா COVID-19 சார், 19 சொல்றோம் சார், நாளைக்கு எக்ஸ் வரும், ஒய் வரும், டிசட் வரும். இதெல்லாம் வந்து பாசிங் கிளவுட் சார். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு நம்ம என்ன இப்படி ஆயிட்டோம் அப்படின்னு உட்கார்ந்தோம்னா யாரும் போய் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நம்மளே வந்து உயர்த்தக்கூடிய விஷயம் தான் ஆப்பர்ச்சுனிட்டியா கிரியேட் பண்றோம். அண்ட் இன்னைக்கு வந்து கஸ்டமர் பேண்டமிக்ல வந்து அட்வான்ஸ் பர்ச்சேஸ்ல போறாங்க. விச் மீன்ஸ் 2 மாசம் உள்ள கிராசரியோ 2 மாசம் ப்ராடக்ட் வச்சுக்கும் போது நம்ம ப்ராடக்ட் வந்து அந்த செல்ஃப்ல அவைலபிளா இருக்குதா, அது வேலை முடிஞ்சது, அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து எடுத்து போறாங்க. இன்னைக்கு புது ப்ராடக்டோட, அதாவது நேம்டு ப்ராடக்டோட ஸ்டார்ட் அப்ல இருக்கக்கூடிய பிசினஸ் தான் வந்து நிறைய போது. நீங்க கண்டிப்பா ஒத்துப்பீங்க சார். இப்பதான் 2 வருஷம் ஆச்சு, செல்ஃப்ல ஒன்று இது வச்சிருக்கோம், ப்ராடக்ட் வச்சிருக்கோம், ஆனா ஓவன் போகுதுன்னு சொல்றாங்க. எல்லா நண்பர்கள்ட்ட பேசும்போது, டிஸ்ட்ரிபியூட்டர் நண்பராக இருக்கட்டும், ரீட்டைல் நண்பராக இருக்கட்டும், அதுதான் பேசிட்டு இருக்காங்க. அதனால ப்ராடக்ட்ல கொண்டு போய் செல்ஃப்ல வாங்கி ஆட்டோமேட்டிக்கா போகும். தட் இஸ் பிளெஸிங் ஆஃப் எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரி டுடே. ரெண்டாவது, கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ் நியூ ப்ராடக்ட். இன்னைக்கு உள்ள காலகட்டங்க கஸ்டமர் புதுசா வேணும்னு ஆசைப்படுறாங்க. புதுசா ப்ராடக்ட் வந்து அதை டெஸ்ட் பண்ண ஆசைப்படுறாங்க. நல்லா இருந்தது அப்படின்னா உடனே வந்து அடுத்த லெவல் கொண்டு போறாங்க. ஸோ அதனால கஸ்டமர் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா அந்த உங்களுக்கு அந்த கவலையே தேவையில்லை. மூணாவது, டெஸ்டிங் சாயில். நீங்க ஒரு கஸ்டமரா இருந்து உங்க ப்ராடக்ட் நீங்க வாங்குவீங்களா அப்படின்ட்டு நீங்களே ஒரு 10 கேள்வி கேளுங்க. எஸ், என் ப்ராடக்ட்ல வந்து அந்த கத்து இருக்குது, ஒரு ஒரு தைரியம் இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா தைரியமா உங்க ப்ராடக்டை நீங்க மூவ் பண்ணலாம். மூவ் கோபி. இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க. அதாவது நிறைய நண்பர்கள் என்கிட்ட வந்து இன்டர்வியூக்கு வருவாங்க. வந்து உட்கார்ந்த உடனே என்ன கேட்பாங்க கேட்டீங்கன்னா, சார் ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். ஆக்சுவலா அவர் சேல்ஸ் வேலை செஞ்சுட்டு இருப்பார். நான் உடனே சொல்லி அனுப்பிச்சிருவேன், தம்பி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் வேலை இல்லை, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், சேல்ஸுக்கும் மார்க்கெட்டிங்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நிறைய பேர் வந்து அதுல வந்து என்ன சொல்றது, அதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஐ வாண்டட் டு கிவ் த ஸ்மால் டெஃபினேஷன் அபவுட் சேல்ஸ், அபவுட் மார்க்கெட்டிங். ஓகே, ரொம்ப கலோக்கியலா நம்ம வேடிக்கையா சொல்லுவோம் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பத்தி. அதாவது இந்த பொருள், இந்த சர்வீஸ், இதை கஸ்டமர்கிட்ட சார் இந்த பொருளை வாங்கிக்கிங்க, இந்த பொருளை வாங்கிக்கிங்க, இந்த பொருளை வாங்கிக்கிங்க, இந்த சர்வீஸை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னா அது சேல்ஸுங்க. ஓகே, மார்க்கெட்டிங் அப்படின்றது கஸ்டமர் வந்து எனக்கு இந்த சர்வீஸ் வேணும், இந்த பொருள் வேணும் அப்படின்னு கேட்கறது மார்க்கெட்டிங். சரிங்களா? பொருளை வாங்கிக்கிங்கன்னு சொல்றது சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுங்க, பொருள் வேணும்னு சொல்றது மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். சேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் அ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபீலிங். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபீலிங் இஸ் அ மைண்ட் கேம் அப்படிதான் சொல்லுவோம். இது வந்து இஸ் கனெக்டிங் தி ஹியூமன் பீப்புள் அப்படின்றதான் நம்ம இதுல சொல்ல விரும்புறோம். ஓகே, சேல்ஸ் இஸ் இட்ஸ் ஆர்ட் ஃபார் எவ்ரி லைஃப். அதாவது வீட்டில் கூட ஒரு சேல்ஸ் பண்ணா இருக்கிறோம், கன்வின்ஸ் பண்றோம், வீடு ஒய்ஃப்ல கன்வின்ஸ் பண்றோம், குழந்தைகளை கன்வின்ஸ் பண்றோம். பேசிக்கலி எல்லாருமே சேல்ஸ்மேன் தான். ஓகே, மார்க்கெட்டிங் எப்படி வரும்போது இந்த ப்ராடக்டோ சர்வீஸோ அதை விற்கிறதுக்கு துணையா இருக்கக்கூடிய, ஊண்டுகோலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் மார்க்கெட்டிங் அப்படின்றதுங்க. அதனால கன்ஃபியூஸா பண்ணிக்க வேண்டாம். சேல்ஸோட ஃபங்க்ஷன் வேற, மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன் வேற. சேல்ஸ் பண்றக்கூடிய ஒரு ஊண்டுகோலா இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுங்க. பூகோபி. ரைட், நம்ம எஃப்எம்ஜி ப்ராடக்ட் புதுசா போடணும்னு நினைக்கிறீங்க சார், எத்தனை பிளாட்ஃபார்ம் இருக்குது இல்லைன்னு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் சார். தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை, பட் 1-2 புதுசா இருக்கலாம். அதான் இங்க டச் பண்ண ஆசைப்படுறேன். ஜென்ரல் ட்ரேட், அதுல நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாருமே தெரியும். மாடர்ன் ட்ரேட், இட்ஸ் நேஷனல் மாடர்ன் ட்ரேட் இருக்கு, ஜென்ரல் மாடர்ன் ட்ரேட் இருக்குது. அப்புறம் இ-காம் இஸ் புது எவாலுவேஷன், அதுல தான் இன்னைக்கு பெரிய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்குது. கொக்கோ ஸ்டோர் அப்படின்னு சொல்றோம், கம்பெனி ஓன்ட் கம்பெனி ஆப்ரேட்டட் ஆர் பிரான்சைஸ் ஆஃப் ரீட்டைல் ஸ்டோர் அப்படின்ற விஷயம் சொல்றோம். டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், இன்னைக்கு பெரிய மாற்றங்கள் வந்து டிஜிட்டல் தான் ஆயிட்டு இருக்குது. அப்புறம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம், குளோபல் மார்க்கெட் கொண்டு போகலாம்.
அப்புறம் கார்பரேட்ஸ்லாம் வந்து டைரக்டா அவங்க வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஹொரேக்கா அப்படின்ற செக்மெண்ட் வச்சிருக்கோம், ஹோட்டல் அப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட், அந்த செக்மெண்ட் தனியா இருக்குது. இப்போ புதுசா இன்னொரு ஏன்னா எவால்யூட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ட்ரஸ்ட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலாக நெக்ஸ்ட் ஸ்லைட்ல சொல்றேன். அப்புறம் ஆர்மி கேன்டீன்ஸ், மிலிட்ரி, போலீஸ் கேன்டீன்லாம் நம்ம ப்ராடக்ட்டை பிளேஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அமேசான் கிளவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, நிறைய பேருக்கு தெரியாது. என்ன கேட்டீங்கன்னா அமேசானுடைய சிஸ்டர் கன்சர்ன். அவங்க என்ன பண்றாங்கன்னா எத்தனையோ லட்சம் வெண்டார் வச்சிருக்காங்க. அமேசானுடைய சிஸ்டர் கன்சர்ன் அமேசான் கிளவுட்ஸ் அவங்களோட வெண்டார். அவங்களோட ப்ராடக்ட் கொடுத்து அவங்க எல்லாத்தையும் ப்ராடக்ட் விற்கிறது, சேல் பண்றது, டெலிவரி பண்றது, கலெக்ஷன் எல்லாமே அவங்க பாத்துக்கிறாங்க. இது ஒரு வாய்ப்பு வந்து அமேசான் கிளவுட் அப்படின்றது. இப்போ ரீசெண்டா ரேஷன் ஷாப்பு, அப்புறம் வந்து அந்த அமுதமல்லி, குமுதமல்லி, இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நம்ம ப்ராடக்ட் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. எஸ் கோபி. ஓகே. நிறைய ஃபோரத்துல யங் ஆண்டர்பிரனர் பிசினஸ் ஆரம்பிக்கப்போம் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஒரு யங் பீப்புள் நான் பார்த்து கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, ஓகே இந்த ஐடியா வந்து ஒரு 5 வருஷத்துல நீங்க என்னவா ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா, உங்கள்கிட்ட அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்கா அப்படின்னு கேட்டா இன்வேரியபிளி 99% சார் இங்க இருக்கு சார், பட் பேப்பர்ல இல்லைன்றாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க புது பிசினஸ் ஆரம்பிக்கணுமா, புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுமா, ரொம்ப தெளிவா என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ புக் ரெடி பண்ணும். அது வந்து பைபிளா வச்சுக்கலாம், நீங்க குரானா வச்சுக்கலாம், அல்லது கீதையை வச்சுக்கலாம். அதுதான் சார் உங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த புக்லெட் ரெடி பண்ணாம எந்த பிசினஸ்க்குள்ளே போகக்கூடாது. அந்த ஸ்ட்ராட்டஜில எல்லாமே நான் என்ன வா போறேன் 5 வருஷத்துல அப்படின்ற விஷயத்த பண்ணிடணும். அப்பதான் அழிக்க முடியாது. ஏன்னா நம்மள 2 பசங்க என் கூட இருக்கு, நம்ம கூட இருக்காங்க ஹியூமன். இங்க ஒரு பையன் இருக்கான், இங்க ஒரு பையன் இருக்கான். இந்த பையன் எப்போதுமே ஸ்ட்ராங்கா இருப்பான், ஏய் நீ பண்ற தப்பு அப்படிமா. இந்த பையன் பாவண்டா, உனக்கு வேற சரியில்லைப்பா. கரெக்டுங்களா? புரியுதா நான் என்ன சொல்றது? இந்த பையன் எப்போதுமே உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான் அவங்ககிட்ட, டேய் நீ பண்ற தப்பு, நீ மாத்து, இப்படி போற சரியில்லை அப்படிமா. இந்த பையன் எப்போதுமே சாப்பிட்டா, உனக்கு நேரம் சரியில்லைடா, உன்னுடைய நேரம் சரியா அமையல, உனக்கு ஜாதகம் சரியில்லை, நீ எல்லாம் ட்ரை பண்றவங்க, நம்ம என்ன பண்றது அப்படின்ட்டு பிளேம் பண்ண ஒரு பையன் இருப்பான். ஃப்ரெண்ட்ஸ், வியாபாரத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த பையனை மட்டும் கேட்கணும். ஏன்னா அந்த பையன் தான் வந்து நம்மளுடைய பாஸா இருப்பான். நம்ம அந்த பையன் தான் வந்து இன்னும் ஸ்ட்ரிக்டான ஒரு ஆபீசரா இருப்பான். நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு வருவோம். இந்த ஸ்லைட் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளூ புக், ஸ்ட்ராட்டஜி புக் அப்படின்ற விஷயம் இல்லாமல் எந்த பிசினஸ்க்கும் உள்ள போயிடக்கூடாது. தட்ஸ் அ ரோட் மேப் அப்படின்னு சொல்றோம். தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சக்சஸ் இன் எனி பிசினஸ். மூகோபி ரைட்டுங்க. மார்க்கெட்டிங் பத்தி கொஞ்சம் பெருசா பார்ப்போங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட், உங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் சொல்லக்கூடிய 99% எல்லாருக்குமே தெரியுங்க. அப்படி இருந்தாலும் ஏதாவது கிரே ஏரியா இருக்கும். தெரிஞ்ச விஷயங்களை தெரிஞ்சது கரெக்ட் தான் நினைச்சிங்களா, தெரியாத விஷயங்களை கொஞ்சம் கத்துக்கலாம் இந்த இடத்துல. 7 பீஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், முன்னால வந்து 5 பீஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், இப்போ 7 பீஸ் மார்க்கெட்டிங் ஆயிடுச்சு. பட் ஆக்சுவலா பார்த்தா என்னை பொறுத்தவரைக்கும் 8 பீஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். இது ப்ராடக்ட், ப்ரொமோஷன், ப்ராசஸ், பிளேஸ், பிசிக்கல் என்வாயர்மெண்ட், பீப்புள், அதுதாங்க 7 பீஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். என்னையை பொறுத்த வரைக்கும் 8வது பீஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்னா ஸ்பீட் இஸ் அ பேஷன் ஃபார் சக்சஸ். நீங்க எவ்வளவு ஸ்பீடா மார்க்கெட்ல ஓடுறீங்களோ அதுதான் வந்து சக்சஸ் கொண்டு வர போகுது. தட் இஸ் வாட் ஆல் அபவுட் மார்க்கெட்டிங். இதுல வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் என்ன, இது இந்த 7 ஸ்லைடு வந்து 7 ப்ராடக்ட் வந்து 7 விதமா உங்களுக்கு அடுத்த ஸ்லைட்ல டீட்டெயில் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னு சொல்லிட்டு. மூக் கோபி. எஸ், குவாலிட்டி. ரைட் சார். இன்னைக்கு ப்ராடக்ட் குவாலிட்டி அப்படின்ற விஷயம் தான் இன்னைக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரியில, எஃப்எம்சிஜில ஒரு சக்சஸை கொண்டு வரும். என் ப்ராடக்ட் வந்து குட்டா இருக்குது அப்படின்னா சார் நீங்க ஆரம்பிக்க வேண்டாம் வியாபாரத்தை, நீ தோத்து போடுவீங்க. என் ப்ராடக்ட் எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு 100 கஸ்டமரா சொல்லணும். ஒரு 100 டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸ், உங்களுக்கு தெரியாத கஸ்டமர் சொல்லணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க முகஸ்துதிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, அது வேண்டாம். ப்ராடக்ட் வரதுக்கு முன்னால 100 பேர் வந்து சர்டிஃபை பண்ணணும் உங்க ப்ராடக்ட் எக்ஸலன்ஸா, சூப்பர் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் ப்ராடக்ட்குள்ளே வரணும், இல்லைன்னா வரக்கூடாது. பிளஸ் நிறைய இனோவேஷன் பண்ணுங்க சார். நிறைய இனோவேஷன் தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்டோட யூனிக்னஸ் கொடுக்கும். இன்னைக்கு வந்து சாதிக்கக்கூடிய ப்ராடக்ட்லாம் எஃப்எம்சில ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா ஒரு யூனிக் ப்ரொபோசிஷன், அதாவது ஒரு யூனிக்னஸ் வருது ப்ராடக்ட்ல. ஒரு ரவாவா இருக்கட்டும், ஒரு ஆட்டாவா இருக்கட்டும், அதுலேயே ஒரு சின்ன ப்ரொபோஷன், ஒரு இனோவேஷன் கொண்டு வராங்க. அதுதான் மார்க்கெட்ல ஜெயிக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இனோவேஷன் பண்ணுங்க. கஸ்டமருக்கு என்ன ஸ்பெஷலா கொடுக்கலாம், என்ன அதிகமா கொடுக்கலாம், என்ன வந்து பெட்டரா கொடுக்கலான்றது யோசிச்சு அந்த குவாலிட்டி எக்ஸலண்டா இருந்தா மட்டுமே நீங்க கொண்டு வாங்க. அப்போதான் வந்து மார்க்கெட்ல ஜெயிக்க முடியும். மூகோபி. அடுத்தது இதுலதான் சார் நான் ஒரு நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்படுறேன். வேல்யூ கிரியேஷன், தி பிராண்ட் நேம், டேக் லைன் அப்படி சொல்றோம் சார். நிறைய பேர் சொல்லுவாங்க சார், இந்த ஃபர்ஸ்ட் வந்து யுவர் பிராண்ட், பர்சனல் பிராண்டை பத்தி உங்கள்கிட்ட பேச விரும்புறேன். அதாவதுங்க, நம்ம ஊர்ல நம்ம ஏதாவது செஞ்சுட்டு ஒரு ஃபேஸ்புக்லயோ ஒரு வாட்ஸ்அப்லயோ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டா என்ன சொல்லுவாங்க, தம்பட்ட அடிக்கிறான்ப்பா, ரொம்ப ஆடுறான்ப்பா,
இதான் வந்து நிறைய பேர் கொடுக்கக்கூடிய கமெண்ட். சார், உங்களை மார்க்கெட் பண்றதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்களை தவிர வேற யாரும் உங்களை மார்க்கெட் பண்ண மாட்டாங்க. யுவர் பிராண்ட் இஸ் யுவர் பிசினஸ், யுவர் பிராண்ட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி. பேசுறவங்க யாருமே வாழ்க்கையில கூட வரமாட்டாங்க. பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, கிரிட்டிசைஸ் பண்றவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் நிறைய நீங்க சோசியல் மீடியா இருக்கு சார். இன்னைக்கு சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நீங்க சோசியல் மீடியால எல்லாத்துலயும் வந்து ஆக்டிவா இருக்கணும். நிறைய சோசியல் மீடியா இருக்குது. நேரடி டாப்பா இருக்கக்கூடிய சொல்லுன்னா ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், உங்களுக்கு லிங்க்டினா இருக்கட்டும், அல்லது வந்து இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும். இதெல்லாம் வந்து சார் நீங்க டெய்லி ஆக்டிவா இருக்கணும் சார். என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க மக்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்கணும். இல்லை என்றால் உங்கள் மறந்துடுவாங்க. நமக்கு ஒரு பெரிய தேசிய வியாதி இருக்கு சார். அது என்ன கேட்டா மறதி. ஒரு சோசியல் மீடியால ஆக்டிவிட்டி இல்லாம ஒரு மாசம் இருந்து பாருங்க, இருக்கியான்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதனால கமெண்ட் யார் என்ன கொடுத்தாலும் சரி அதை தூரமா ஓரமா வச்சுட்டு உங்களோட பிராண்ட், உங்களோட இமேஜ் அப்படின்ற விஷயத்த நீங்க நல்ல ஆணித்தரமா சோசியல் மீடியால அழுத்தி வச்சுக்கோங்க. அது போக உங்க பிராண்ட் அப்படின்றது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும். மக்கள் மத்தியில இருந்து பார்த்தால் சொல்ற மாதிரி ஒரு வித்தியாசப்படுத்தி காட்டணும். இந்த 3 பல்பு போட்டிருக்கேன், 2 பல்பு ப்ளூவா இருக்குது, ஒரு பல்பு வந்து பச்சையா இருக்குன்னா டக்குனு நம்ம கண்ணு எங்க போகணும், அது பச்சைக்கு தான் போகும். ஏன்னா அது வித்தியாசமா இருக்க, மேல ஒரு 3 கோடு இருக்குன்னு சொல்லிட்டு. ரைட்டா? அதே மாதிரி இந்த பிராண்ட் அப்படின்றது ஒரு பெரிய வல்லுநர் என்ன சொல்லிருக்காருன்னா, நம்ம பேசக்கூடாது, கன்சியூமர் பேசணும். நம்ம பிராண்ட் என்ன அப்படின்ட்டு நம்ம பேசுற பிரயோஜனமே கிடையாது. கன்சியூமர் பேச வைக்கணும். கன்சியூமர் பேச வைக்கணும் என்ன கேட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர், அது ஒரு கன்சியூமரோட மைண்ட்ல வந்து ரிஜிஸ்டர் ஆகணும். அதுக்குள்ள என்ன விஷயம் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயங்கள் நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல உங்களுக்கு டீட்டெயில் சொல்ல போறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பிராண்ட் அப்படின்றது வேல்யூ கிரியேஷன். பிராண்ட் அப்படின்ற விஷயம் தான் வந்து உங்களுக்கு ப்ராடக்டோட வேல்யூ அதிகமாக கொடுக்கும். அதாவது ஒரு கமாடிட்டி எடுத்துக்கோங்க. வெள்ளம் விற்கிறீங்கன்னா பிராண்ட் இல்லைன்னா 5 ரூபாய்னா பிராண்டோட போட்டீங்கன்னா 3 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இந்த வேல்யூ கிரியேஷன் அப்படின்றது அந்த 3 ரூபாய் எக்ஸ்ட்ரா தாங்க. அதே மாதிரி அந்த பிராண்ட் எக்ஸ்பர்ட்டுங்க நிறைய கம்பெனிக்கு வேல்யூ கிரியேட் பண்ணி, நிறைய கம்பெனி வேல்யூ கிரியேட் பண்ணி பல கோடியில் வித்து கொடுத்துருக்கேன். இன்னைக்கு கூட என்கிட்ட ஒரு 3 கிளைண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ 20 கோடி ரூபாய் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. 3 வருஷத்துக்கு முன்னால ஆரம்பிச்சாங்க. 20 கோடி வியாபாரம் வந்து இன்னைக்கு 100 கோடி பண்ண ரெடி ஆயிட்டு இன்னைக்கு கன்சியூமர் ரெடியா இருக்காங்க. அதே மாதிரி கம்பெனி வாங்க நிறைய நிறுவனங்கள் காத்திருக்குது. பார்த்திருப்பீங்க நீங்க இப்ப ரீசெண்ட் டேஸ்ல வந்து இந்தியாவில பெரிய மாற்றம் வருது. ஜியோல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு இருக்குது, கூகுள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து வாங்குறதுக்கு பெரிய கம்பெனியை போட்டி போடுறாங்க. அதனால உங்களோட பிராண்ட் அப்படின்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும். அதை ப்ரொமோட் பண்ணி வேல்யூ கிரியேட் பண்ணி அந்த ப்ராடக்ட் அதுக்குள்ள வச்சீங்கன்னா, இன்னைக்கு இல்ல சார் 5 வருஷம் டவுன் லைன் நீங்க ஒரு 100 கோடி ரூபாய் நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னா 300 கோடி ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஆல் ரெடியா இருப்பாங்க. ஸோ யூ ஹவ் டு ஒர்க் அரவுண்ட் ஒன்லி பிராண்ட். உங்க பேர் பின்னால் இருக்கணும் சார், உங்க பிராண்ட் முன்னால் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த வேல்யூ கிரியேஷன் கொண்டு வர முடியும். மற்றவங்க என்ன பேசுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற விஷயங்களை ஓரமா வச்சுட்டு நம்ம பண்ணக்கூடிய வேலைகளை ரொம்ப ஸ்பீடா போனா கண்டிப்பான முறையில இந்த இடத்துல வின் பண்ணிடலாம். கோபி, ரைட். முக்கியமான விஷயம் சார், எல்லா கம்பெனியும் பண்ணக்கூடிய ஸ்டார்ட் அப் பண்ணக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பேக்கேஜிங் அண்ட் லேமினேட்ஸ். இதுல வந்து என்ன பண்ணுவாங்க, புதுசா ஆரம்பிக்கிற சார் மெதுவாக ஆரம்பிக்கும், அதுக்கு போகும்போது கொஞ்சம் பார்த்து நல்லா கரெக்டா பண்ணிக்கலாம்பாங்க. சார் நீங்க பண்ணக்கூடிய பெரிய தப்பு சார். அதாவதுங்க, நீங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் போறீங்க, மாருதி கார்ல போய் இறங்கின உடனே அந்த காருக்கும் வந்து அந்த செக்யூரிட்டி ஓபன் பண்ணி விடுவாரு, நம்ம இறங்கி போகலாம் சார். அந்த பிரஸ்டீஜ் எப்படி இருக்கும்? அப்படி இல்லைன்னா ஒரு பென்ஸ் கார்ல போய் இறங்குறீங்க, அந்த பிரஸ்டீஜ் எப்படி இருக்கும்? நீங்க மார்க்கெட்ல நீங்க எப்படி காட்டிக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். எல்லா இடத்துலயும் 1000 கடையில போய் உங்க மொத்த காட்ட முடியுமா சார்? ப்ரொமோட்டரை வச்சு வைக்க முடியுமா? அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு சேல்ஸ்மேனா ஆக்ட் பண்ணணும். சரிங்களா? பிஓபி ரைட்டா? அது வந்து சைலண்ட் சேல்ஸ்மேன். உங்க பேக்கேஜிங் லேமினேட் அப்படின்றது உங்க சேல்ஸ்மேனா, ஒரு சைலண்ட் சேல்ஸ்மேனா ஆரம்பிக்கணும். நான் இருக்கேன் அந்த ப்ராடக்ட் நான் சூப்பர்ன்றது ப்ராடக்ட் பேசணும். அப்போதான் வந்து கஸ்டமர் வந்து வாங்குவாங்க. ஹவ் யூ ஆர் இன்ட்யூசிங் தி கஸ்டமர் டு பை. நீங்க புதுசா ஒரு ப்ராடக்ட் எக்ஸ் லான்ச் பண்ணிருக்கீங்க, அதை லான்ச் பண்ணா கஸ்டமர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. புது கஸ்டமர் வாங்கணும் அப்படின்னா ஏன் வாங்கணும் கஸ்டமர்? ஒரு லேமினேட் நல்லா இருக்கு, பலன்னு இருக்குது, பரவாயில்லையா, சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், அதுல இன்கிரீடியன்ஸ், அதோடைய நன்மைகள் தீமைகள் கரெக்டா போடணும். என்ன நியூட்ரிஷன் இருக்குது, என்ன குவாலிட்டி இருக்கு, என்ன சமாச்சாரங்கள் அது யூனிக்கா இருக்குன்ற சமாச்சாரத்தை ரொம்ப டீட்டெயிலா பேசணும். இன்னைக்கு கஸ்டமருக்கு நமக்கு என்ன தெரியுதோ அதோட 10 மடங்கு அதிகமா தெரியும் சார். இன்னைக்கு கஸ்டமர்லாம் சீட் பண்ண முடியாது. ஓகே, நம்ம பழைய காலத்தை சொல்லுவோம், இது செல்லர் மார்க்கெட் பையர் மார்க்கெட் சொல்லிட்டு. நோ மோர் செல்லர் மார்க்கெட். இப்பெல்லாம் வந்து கஸ்டமர் தள்ளி அவங்க ஏதாவது மண்டே கழிவு ஆரம்பிச்சுன்னா முடியவே முடியாது. இட்ஸ் ஒன்லி த பையர் மார்க்கெட், நோ மோர் செல்லர் மார்க்கெட். அது போக நான் இங்க கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன சஜஷன் தான்,
எஃப்எஸ்சிசில இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு 14 கண்டிஷன் கொடுக்குறாங்க சார். அது எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ எல்லாத்தையும் அதில் போட்டுருங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க. என்னென்ன லைசன்ஸ் இருக்குமோ எல்லாம் எடுத்துங்க. இந்த நெட் வெயிட், இந்த கிராமேஜ், அந்த மேனுஃபேக்சரிங் கேட் அது வரைக்கும் வந்து ஒரு ஸ்பெக் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்தால் நாளைக்கு நீங்க ஸ்பீடா வளரும் போது இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரமாட்டீங்க. அதனால மை சஜஷன் வுட் பி, அந்த கவர்மெண்ட் ரூல்ஸ் என்ன பண்ணிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் கரெக்டா போட்டீங்கன்னா தென் டுமாரோ யூ வில் நாட் ஹேவ் எனி ப்ராப்ளம் டு ரன் திஸ் பிசினஸ். அண்ட் ப்ளீஸ் கிவ் அ இம்பார்ட்டன்ஸ் ஃபார் பேக்கேஜிங், லேமினேட்ஸ். தட் இஸ் கோயிங் டு கிவ் எ கம்ப்ளீட் சக்சஸ். அதாவது என்ன சொல்றது, கஸ்டமரை வாங்கக்கூடியதுக்கு ஒரு வாய்ப்பா இது அமையும் அப்படின்றத இங்க சொல்ல வரேன். மூகோபி. அடுத்ததுங்க ப்ராடக்ட் பிரைசிங். சாரி, ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டேன் சார், அந்த பிரைசிங் எப்படி வைக்கணும்னா இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு இதுங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி இல்ல இருக்கக்கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் 2 வருஷம் உங்க பிசினஸ் வந்து எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் ஆரம்பிக்கிறேன் சார், என்ன சார் ஃபர்ஸ்ட் எனக்கு அட்வைஸ் பண்ணா, ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்னன்னா 24 மணி நேரம் 24 மாசம், அதாவது 2 வருஷம் உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. என்ன கேரண்டி அப்படின்னு கேட்டா 24 மாசம் வந்து செலவு மட்டும் தான் கேரண்டி. அதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். அதுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்றது 0 தான் இருக்கும், நெகட்டிவ்ல போகும். அந்த பிரைசிங் பிக்ஸ் பண்றதுக்கு முன்னால இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும். காஸ்ட், மார்க்கெட்ல என்ன காஸ்ட்ல இருக்கு, குவாலிட்டி என்ன, அந்த ப்ராடக்டோட டிமாண்ட் என்ன, காம்படிஷன் என்ன பொசிஷன் இருக்காங்க, நீங்க எங்க பொசிஷன் பண்றீங்க உங்க ப்ராடக்ட்டை, அதோடைய ரியலிஸ்டிக் என்ன அப்படின்ற விஷயங்களை பார்த்துட்டு தான் அந்த ப்ராடக்ட் பிரைசிங் விற்கணும். எனி சஜஷன், எனி ஸ்டார்ட் அப் புது கம்பெனி வருது வந்து காம்படிட்டர் என்ன இருக்கிறாங்களோ நம்பர் 1 நம்பர் 2 காம்படிட்டரோட நீங்க கம்மியா வச்சா மட்டும் தான் கஸ்டமர் பிக் பண்ணுவாங்க. பிரைசிங் ஒரு ஃபேக்டர் தான். கஸ்டமர் கடைசியா இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணலாம், புது ப்ராடக்ட் ட்ரை பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பிரைசிங் அப்படி விஷயங்கள்லாம் வந்து அது பிக் பண்ண வைக்கும் கஸ்டமரை. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி ஒரு செல்லிங் பாயிண்ட் இன் ப்ராடக்ட் பிரைசிங். மூவ் ஆன் கோபி. டிஃப்ரெண்ட் ப்ரொமோஷன் சொல்றேங்க. இதுல என்ன கேட்டீங்கன்னா, அதாவது கஸ்டமருடைய மைண்ட்ல நம்ம உட்காரணும், நம்மளை திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படின்னா சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் வித்தியாசமா சொல்லணும். அப்போதான் திரும்பி பார்ப்பாங்க, பண்ண மாட்டாங்க. ஓகே, என்னோட இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சொன்னாங்க, இந்த லெவிஸ்டா அப்படின்ற பிராண்ட் வந்து இட் வாஸ் மை சைல்டு, ஏன்னா மை பிரெயின் சைல்டுங்க. 360 டிகிரி நான் வந்து 5 வருஷமா அந்த கம்பெனியில கன்சல்டண்டா ஒர்க் பண்ணேங்க. இன்னைக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு கம்பெனி அங்கே போயிட்டு இருக்குது. பட் அங்கே பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் வித்தியாசமா பண்ணும். இந்த ஆடு கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன சொன்ன கேட்டீங்கன்னா, ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா மாறிடுவீங்க அப்படின்னா. நார்மலா காஃபி ஆடோ டீ ஆடோ என்ன இருக்கும், மனம், திடம், திறம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிதான் ஆடு கேட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். இதெல்லாம் சொன்னா கஸ்டமர் மைண்ட்ல இருக்காது அப்படின்ற ஒரே காரணத்தினால ஃபர்ஸ்ட் ஸ்லோகன், ஃபர்ஸ்ட் ஆடே என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா மாறிடுவீங்க அப்படி சொன்னோம். கஸ்டமர்லாம் திரும்ப வந்தாங்க. என்னது இவர் யாரும் சொல்றது, நான் தான் ஹாப்பி வித் வாட் எவர் ஐ ஹேவ், நான் ஒரு பிராண்ட் குடிச்சிட்டு இருக்கேன், சந்தோஷமா தான் இருக்கேன், நீங்க எதுக்கு ட்ரை பண்ணுங்க மாறிடுவீங்க. அதெல்லாம் ட்ரை பண்ண முடியாது. கஸ்டமரோட சைக்காலஜி தான் நல்லா புரிஞ்சுக்கணும், கஸ்டமர் சைக்காலஜி. அடுத்த கேம்பெயின் ஒரு 45 நாள் முடிஞ்ச பிறகு அடுத்த கேம்பெயின் ஆரம்பிச்சோம். அது என்ன கேட்டீங்கன்னா, நான் மாறிட்டேன் அப்ப நீங்க அப்படின்னு கேட்டோம். அது என்னடா அது, நான் மாறிட்டேன் நீங்களா, அப்ப நிறைய பேர் மாறுறாங்க போல இருக்கு, கஸ்டமர் சைக்காலஜி அகைன். அப்ப என்ன கேட்டா எல்லாரும் மாறுறாங்களே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்ற விஷயத்த கஸ்டமருடைய ஒரு மைண்டை இன்டியூஸ் பண்றோம் ட்ரை பண்றதுக்கு. கஸ்டமரை இந்த ப்ராடக்ட் திரும்பி பார்க்க வைக்கிறோம். கஸ்டமர் சொல்றக்கூடிய விஷயங்களை வித்தியாசம் பண்ணும்போது திரும்பி பார்க்கறாங்க. அதே மாதிரி ஒரு ட்ரெயின் பிராண்டிங் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து லேடி ஸ்பெஷல்ல வந்து இந்த மாதிரி ஒரு பிராண்டிங் பண்ணோம். அது பெரிய இம்பாக்ட் கொடுத்தது. கஸ்டமர் மனசுல வந்து ஸ்ட்ராங்கா லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி அப்படின்ற பிராண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருந்தது. கடைசியா இதெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு 100 நாளைக்கு அப்புறம் இன்னொரு கேம்பெயின் பண்ணோம். இன்னும் ட்ரை பண்ணலையா, இன்னும் ட்ரை பண்ணலையா, யூ ஆர் மிஸ்ஸிங் சம்திங் இன் லைஃப் அப்படின்னு சொன்னோம். நீங்க வாழ்க்கையில ஏதோ இழக்க போறீங்க, இன்னும் ட்ரை பண்ணல ரெஜிஸ்டர் இன்ஸ்டன்ட் காஃபி சொன்னோம். இது எல்லாம் சொன்னா கஸ்டமருடைய இன்டென்ஷனா ஈகோவை மசாஜ் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணோம். இன்னைக்கு அந்த பிராண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. மூகோபி இந்த மாதிரி ஒரு நிறைய ப்ராடக்ட் ப்ரொமோஷன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வித்தியாசம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு விஷயங்கள் உங்களுக்கு இதுல காட்ட போறேன். ரைட் சைட்ல இருக்கு பாத்தீங்கன்னா மேக்டொனால்டோடைய அந்த பிராண்டோடைய ஆட். இந்த நீச்சல் குளத்துல படுத்தக்கூடிய இந்த ஜோடிகளை பார்த்தா நமக்கு இது வந்து மெக்டொனால்ட் ஆடா அப்படின்னு நம்ம யோசிக்க தோணும். ஒண்ணும் இல்லைங்க, அவுட்டர் ரேப்பர் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து மாத்திட்டாங்க, அதை இதை சொல்லாம சொல்றாங்க. இதுதான் வந்து ஒரு மார்க்கெட் கூட உக்தி. இது வித்தியாசமா காட்டும் போது கஸ்டமர் வந்து அட்ராக்ட் நோக்கி என்ன சொல்ல வராங்க, இதுல ஏதோ இருக்க விஷயங்கள், அதுதாங்க மார்க்கெட்டோடைய உத்தி. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய லோகோ இருக்குது, நீங்க பார்த்திருப்பீங்க, இப்படி யூ ஷேப்ல இருக்கும். யூகேல வந்து இந்த பிராண்ட் கேம்பெயின் லான்ச் பண்ணாங்க. அந்த எல்லா
ஹைவேஸ்ல வந்து யூ டர்ன் வர இடத்துல வந்து அவங்களுடைய கேம்பெயின் ரன் பண்ணும்போது அது வந்து பிராண்ட கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவும் அமைஞ்சது. திஸ் இஸ் த அதர் வே ஆஃப் ரீச்சிங் த பிராண்ட் வித் த கஸ்டமர் மைண்ட் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். மூகோபி. நமக்கு எல்லாருக்குமே கிரிக்கெட் பிடிக்கும் சார். எம்எஸ் தோனி எல்லாருக்கும் தெரியும், கரெக்டுங்களா? இது நம்மளோட கிளைண்ட்டுக்கு பண்ண ஒரு ஆர்ட் ஒர்க்குங்க. எம்எஸ் தோனி கிரிக்கெட் நல்லா தெரியும். அதுதான் கொஞ்சம் மாத்தணும். மெயின்டைன் சோசியல் டிஸ்டன்ஸ். நல்லா இருக்குங்களா சார்? எம்எஸ்டின்னு சொன்னோம். தோனி தானே சொல்றீங்க சார் அப்படின்னாங்க. இல்லைங்க, மெயின்டைன் சோசியல் டிஸ்டன்ஸ் சொன்னோம். அதை கிரிக்கெட் போட்டு எம்எஸ்டின்னு போடும்போது கஸ்டமர் மைண்ட்ல வந்து நிறைய ரீச் ஆச்சு. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ இன் அ டிஃப்ரெண்ட் வே டு ரீச் த கஸ்டமருங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒரு டென்னிஸ் ராக்கெட்டு பாரிஸ்ல வந்து விம்பிள்டன் டென்னிஸ் நடந்தது. அதை வந்து சிம்பாலிக்கா சொல்றதுக்காக பாரிஸ் டவர் மாதிரி இதை காட்டணும்னு கஸ்டமருக்கு வந்து அது ஒரு கேம்பெயின் வந்து ஈஸியா ரீச் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பா இருந்தது. அதான் நம்ம ரைட் சைட்ல சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா, பண்ணக்கூடிய ஆடு பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா கஸ்டமரை திரும்ப யோசிக்க வைக்கணும், திரும்ப பார்க்க வைக்கணும். அதுலதான் மார்க்கெட்டிங் ஜார்கண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அது இருக்குது. மூக்கு கோபி இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. ரைட், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, அமுல் ப்ராடக்ட் நிறைய பேர் அமுல் டிஸ்ட்ரிபியூட்டரா இருப்பீங்க இந்த இன்னைக்கு வெபினார்ல கூட. அமுல்ல இந்த பொண்ணு போட்டிருக்கூடிய இந்த போனி, அப்புறம் இந்த ப்ளூ கலர் ஹேரு, அந்த டாட்டட் ட்ரெஸ் பாத்தீங்கன்னா 50 வருஷமா இருக்குங்க. இது வந்து மாஸ்கட் அமுல் பேபின்னு சொல்லுவாங்க. மாஸ்கட் அப்படின்றது ப்ராஸ்பரிட்டி கொண்டு வரக்கூடிய ஒரு டால் அப்படின்னு கூட சொல்லிக்கலாங்க. இது எல்லாமே வந்து கையில வரக்கூடிய கார்ட்டூன் அட்வர்டைஸ்மெண்ட். ஒரு கையில வரக்கூடிய கார்ட்டூன் அட்வர்டைஸ்மெண்ட் 50 வருஷமா இருக்குன்னா இந்த ஒரு கம்பெனி தான் சேரும். நீங்க என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள்லாம் போட்டு விட்டுருவாங்க. பட் கான்ட்ரவர்சி விஷயமா வந்தாதான் கஸ்டமர் மைண்ட்ல ரீச் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நமக்கு சரவணா ஸ்டோர்ஸ் அண்ணாச்சி நேரம் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க, நேரம் வந்து நடிச்சாரு. எத்தனை கமெண்ட் வந்தது அவருக்கு, எத்தனை பேர் வந்து அவரை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அவருக்கு கவலையே படலையே, அவர் பாட்டு நடிச்சுட்டு இருந்தாரு. அவர் நம்ம கிரிட்டிசைஸ் வர 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 என்ன பண்றோம்னா, லேட்டஸ்டா இருக்கக்கூடிய இன்னும் சினிமா நடிகர்லாம் பக்கத்துல உட்கார வச்சு நடிக்க ஆரம்பிச்சாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆல்சோ வில் ரீச் த கஸ்டமர். பட் கரெக்டா பண்ணணும். சாக் அடிச்சிடும் சில சமயத்துல, உன் ப்ராடக்ட் கேட தள்ளி விட்டுரும். பட் அவருக்கு பொறுத்த வரைக்கும் அது நல்லா அமைஞ்சிருச்சு. கம்மிங் பேக் டு இந்த ஸ்லைடு பாத்தீங்கன்னா, ஒரு 50 வருஷமா கஸ்டமருக்கு சொல்லக்கூடிய விஷயத்த கையிலே வரைஞ்சி ஒரு கார்ட்டூனா, இன்னைக்கு நிலைமை என்ன, இன்னைக்கு நமஸ்தே சொல்லணும், கை கொடுக்க கூடாது, கையை அதை அடிக்குமா கழுவணும், அப்புறம் வந்து மாஸ்க் போடணும். இந்த பக்கம் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து எல்லாரும் ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம சொல்யூட் பண்ணணும். சைனாவை வெளியே எடுத்துரும். இதுதானே சார் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இது எல்லாத்தையும் வந்து கார்ட்டூன் அழகா சொல்லும்போது கஸ்டமர் மைண்ட் ரீச் ஆகும். கடைசி இந்த பக்கம் இருக்கு பாத்தீங்கன்னா, கூகுள்ல இருந்து நம்ம 45,000 கோடி இன்வெஸ்ட் பண்றாங்க இந்தியாவுக்கு ஃபார் வேரியஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் வேரியஸ் டைமிங்ல. அதோட சொல்லக்கூடிய விஷயங்களை இந்த கார்ட்டூன்ல சொன்ன உடனே கஸ்டமர் கேன் ரீச் ஈஸிலி டு வாட் வி ஆர் ட்ரைங் டு டெல். இதுல என்ன பிராண்டுக்கு பெனிஃபிட் வரும்னு கேட்டீங்கன்னா, இன்வெஸ்ட் இன் இட் அமுல் போட்டிருக்காங்க அந்த பக்கம் பாருங்க. ஒரு நமக்கே ஒரு மைண்ட்ல யோசிக்கும், கூகுள் வந்து அமுலுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்களா அப்படின்ற ஒரு வார்த்தை வரும், மைண்ட் வரும். அது ஆக்சுவலா இல்ல, அவங்க வந்து இந்தியாவுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. பட் பிராண்ட் அதுல உள்ள சேர்க்கும் போது அதோட ரீகால் ஆஃப் அமுல் அப்படின்றது ரொம்ப தெளிவா இருக்கும். அமுல் இஸ் ஒன் ஆஃப் தி சக்சஸ்ஃபுல் பிராண்ட். 100 இயர்ஸா வந்து ஓன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிராண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் இந்தியா ஃபுல்லா, ரைட்? ஸோ திஸ் இஸ் ஒன் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ரீச்சிங் த கஸ்டமர் தேர் மைண்ட் வித் அ டிஃப்ரெண்ட் ஆங்கிள். மூ கோபி. கோவிட் பத்தி இந்த ஆட்ஸ் இப்போ கிரியேட் பண்ணும். சில 3 ஏஜென்சியோட நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிவன் வந்து பார்க்கடல இருக்க மாதிரி ஒரு போஸும், நம்ம துப்புரவு தொழிலாளர்கள் வந்து ஏன்னா சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா கடல் இருக்க மாதிரி ஒரு கிரியேட் கொடுத்தோம். இதெல்லாம் பார்த்தோன்னே கஸ்டமர் புரியும். ஓகே, அதாவது துப்புரவு தொழிலாளர்ல கடவுள் மாதிரி நமக்கு நம்ம சித்தரிக்கிறோம் அப்படின்ற விஷயத்துல சொல்ல வரோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மும்பை போலீஸ், ஓகே, இந்த ட்ராஜடி ரொம்ப எப்படி பீட் பண்றாங்க, அவங்கள வந்து ஒரு சூப்பர் மேன் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி காட்டணும். இந்த பக்கம் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன், அது வந்து ஒரு வேல்யூ செயின் கிரியேட் பண்றதுக்காக பார்த்த உடனே கஸ்டமர் புரியுற மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஆங்கிள் ரெடி பண்ணும். அதே மாதிரி பாருங்க, எல்லா பிராண்டுக்கு வந்து ஒரு டேக்லைன் ரெடி பண்ணுவாங்க. டேக்லைன் தான் வந்து கஸ்டமரை ஈஸியா கொண்டு வரும். இந்த பக்கம் ஜஸ்ட் டூ இட் சொல்லிட்டு நம்மளுடைய நைக்கோடைய டேக்லைன் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் டூ இட் அப்படின்றது நைக்கோடைய டேக்லைன். அதை பற்றி வித்தியாசமா சொல்ற ஒரே காரணத்துக்காக என்ன சொல்லியிருக்காங்க, வேரிங் எ மாஸ்க் இஸ் ஈஸி அப்படின்ற ஒரு கேப்ஷன் கொடுத்து அவங்களுடைய பிராண்டை வந்து அங்க கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கனெக்டிங் த பீப்புள் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், கனெக்டிங் த மைண்ட் வித் த கஸ்டமர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்.
முந்தானத்து பார்த்த ஆடுங்க இது. என்ன கேட்டீங்கன்னா ஆன்டி கொரோனா ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, சேராம்ஸ் கம்பெனி, ஒன் ஆஃப் தி வேர்ல்ட் கம்பெனி, ஃபேப்ரிக்ல ஒன் ஆஃப் தி லீடிங் கம்பெனி. அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 99.90% வந்து கொரோனா அட்டாக் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன உண்மையா எனக்கு தெரியலங்க. பட் சொன்ன விஷயங்கள் வந்து கஸ்டமர் ரீச் ஆகுதுல, அதான் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மாஸ்க் போடுறது இம்பார்ட்டன்ட், வந்து அனிமலுக்கு மாஸ்க் போடுறோம் அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் கோ ஹெட் சார். அடுத்த போலாம் சார். ரொம்ப நன்றி. 100 பேர் இருக்கிறீங்க. ஃபுல் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஸ்லாட் ஃபுல் ஆயிட்டு ஓடிட்டு இருக்குது. ஓகே, இதுதாங்க நம்மளோட கன்வென்ஷன் இருக்கக்கூடிய ஜெனரல் ட்ரேட். நான் இதை பத்தி ரொம்ப பேச விரும்பல. இதுல வந்து உங்களுக்கு ப்ரொடியூசர் டு கன்சியூமர், ப்ரொடியூசர் ரீட்டைல் கன்சியூமர், ப்ரொடியூசர் ஹோல்சேல். அப்போ நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு கிளிக் போங்க கோபி. இந்த கடைசியா இருக்கக்கூடிய ப்ரொடியூசர், சிஎன்எஃப்ஏ, ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர், ரீட்டைலர், கன்சியூமர். இதுல தான் நம்ம நிறைய நம்ம எல்லாருமே ஒரு ஒரு இருக்கோம். இதுல வந்து ஒரு சின்ன மாற்றம் என்ன, விர்ச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா கஸ்டமர் வந்து வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். அவங்களுக்கு என்ன ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம்னா, வீட்டில இருந்தே ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்கலாம். நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, போத்தீஸ் ஒரு ஆட் வந்தது. ஆடி வந்தாச்சு, நம்ம வீட்டுல இருந்தே உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு இனோவேட்டிவ் ஆட். போத்தீஸ் இஸ் மை ரிலேட்டிவ்ங்க. இந்த ஆட் ஏஜென்சி வரும்போது நானும் அந்த டிஸ்கஷன்ல இருந்தேன். ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க, வெர்ச்சுவல் வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டு அந்த ஆட் ஏஜென்சி ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டாங்க. என்ன சொல்லணுமோ சொல்லிட்டாங்க. இன்னைக்கு கிரௌட் இல்லை, அவ்வளவு தவிர மற்ற ஸ்டாஃப் எல்லாரும் வந்து வீடியோ கால்ல டெய்லி ஒரு 500 கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போத்தீஸ்ல எல்லா பிரான்ச்சும் நடந்துட்டு இருக்குங்க. ஸோ இனோவேஷன் அப்படின்றது அதான். இன்னைக்கு காலகட்டம் என்ன மாறுதோ அந்த இனோவேஷன் உடனே மாறினா அப்படிதான் நமக்கு ஏர்லி மூவர் அட்வான்டேஜ் சொல்லுவாங்க, அது கிடைக்கும். ஸோ விர்ச்சுவல் இஸ் அ நியூ வே ஆஃப் டூயிங் த பிசினஸ் இன் த ட்ரேடுங்க. கோபி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லைடுங்க. ரூரல் இந்தியா சொல்றோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இன்னும் கூட 70% ரூரல் தான் இருக்குன்னு சொல்றோம். பட் ஆனால் இந்த ரூரல் பிசினஸ் வந்து ஆஃப்டர் திஸ் பேண்டமிக், ஆஃப்டர் தி லாக்டவுன் எப்படி மாறிக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த சோட்டா பேக், சின்ன பேக் போட்ட கம்பெனில வந்து பெரிய லெவல் இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா கஸ்டமருடைய பையிங் கெப்பாசிட்டி அப்படின்றது கொஞ்சம் குறைஞ்ச ஒரே காரணத்தினால 10 ரூபா கொடுத்து ஒரு பிஸ்கட் வாங்குறதுக்கு 10 ரூபாய்க்கு 2 பிஸ்கட் கிடைக்கிறா, 3 பிஸ்கட் இருந்தா 3 பிஸ்கட் வாங்க கஸ்டமர் ரெடியா இருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல நிறைய கம்பெனிங்க அந்த சோட்டா பேக் அல்லது வந்து சின்ன பேக் போட்டு சக்சஸ் ஆயிட்டாங்க. இதுல ஒரு விஷயத்த நான் வந்து பதிவு பண்ண ஆசைப்படுறேன். நிறைய பார்லே டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க இந்த குரூப்ல. பார்லேயோட பிசினஸ்ங்க இந்த சோட்டா பேக், சின்ன பேக்ல கடந்த 80 வருஷமா நடக்காத ஒரு வியாபாரம் இந்த பேண்டமிக்ல நடந்திருக்கு. அப்படியே என்ன கேட்டீங்கன்னா, ரூரல் தான் செக்மெண்ட்டுங்க, ரூரல் தான் மார்க்கெட் இருக்குது, 100 தான் எக்ஸ்பேன்ஷன் ஆக போகுது. அந்த இடத்துல சோட்டா பேக்கோட போனோம் அப்படி நம்ம ப்ராடக்டை கண்டிப்பா சக்சஸ் பண்ணி தரலாம். இதுல ஒரு ஏசி நில்சன் சொல்லிட்டு ஒரு கம்பெனிங்க, அவங்க வந்து வேர்ல்டு பெஸ்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அவங்க சொல்லியிருக்காங்க 100 பில்லியன் டாலர் அளவுக்கு வந்து ரூரல் பிசினஸ் வந்து 2025-20 வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க நமக்கு இன்சைட்ஸ். அப்போ எங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரூரல் மார்க்கெட். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க காம்படிஷன் கம்மியா இருக்கும், அக்செப்டன்ஸ் நல்லா இருக்கும். ரூரல் இருக்கக்கூடிய அண்ணா நம்மளோட டீல் பண்ற விதமே வேறமா இருக்கும். ஒரு கிரெடிட் எக்ஸ்டெண்ட் பண்ணா நம்மளோட வரவேற்கிற விஷயமே வேற இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வளரணும், பெருசா வளரணும் அப்படின்னா ரூரல் இஸ் ஒன்லி வே டு மூவ் ஆன் டு எக்ஸ்பேண்ட் யுவர் மார்க்கெட் ஒர்க்குங்க. மூவ் கோபி. இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். கடந்த 30 நாளா இது ஒரு R&D பண்ணுங்க, டப்பாவாலான்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து டிப்பிக்கல் ஜெனரல் ட்ரேட் டிஸ்ட்ரிபியூஷன். இதுல எனக்கு என்ன அட்வான்டேஜ் வந்து கேட்டீங்கன்னா, ஒரு 125 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, ஒரு எம்ப்ளாயி கூட ரெசிக்னேஷன் இல்லாம, ஒரு 10 லட்சம் டிரான்சாக்ஷன் பண்ணி ஒரு எரர் கூட இல்லாம, டெக்னாலஜி இல்லாம, ஜீரோ ஃபியூல், அதாவது பெட்ரோலை யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த டெக்னாலஜி இதுக்கு. அப்புறம் லோக்கல் ட்ரெயின் மட்டும் யூஸ் பண்ணி, பிளாஸ்டிக் பயன்படுத்த மாட்டாங்க, மாடர்ன் டெக்னாலஜி கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் ஜீரோ. ஆனா 100% கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் அப்படின்ற விஷயத்துல ஒரு மேனுவலா பண்ணக்கூடிய ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்முலா. சக்சஸ் ஸ்டோரிஸ் ஆஃப் வேல்யூ செயின் ப்ராசஸ் மேனுவலி இன்னும் பண்ண முடியும்னா இன்னைக்கு டப்பா வாழாங்க. அதில் பெரிய ரிசர்ச் பண்ணி ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்ககிட்ட நான் கத்துக்கிட்ட விஷயம், ஒர்க் இஸ் அ வொர்ஷிப். கடவுளுக்கு எப்படி நம்ம பணி செய்யறோமோ அதே மாதிரி கன்சூமருங்க பணி செய்யறோம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்ல இருக்காங்க. சர்விங் பீப்புள் டு சர்விங் காட், அது சொல்றாங்க. அதே மாதிரி டைம் இஸ் மணி, யூனிட்டி இஸ் பவர். இதுல வந்து படிச்சவங்க ரொம்ப கம்மிங்க. 85 வயசுல கூட ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இது நாள் வரைக்கும்
ஒரு கஸ்டமரோட அன்சாட்டிஸ்ஃபைடா போல. ஓகே, மும்பைல அவ்வளவு பிரமாதம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 6 சிக்மா அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்குங்க. 6 சிக்மா வந்து இவங்க வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 5000 பேர் ஒரு நாளைக்கு வந்து 2.5 lakhs டிரான்சாக்ஷன் வித் 0 எரர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்க, இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இதுல என்ன நம்ம கத்துக்கணும் கேட்டீங்கன்னா, அந்த இன்டென்சிட்டி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். நம்ம பசங்களையும் வந்து போறவனையும் வந்து அவனை அப்படி ரெடி பண்ணணும். கஸ்டமருக்கு போறோமா, எப்படி சர்வீஸ் பண்றோன்ற விஷயத்தை கரெக்டா நம்ம சொன்னோம் அப்படின்னா, that you can make the success in distribution. Move Gopi. Yes, உங்களுக்கு தெரியும் ஐடி இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் பிராண்ட், சக்சஸ்ஃபுல் பிராண்ட் இன் தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எடுத்த மாடல் வந்து டைரக்ட் சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மாடல். இதுல நாங்க என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து ட்ரஸ்ட் ஷாப் அப்படின்ற ஒரு புது கான்செப்ட் கொண்டிருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு பெரிய பார்ஷ் அபார்ட்மெண்ட்ல போயிட்டு ஒரு ஃப்ரீசர்ல அவங்களோட ப்ராடக்ட் எல்லாம் அடிக்கிறவங்க, பேட்டரா இருக்கட்டும், அல்லது காஃபியா இருக்கட்டும், ஃபில்டர் காஃபியா இருக்கட்டும், அல்லது வந்து இந்த இளநீர் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணிருக்காங்க, சப்பாத்தி பரோட்டா ரெடி பண்ணிருக்காங்க. இதை எல்லாத்தையும் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ்ல ஃபுல்லா அடுக்கி அன்மேன்ட் ஷாப்பா வச்சுட்டு வந்துடுறாங்க. அங்க வந்து யாரும் மானிட்டர் பண்ண மாட்டாங்க, கேமரா கிடையாது, செக்யூரிட்டி கிடையாது, ப்ராடக்ட் இருக்கும், பக்கத்துல ஒரு சின்ன பை இருக்குங்க. கன்சியூமர் யார் வந்து என்ன ப்ராடக்ட் எடுத்தாலும் சரி, பணம் எவ்வளவு நாள் போட்டு போலான்ற ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணாங்க. அதுல சக்சீட் ஆயிட்டாங்க. அந்த நண்பர்கிட்ட கேட்கும் போது, அவருடைய சிஓ இருக்காரு, அவரோட நண்பர் ஒரு மீட்டிங்ல கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம் என்ன கேட்டா, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்றது அவருடைய ஹங்கரை வந்து வயிற்று மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க. அவரோட வயிற்றுக்கு முன்னால அவருடைய ஹார்ட் வழியா வயிற்று ஹார்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. அந்த ட்ரஸ்ட் பண்ணீங்கன்னா, யூ ட்ரஸ்ட் த கஸ்டமர், தே வில் ட்ரஸ்ட் யூ பேக். If you trust the customer, they will enlighten your business. If you trust the customer, they will bring more and more, loyalty for you. அப்படின்ற விஷயத்த சொன்னாருங்க. அதுதான் நாங்க பயன்படுத்த விரும்புறேன். கஸ்டமர் இஸ் அ காட். அதாவது நான் டப்பாவாலால சொன்னதும் அதே தாங்க. இந்த ட்ரஸ்ட் ஆஃப் சொல்ற விஷயம் தான். கஸ்டமர் எவ்வளவு தூரம் நீங்க காடா ஃபீட் பண்ணி சர்வீஸ் பண்றீங்களோ, தட் இஸ் த சக்சஸ் ரைஸ். மோகன் கோடி ரைட்டுங்க. Just want to touch upon the modern trade. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் just to rush through. இதெல்லாம் வந்து நேஷனல் மாடர்ன் ட்ரேட் செயின்ங்க. மோரா இருக்கட்டும், ரிலையன்ஸா இருக்கட்டும், பிக் பஸார், ஸ்பார், ஸ்பென்சர், இவங்கெல்லாம் வந்து மாடர்ன் ட்ரேட், மெட்ரோ, வால்மார்ட், இதெல்லாம் வந்து நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய மாடர்ன் ட்ரேட். இங்க ப்ராடக்ட் போய் சேர்த்தா மட்டும்தான் நீங்க பெரிய வால்யூம் பண்ண முடியும். அவங்களுக்கு உள்ள சட்ட திட்டங்கள் வேற. பட் அங்கே போய் ப்ராடக்ட் பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா, நம்பர் ஆஃப் கஸ்டமர் டேஸ்டிங் ஒரு ப்ராடக்ட் இஸ் வெரி ஹை. அதனால இந்த ப்ராடக்ட் வந்து இங்கேயும் நம்ம அவைலபிள் வைக்கணுன்றதா என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அது போக சில பிளாட்ஃபார்ம் இருக்காங்க, ஷாப்பர்ஸ் ஆன்லைன், உடான், இவங்கெல்லாம் வந்து B2B அப்படின்ற சமாச்சாரத்துக்கு இருக்காங்க. நம்ம இவங்க மைண்ட்ல என்ன வருது எனக்கு தெரியுது. இவங்க எல்லாம் வந்து நம்ம ஜென்ரல் ட்ரேட் அழிக்க வராங்களே, நீங்க என்ன சார் இவங்களை பத்தி உயரமா பேசுறீங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. கரெக்ட் சார், அவங்க வேலையை பாக்குறாங்க, நம்ம வேலையை பார்க்கலாம். ரைட். நமக்குன்ற கஸ்டமர் வந்து நம்மளை விட்டு போக மாட்டாங்க. நமக்குன்ற கஸ்டமர் வந்து நம்ம சர்வீஸ் எஃபிஷியன்ட் வந்தா நம்ம எந்த சக்தியை நம்ம அழிக்க முடியாது அப்படின்னு தான் இந்த இடத்துல உங்க ஸ்ட்ராங்கா உங்களை பதிவு பண்ண விரும்புறேன். கோபி ரைட். இது புதுசா வந்த ஒரு என்ன பிளாட்ஃபார்ம் வந்த ஒரு மாற்றம்ங்க. இந்த குரோஃபர்ஸா இருக்கட்டும், ஜியோ மார்ட்டா இருக்கட்டும், பிக் பாஸ்கெட்டா இருக்கட்டும், பிளிப்கார்ட், அமேசான் பேண்ட்ரி, இவங்க எல்லாரும் வந்து ஆன்லைன்ல சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நண்பர்கள். இப்போதைக்குள்ள பாத்தீங்கன்னா ஏறக்குறைய டெய்லி ஜியோ மார்ட்ல ஒரு 2,50,000 கஸ்டமர், 2,20,000 நம்பர்ஸ் வந்து பிக் பாஸ்கெட்ல. இந்த மாதிரி மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் அபவுட் 6.2 lakhs கஸ்டமர் வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி கொண்டு வராங்க. இந்த பிசினஸ் வந்து ஏறக்குறைய ஒரு 3 மில்லியன் அளவுக்கு வந்து 2020 போகணும் அப்படின்னு வந்து எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. இட் மீன்ஸ் ஒரு 300 கோடி ரூபாய் வியாபாரம் 2021 ஆன்லைன் பிசினஸ்ல உருவாக போகுதுன்னு எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. இப்ப பேண்டமிக், இந்த லாக்டவுன் பீரியட்ல இதை 300 கோடியில இருந்து அதிகமா போகக்கூடும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இதுல சொல்ல ஆசைப்படுறேன். ஸோ இதுல இன்னொரு டேக் அவுட் என்ன கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பிசினஸ் எப்படி ஆன்லைன்ல கஸ்டமர் வாங்குறதுக்கு ஃபெசிலிட்டி பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். அது போக அமேசான்ல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டா, அமேசான் பேண்ட்ரிக்கு ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட் பாக்குறதுன்னா டேட் சொல்லுவாங்க. டேட்ன்றது டர்ன் அரவுண்ட் டைம். 3 செகண்டுக்குள்ள அந்த நீங்க சர்ச் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து அவங்க ஸ்கிரீன்ல வந்து விழுந்துடும். அதுதான் வந்து கஸ்டமர் எதிர்பார்க்கறாங்க. அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் வச்சிருந்தாதான் கஸ்டமர் ஈஸியா வந்து அக்சஸ் பண்ணி ஆன்லைன்ல வந்து உங்களுக்கு ஃபெசிலிட்டி பண்ண முடியும் அப்படின்றத இதுல உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். கோபி ரைட். ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க.
இதுல நீங்க ரொம்ப குழப்பவே கூடாது. உலகமே வந்து டிஜிட்டல் மயமாக்கிட்டு வருது. ஓகே, நம்ம ப்ராடக்ட் நம்ம ப்ராசஸ் எல்லாமே டிஜிட்டல்ல கொண்டு வரணும். இது நாள் வரைக்கும் நம்ம ரீட்டைல் அவுட்லெட்ல என்ன பேசிட்டு இருந்தோம் கேட்டீங்கன்னா, ஃபுட்ஃபால் பேசிட்டு இருந்தோம். ஃபுட்ஃபால்னா என்ன? எப்படி புது கஸ்டமரை நம்ம கடைக்கு உள்ள கொண்டு வருது, அது பேர் ஃபுட்ஃபால். இன்னைக்கு ஃபுட்ஃபால் அப்படின்ற விஷயம் மாறி ஃபிங்கர் ஃபால் ஆயிடுச்சு. எப்படி இன்டர்நெட் யூஸ் பண்ணி டிஜிட்டல் இ-காமர்ஸ் வழியா கஸ்டமரை எப்படி டிஜிட்டல் வழியா நம்ம ப்ராடக்ட்டும் சர்வீஸும் வாங்க வைக்க வேண்டியது, அதுதாங்க ஃபிங்கர் ஃபால். அப்படி என்றால் உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் வந்து இங்க கொடுக்கப்பட்டுள்ள எல்லா சேனல்லையும் எல்லா சோசியல் மீடியால இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ப்ராடக்ட் வந்து சக்சஸ் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுல வந்து பெரிய தம்பட்டம் போடணும் சார். நீங்க தம்பட்டம் போட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நீங்க ரொம்ப க்ளோஸா நான் சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிற சார் வந்தா வருது அப்படின்னா இது ஜெயிக்கவே முடியாது. இது வந்து பெரிய அலைகள். ஜஸ்ட் மூவ் காப்பி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஐ வில் டெல் யூ தி டிரான்சாக்ஷன்ஸ் இஸ் ஹேப்பனிங். இத பாருங்க, ஒரு நாளைக்கு உலகத்துல 60 செகண்ட்ல ஒரு நிமிஷத்துல வந்து உலகத்துல எவ்வளவு பெரிய மாற்றம் நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க. லெஃப்ட் சைடுல அதாவது ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா 1.3 மில்லியன் பீப்புள் வந்து ஒரு நிமிஷத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? க்ளோஸ் வித் வாட்ஸ்அப் பாத்தீங்கன்னா 59 மில்லியன் பீப்புள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நிமிஷத்துல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளாட்ஃபார்ம் தான் எல்லாரும் பாக்குறாங்க. இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தனி மனிதர் இப்ப டிவில செலவு பண்றது 20 to 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஒரு நாள்ல. ஆனால் ஆவரேஜா நான் சொல்றது ஆவரேஜ் 4 மணில இருந்து 5 மணி வரைக்கும் வந்து ஒரு மொபைல் போன் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துடுச்சு. சார் இன்னைக்கு நம்ம இந்த மொபைல் போனை வச்சுட்டு உலகத்தை எங்கனாலும் ஆண்டலாம், அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துடுச்சு. இந்த மொபைல் போனுக்குள்ள எல்லா பெஸ்ட்டும் அடக்கிட்டீங்க அப்படின்னா இங்கதான் சக்சஸ் கொண்டு முடியும். அதனால எல்லா பிளாட்ஃபார்மும் உங்களுடைய ப்ராடக்டை வந்து நீங்க போட்டால் மட்டும்தான் நீங்க உலக அளவில் ரீச் பண்ண முடியும். உலக அளவில் நீங்க முதல்ல சென்னையில ஜெயிக்கணும் சார். சென்னையில ஜெயிக்கணும் அப்படின்னா எல்லா பிளாட்ஃபார்மும் இருக்கணும். இருக்குன்ற விஷயத்த வந்து லவுடா ரொம்ப சத்தமா இன்னும் சத்தமா சொன்னா மட்டும்தான் மக்கள் தெரியும். இங்க இல்லை என்றால் வியாபாரம் ஃபியூச்சர் வியாபாரம் இல்லை. இதுல இன்னொரு விஷயமும் உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ண ஆசைப்படுறேன். ஒரு டேட்டா பாயிண்ட், அதாவது எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த எம்எஸ்எம்இல இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா 7.5 கோடி பேர் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க இது வரைக்கும் எம்எஸ்எம்இ பிளாட்ஃபார்ம்ல. ஏன்னா அதுல வந்து லோன் கிடைக்கும்னா எம்எஸ்எம்இ டாக்குமெண்ட்டும் ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க. அதாவது 1.8 crore பீப்புள் மட்டும்தான் வந்து அதுல 7.5 crore 1.8 crore பீப்புள் மட்டும்தான் வந்து அதை டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேண்டமிக் வந்த பிறகு மார்ச்சுக்கு அப்புறம் வந்து 2.5 crore பீப்புள் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து வேக்கூம் என்னன்னு இருக்குதுன்னா 5 கோடி பேர் இருக்காங்க. இந்த 5 கோடி பேரும் இந்த பிளாட்ஃபார்ம் வந்தே ஆகணும். வரலை அப்படின்றால் இந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டே இருக்கு. முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல சொன்னேன், மாற்றங்கள் ஒன்று மட்டும்தான் மாறாது, அது ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும். மாற்றங்கள் ஒன்று தான் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாற்றம் நம்மளும் மாறவில்லை என்றால் நம்ம பெருசாயிடும். மாற்றங்கள் ஒண்ணுதான் வந்து எல்லாருடைய லைஃப்லயும் வந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த மாற்றங்களுக்கு ரெடி ஆகிக்கீங்க. இன்னைக்கு கீழே கொடுக்கக்கூடிய ஷாப்பர்ஸோட என்ன ஒரு ஆர்என்டி பண்ணி பார்க்கும்போது 68% வந்து கடைக்காரங்க என்ன சொல்றாங்க, என் கடைக்கு கஸ்டமரே வர வேண்டாம் சார், எல்லாரும் டிஜிட்டல் வந்தா எனக்கு சௌகரியமா இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு அமேசான், பிளிப்கார்ட் அப்படின்னா பெரிய பெரிய கம்பெனி பத்தி பேசினேன். இன்னைக்கு என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் பேர் அது வந்து லோக்கலி அப்படின்னு பேரு. லோக்கலி அப்படின்னா நம்மளுடைய சர்வீஸ் பண்ணக்கூடிய அண்ணாச்சி கடை, நம்ம சர்வீஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் கடை, பண்ணக்கூடிய ஸ்மால் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், இதை எல்லாத்தையும் வந்து லோக்கலி ஆப்ல வந்து அவங்க கனெக்ட் பண்ணி கஸ்டமருக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. ஸோ கஸ்டமர் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல நம்ம அண்ணாச்சி கடை போக முடியாது அப்படின்னா இந்த மாதிரி லோக்கல் ஒரு அக்ரிகேட்டர்ல இருக்காங்க, அவங்க வழியா போனால் மட்டும்தான் அதை அடுத்த லெவல் கொண்டு போக முடியும். மேல இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா இந்த ஆட்ஸ், டிஜிட்டல் ஆட்ஸ்க்கு தான் வந்து ஜூலைலயும் ஆகஸ்ட்ல வந்து நிறைய ஒரு வாய்ப்பு இருக்குது. கஸ்டமர் இப்ப என்ன எல்லா கம்பெனி என்ன நினைக்கிறாங்க, டிவியில போடுறதோட டிஜிட்டல் போட்டா நமக்கு பெனிஃபிட் வந்து கஸ்டமர் ரீச் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உலகம் டிஜிட்டல் மயமாக ஆகி கொண்டிருக்குது. அந்த மாற்றத்துக்கு ரெடி ஆகும் அப்படின்ற விஷயம் தான் இங்க நான் ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறேன். மூகோபி நியூ எமர்ஜிங் இ காமர்ஸ் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஸ்விக்கி, ஊபர் ஈட்ஸ்ல வந்து ஃபுட் மட்டும் டெலிவரி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டெலிவரி சர்வீஸ்ல வந்து இப்போ இ காமர்ஸ் வந்துருச்சு. கிராசரி பண்றாங்க. ஐ திங்க் உங்களுக்கு எல்லாருமே தெரியும், இங்க எல்லாரும் உங்களோட கடைக்கு போயிருக்காங்க சார். இதே மாதிரி சார் நீங்க இப்போ காட்டுறது ஒரு 6 கம்பெனி, ஸ்விக்கியா இருக்கட்டும், டன்சோவா இருக்கட்டும், உபேர் ஈட்ஸா இருக்கட்டும், ஜஸ்ட் ஈட், ஜொமேட்டோ, க்ரோஃபர்ஸ், இதே மாதிரி இன்னும் 100 கம்பெனி வரப்போகுது சார். இந்த பிசினஸ் பண்ணணும், புது ப்ராடக்ட் இருந்தா அந்த மாதிரி ப்ராடக்ட் கூட இன்னைக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கு. இன்னொரு கேள்வி கேட்கலாம் எங்க சார், எந்த பிசினஸ் ஜெயிக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எஃப்எம்சில என்ன சொன்னேன், ஒன்னு மில்க் அலர்ட் ப்ராடக்ட் அல்லது மீட் அலர்ட் ப்ராடக்ட். ஓகே, அதுல
நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ஃப்ரெஷ் மீட் ஷாப்னா எல்லா மீட்டும் வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைக்க மாதிரினா அங்க ஜெயிக்கலாம். மில்க் ப்ராடக்ட்னா அதுக்கேற்ற மாதிரி ஷாப் வச்சு ஜெயிக்கலாம். அடுத்தது நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கேட்டீங்கன்னா, கன்சியூமர்ல வந்து சோம்பேறி ஆக்கக்கூடிய வியாபாரங்கள் எல்லாம் ஜெயிச்சிடும். ஃபுட் டெலிவரி, உபேரா இருக்கட்டும், ஓலாவா இருக்கட்டும், அல்லது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய டெலிவரி, கஸ்டமரை வீட்டுல உட்கார வச்சுட்டு அவருக்கு என்ன தேவையோ ஒரு பட்டன் அமுக்குனாருன்னா எல்லாம் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு தொழில், எந்தெந்த தொழில் வருதோ அதெல்லாம் ஜெயிச்சிடும் சார். அதுதான் வந்து ஃபியூச்சர். மூகோபி ரைட். ரீட்டைல் ஸ்டோருடைய சின்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஜிட்டலா எப்படி பார்ப்போம். பெரிய பெரிய கடைகள்லாம் வச்சிருக்காங்க, அவங்களாம் நீங்க ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. ஆனா அந்த சிரமத்திலையும் வந்து இந்த லாக்டவுன் பீரியட்ல டெக்கத்லான் அப்படின்னு ஒரு கம்பெனி உங்களுக்கு எல்லாரும் தெரியும் சரிங்களா. அது வந்து ஒன் ஆஃப் தி லீடிங் ஸ்போர்ட்ஸ் ஷாப் இன் அக்ராஸ் கண்ட்ரிங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க வீட்டுல சேஃபா இருங்க, உங்க சேஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு ஆர்டர் கொடுங்க, 1 மணி நேரத்தை டெலிவரி பண்ணணும்னு சொன்னாங்க. எல்லாரும் வந்து அந்த வீட்டுல பேண்டமிக் வீட்டுல இருக்கும்போது நிறைய ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் தேவைப்பட்டது, நிறைய வந்து ஸ்போர்ட்ஸ் அக்சசரிஸ் தேவைப்பட்டது. திஸ் கம்பெனி இஸ் கிவன் த ஃபர்ஸ்ட் ஐடியா, ப்ளீஸ் பி சேஃப் அட் யுவர் ஹோம், we will come and help you to make your life peaceful அப்படின்ற மாதிரி ஒரு கேப்ஷன் கொடுத்து 1 மணி நேரம் டெலிவரி. நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா மினிமம் ஆர்டர் ஒரு 1000 ரூபாய் 2000 வச்சிருந்தாங்க, 1 மணி நேரம் டெலிவரி சொன்னாங்க. அதுக்கு பீப்புள் என்கேஜ் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த கம்பெனி வந்து இந்த வருஷம் டார்கெட் என்ன அச்சீவ் பண்ணுமோ அது இந்த பேண்டமிக்ல அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டாங்க. See, that is where the small spark one has to do. காப்பிங் வித் கோவிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு அந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் சொன்னோம், கான்டாக்டட் ஷாப்பிங் அப்படிதான் இன்னைக்கு கஸ்டமர் எதிர்பார்க்குறாங்க. இன்னைக்கு வந்து ஃப்ரீயா போய் விண்டோ ஷாப்பிங் பண்றது, நேர போய் கஸ்டமர் நேர ப்ராடக்ட்டை பார்த்து வாங்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் கஸ்டமர் அவாய்ட் பண்றாங்க. அப்பன்னா உங்க பொருளை நீங்க டிஜிட்டல் மயமா ஆக்கிட்டீங்களா அப்படின்ற விஷயத்த நீங்க ஜஸ்ட் திங்க் இட் ஓவர். ரீட்டைலுடைய ரீட்டைலர் அப்படின்னு ரீட்டைல்னு சொல்லிட்டு இருந்தோம், இன்னைக்கு ரீட்டைலர் எல்லாரும் வந்து மருவி சேஞ்ச் ஆகி இ-டெய்லர் அப்படின்றோம். இ-டெய்லர் என்ன, எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன். ரீட்டைலர்ன்றது விஷயம் வந்து இ-டெய்லரா மாறிக்கொண்டிருக்க ஒரு நிலையில உங்களுடைய சர்வீஸ் பண்ணக்கூடிய எல்லா கடைக்காரங்களும் சொல்லுங்க, உங்க கஸ்டமர் நீங்க நினைக்க வைக்கணுமா, ஆனா நீங்க டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வரணும் அப்படின்ற விஷயத்த உங்க ரீட்டைல் நீங்க எஜுகேட் பண்ணணும். அப்பதான் வந்து அடுத்த லெவலுக்கு அந்த பிசினஸ் அந்த அண்ணாச்சி கூட எடுத்து போறதுக்கு வாய்ப்பா இருக்கும். மூகோபி ரைட் சார். இதுல ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டுங்க. நீங்க ஒரு ஃபுட் ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க, ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டீங்க, இந்த சாம்பிளிங் இல்லாம கஸ்டமர் ரீச் பண்ணவே முடியாது. சாம்பிளிங் 2 விதமா இருக்கு, ஒன்னு வெட் சாம்பிளிங்கா கொடுக்கலாம் அல்லது ட்ரை சாம்பிளிங்கா இருக்கலாம். நான் ஒரு கேள்வி கேட்டேன் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ல, அவங்க ஒரு 2 வருஷமும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ், அவங்க செக்யூரிட்டி, அவங்களுடைய வெண்டாரு, அவங்களுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அதர் சோர்சஸ், அவங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், அவங்க அசோசியேட்ஸ், அவங்க கிளப்ல இருப்பாங்க, ரோட்டரி, லைன்ஸ், எஸ் கிளப். உங்களுக்கு எப்படி அப்படி சுத்தி பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 300 பேர் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. நான் அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டேன்னா, சார் 300 பேருக்கு உங்க ப்ராடக்ட்டை கொடுத்துட்டீங்களா சார் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, இல்ல சார் அப்படின்னாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் கிரியேட் யுவர் ஒப்பீனியன் மாஸ்டர் ஃபார் யுவர் ப்ராடக்ட்டுங்க. அதாவது உங்க ப்ராடக்ட் பத்தி நீங்க பெருமையா மட்டும் பேசினா மட்டும் ஆகாது. ஒரு 300-400 பேர், ஒரு 500 பேர் வந்து உங்க ப்ராடக்ட்டை டேஸ்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட் டேஸ்ட் பண்ண நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 500 பேர் வந்து கூட 5 பேர் சொன்னா 5000 பேர் ஆயிடுங்க. அந்த 5000 எம்எல்ஏ மாதிரி தான் அது கணக்கு. ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் உங்களை யாரும் தெரியும் சார், எனக்கு ஒரு 500 பேர் தெரியும் சார், என் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறவங்க, செக்யூரிட்டி, இந்த தாட் ப்ராசஸ் எல்லாமே வந்துங்க என்ன பண்ணுமோ எல்லாத்தையும் வந்து உங்களுடைய தெரிஞ்சவங்க அவ்வளவு பேருக்கு நீங்க கல்டிவேட் பண்ணணும். அப்படி கல்டிவேட் பண்ணாதான் உங்க ப்ராடக்ட் பத்தி நிறைய பேர் பேசினாதான் ப்ராடக்ட் பாப்புலர் ஆகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். திருப்பதி ஏன் சார் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது, ஏன் பாப்புலர் இருக்குது? இன்னைக்கு உலகத்துல இந்த ஒரு செகண்ட்ல திருப்பதியை பத்தி எத்தனை கோடி மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் சார் இன்னைக்கு திருப்பதி வந்து பவர்ஃபுல் ஆகுது. சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. அந்த பவர் எல்லாம் அங்க போய் இருக்குது. அங்க போனா நமக்கு கிடைக்கிற முதல் ஒரு சந்தோஷம் என்ன கேட்டீங்கன்னா, திருப்தி, நம்பிக்கை. இங்க வந்துட்டோம், எனக்கு எல்லாம் சரியாயிடும், மனதளவுல நம்ம வந்து ரெடி ஆயிடுறோம் திருப்பதி போன பிறகு. அதான் சொல்லுவாங்க, எல்லா பெரியவங்க சொல்லுவாங்க, திருப்பதி போனா திருப்பம் நடந்துடுவாங்க. அந்த நம்பிக்கையே வந்து உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றம் கொண்டு வரும். அதனால ஃப்ரெண்ட்ஸ், பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து சாம்பிளிங் டெய்லி பண்ணுங்க. வெட் சாம்பிளிங் பண்ணலாம், ட்ரை சாம்பிளிங் பண்ணலாம். எது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ, எங்கெங்க ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, கஸ்டமருக்கு நிறைய பேருக்கு வந்து ஃபீட் பண்ணுங்க. ப்ராடக்ட் கஸ்டமர் டேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்லா இருந்தா திரும்ப வந்துருவாங்க, நல்லா இல்லைன்னா பெர்மனண்டா வரமாட்டாங்க. என்னதான் குவாலிட்டியான ப்ராடக்ட் இருந்தாலும்
வெட் சாம்பிளிங் இட்ஸ் அ வே டு டூ த பிசினஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல ஆசைப்படுறேன். நான் ஒரு அப்பளம் கம்பெனிக்கு கன்சல்டண்டா இருக்குங்க. அந்த அப்பளம் கம்பெனி வந்து திடீர்னு ஒரு நாள் சொன்னாங்க, சென்னையில ஒரு 100 கடைக்கு ஒரே நாள் பண்ணணும்னாங்க. சரிங்களா? அந்த அப்பளம் வந்து நல்ல அப்பளங்க. அதை ஒரு கஸ்டமர் டேஸ்ட் பண்றாங்க, வாங்கிட்டு போறோம். வெரி வெரி குவாலிட்டியான அப்பளம். பட் 100 பேர் 100 ப்ரொமோட்டர் போட்டு அங்கேயே ஃப்ரெஷ்ஷா அப்பளத்தை போட்டு கஸ்டமர் கொடுத்தோங்க. அதுக்கப்புறம் அடுத்த மாசம் இந்த பிசினஸ் வந்து 3 டைம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஒன்னு மேஜிக்ல ஒண்ணு கஸ்டமரை டேஸ்ட் பண்ண வச்சோம். ஏன்னா நீங்க அப்பள கவுண்டர்ல போனீங்கன்னா 15 கம்பெனி இருக்குது. பெரிய கன்ஃபியூஷன், எது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கன்சியூமர். நீங்களே யோசித்து பாருங்க, எதை எடுப்பீங்க? சரி, எந்த கம்பெனி ஏதோ தெரிஞ்ச கம்பெனிக்கு, ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி கம்பெனிக்கு அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதனால ப்ராடக்ட் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு நீங்க சாம்பிளிங் அப்படின்ற விஷயத்துல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட்க்கு தயங்கவே கூடாது. லீட் பிசினஸ் எனி நியூ ப்ராடக்ட் இன் எஃப்எம்சிஜி கேட்டகரிங்க. ஓ சார், ரைட். Just hold on. One by one. Right. So friends, என்னுடைய எஃப்எம்சிஜி 26 வருஷ அனுபவத்தை வந்து ஒரு 10 பாயிண்டா போட்டிருக்கேன். நான் வந்து நிறைய கம்பெனி வந்து ஃபெயிலியரை பார்த்துருக்கேன். அந்த ஃபெயிலியர்ல போய் நான் வந்து அனலைஸ் பண்ணுவேன். இந்த கம்பெனி ஏன் ஃபெயில் சொல்லிச்சு. அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு 10 விஷயங்கள் வந்து எனக்கு புலப்பட்டது. இந்த விஷயங்களை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில பிசினஸ் ஃபெயிலியர் அப்படின்ட்டு வரவே வராது. அதைத்தான் எனக்கு ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறேன். அதுக்கு முன்னால இன்னொரு விஷயம் சொல்றேன். நமக்கு எல்லாருமே தெரியும், ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் முன்னால ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி ரொம்ப பெருசா வந்தாங்க. தமிழ்நாட்டுல எங்க திரும்பினாலும் தெரியும், பேப்பரா இருக்கட்டும், ரேடியோவா இருக்கட்டும், பஸ் பேக்கா இருக்கட்டும், போர்டிங்கா இருக்கட்டும், ஏன்னோ எங்க திரும்பினாலும் ப்ரோக்ராம், அதாவது டிவி சேனல்ல எல்லா சேனல்லையும் வந்து அவங்க இருந்தாங்க. ஓகே, நல்லா பண்ணாங்க. இன்ஃபேக்ட் என்னை வந்து பார்த்தாங்க. நான் லெவிஸ்டா காஃபிக்கு வந்து அந்த கம்பெனில வந்து என்னையும் பார்த்து அந்த பிராண்ட்ல வந்து காஃபி வேணும்னு சொன்னாங்க. அவங்க இன்டென்ஷன் என்ன கேட்டாங்கன்னா, எங்களுக்கு நல்ல காஃபி வேணும், குவாலிட்டியான காஃபி வேணும்னு சொன்னாங்க. அந்த இன்டென்ஷன் இந்த கம்பெனி இன்னைக்கு நம்ம முன்னால இல்லை சார், காணாம போயிடுச்சு. இன்னைக்கு அந்த எஃப்எம்சி கம்பெனி நல்ல ப்ராடக்ட், நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வச்சிருந்தாங்க சார். ப்ராடக்ட் கஸ்டமர் வாங்கிட்டு சூப்பருங்க, ஃபென்டாஸ்டிக் ப்ராடக்ட்னு சொன்ன கம்பெனி 3 மாசத்துல காணாம போயிடுச்சு. 300 கோடி ரூபாய் லாஸ் பண்ணிட்டாங்க சார். ரொம்ப தெரிஞ்ச நண்பர், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர். அதனால உங்களுக்கும் நிறைய சிரமங்கள் வந்துடுச்சு. சரிங்களா? அந்த கம்பெனி எடுத்து நான் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அவங்களுடைய கஸ்டமரை பார்த்தேன். உங்களை மாதிரி நிறைய நண்பர்கள் நேரம் வந்து உங்களுக்கு சந்திச்சேன். டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தேன். அதை கடைசியா கத்துக்கிட்ட 2 பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ராசஸ் இருக்குது, ப்ராசஸ் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி தப்பா பண்ணிட்டாங்க. 2வது, ஒரே ஆளை நம்பி வியாபாரத்தை ஒப்படைச்சா அந்த ஆளுக்கு அந்த இடத்துல அனுபவம் இல்லை அப்படின்னா அவர் நினைச்சது சரி அப்படின்றது தப்பாகி விட்டது. ஒரு சைட்ல முதல் கோடல் முற்றும் கோடல்னு சொல்லுவாங்க சார். அதே மாதிரி அந்த ஒரு சின்ன தப்பு பெரிய தப்பு, அந்த தப்பு எல்லாம் சின்ன தப்புலாம் பெருசாகி கம்பெனி முடிச்சுக்கிட்டாங்க. கண்டிப்பா நீங்களும் நிறைய பேர் தஞ்சாவூருக்கு நீங்க ஆதரவு கொடுத்துருப்பீங்க. கண்டிப்பா நீங்க ஒத்துப்பீங்க நல்ல ப்ராடக்ட்னு சொல்லிட்டு. பட் நீங்க கம்பெனி இல்லை சார், உங்களையும் வந்து சிரமப்படுத்திட்டு போயிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டோன்றத அந்த 10 பாயிண்ட் சொல்றேன். இது எல்லாம் வந்து ஒன்றும் எனக்கு தெரியாத விஷயம், உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை சார். எனக்கு தெரிஞ்ச அனுபவங்களை ஷேர் பண்றேன். மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கும், யூஸ்ஃபுல்லாம இருக்கும். பட் திஸ் இஸ் மை சப்மிஷன் ஃபார் யூ டு டேக் அவே ஃபார் த ப்ராடக்ட். ஸ்டே கனெக்டட் வித் கஸ்டமர் சார். கஸ்டமரோட டெய்லி கனெக்ட் இருக்கும் சார். டெய்லியோ இல்லை சார், அவங்களோட டச்ல இருக்கணும். நிறைய லெட்டர்ஸ் அனுப்பலாம், ஒரு மெயில் அனுப்பலாம், அல்லது எப்பப்போ அந்த பக்கம் போறீங்களோ நின்று ஒரு சலாம் போட்டு சார் நல்லா இருக்கீங்களா அப்படி போகலாம். ஒரு சின்ன ப்ராடக்ட் காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து கஸ்டமர் மனசுல நம்ம தைரியமா நிலையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா காம்படிஷன் மாறு சார். உங்க ப்ராடக்ட் அடுத்த காம்படிஷன் வந்துட்டீங்களேன், இந்த காம்படிஷன்ல இந்த இயர் பெட்டர் ப்ராடக்ட் வந்துன்னா கஸ்டமர் மாறி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் கஸ்டமர் மனசுல இருந்தீங்கன்னா, கஸ்டமர் மனசுல வந்து ஒரு ஆழமா பதிஞ்சிருந்தீங்கன்னா, கன்சியூமர் வந்தா கூட, காம்படிஷன் வந்தா கூட they say no because of it's called the PR, personal relationship அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த இடத்துல வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம், ஸ்டே கனெக்டட் வித் கன்சியூமர், கஸ்டமர் இஸ் a God for us. அவர் தான் நமக்கு பணம் கொடுக்குறாரு. மூவ் கோபி. அதே மாதிரி டீம் அலைன்மெண்ட், ஷார்ட் அண்ட் லாங் டர்ம் மிஷன். அடுத்த 1 வருஷத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு மட்டும் தெரியக்கூடாது சார். உங்க ஆபீஸ்ல உள்ள ஸ்டாஃப், உங்களுடைய செக்யூரிட்டி, உங்களுடைய ஆபீஸ்ல அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கவங்க, சேல்ஸ் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியணும் சார். நான் முதல்ல தமிழ்நாடு காட்டும் போது வெர்ஷன் 2.0 சொன்னேன், ரைட்டா? யாராவது கேட்டா உங்க கம்பெனியுடைய லாங் டேர்ம் கோல் என்ன, ஷார்ட் டேர்ம் கோல் என்ன, எல்லாரும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் 2.0 எல்லாரும் 2.0 சொல்லணும். அப்பதான் என்னன்னு கேட்டீங்கன்னா,
இந்த என்டையர் டீம் வந்து அந்த ஆஸ்பெக்டுக்கு உள்ள வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுதாங்க வந்து சென்டர் பாயிண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றது. திரும்பவும் சொல்றேன், அதுக்கு உங்களோட தாட் ப்ராசஸ் வந்து உங்க டீம் எல்லாத்துக்கும் வந்து நீங்க டைவர்ட் பண்ணணும். பண்ணா மட்டும்தான் அந்த கலெக்டிவ் எஃபர்ட் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு சக்சஸ் கொண்டு வரும். ஸோ தட்ஸ் அ செகண்ட் இன்புட் ஃப்ரம் மை சைட். மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா லுக் டவுன் அப்ரோச். லாக்டவுன் அப்ரோச் இல்ல, லுக் டவுன் அப்ரோச். நிறைய இடத்துல எங்க நம்ம பண்ணக்கூடிய ஆண்டர்பிரனர் பண்ணக்கூடிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நம்ம பிசினஸ்ல எடுத்துக்குமே, பையன் வந்து சொல்லுவான், சார் அவர் கடைக்காரர் வந்து காசு கொடுக்க மாட்டேங்கிறார் சார், என்ன நான் நாலு சப்ளை நிறுத்திடலாம் சார். நீங்க ஏதாவது டென்ஷன்ல இருப்பீங்க, நிறுத்தியா அப்படின்றீங்க. ஆக்சுவலா வந்து உண்மை வந்து வேறமா இருக்கும். இந்த பையன் போயிருக்க மாட்டான், அல்லது அவருக்கு இவருக்கு ஏதாவது லடாயா இருக்கும், அல்லது வந்து வேற ஏதாவது இந்த பையன் போயிருக்கும் போது அவன் ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்க மாட்டான். இதெல்லாம் வந்து பிரச்சனையா இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, அவன் சொல்றான் ஸ்டாப் பண்ணி விட்டுருவீங்க. அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கஸ்டமர் யூ ஆர் லூசிங் த பிக் கஸ்டமர். ஒரு கஸ்டமர் லூஸ் பண்ணும்போது அவரை மட்டும் இல்ல, அடுத்த நீங்க வந்து ஏதாவது ஒரு ஃபர்தர் எக்ஸ்பென்ஸ் பண்ணா கூட அந்த ஒரு பிரேக் அப்படின்றது யூ வில் நாட் லீட். இதுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம்னா, இந்த மாதிரி பண்ற ஒரு கஸ்டமர்ப்பா, நீ என்ன சொல்ற, எப்படி பண்ணலாம் சொல்லு அப்படின்னு அவன்டே, அதாவது இந்த கேள்வியை வந்து அவன்கிட்டே பதில விட்டோம் அப்படின்னா அந்த ஓனர்ஷிப் வந்துடும். ஓனர்ஷிப் எப்படி வரும்? சார் வந்து என்ன முடிவு பண்ண சொல்லிட்டார், நானே முடிவு பண்ண சொல்லிட்டானா அவன் கரெக்டா பண்ணிடுவான். நிறைய இடத்துல ஆண்டர்பிரனரோ அல்லது வந்து பிசினஸ் ஓனர்ஸோ பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன கேட்டீங்கன்னா, நான் தான் ஓனர், நான் தான் முடிவு பண்ணணும்னா அது உங்க முடிவு, நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த முடிவுக்கு வந்து உங்க பையன் கட்டுப்பட்டுருக்கானு தெரியாம விஷயம் போயிடும். அதனால லுக் டவுன் அப்ரோச் இஸ் டேக்கிங் த டிசிஷன் பை த லாஸ்ட் மேன். அதாவது உங்க பையனுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஓனர்ஷிப் வரும். அந்த ஓனர்ஷிப் வரும்போது நீங்க ஃபெயில் ஆகிறது வாய்ப்புகள் கம்மி. எஸ் சார். அடுத்த பாயிண்ட்ஸ் பேசும்போது உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் கேட்டீங்கன்னா, குயிக் டிசிஷன், ரைட் பிளேஸ், ரைட் டைம். அதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா எவ்வளவு சீக்கிரம் எடுக்கிறீங்களோ கரெக்டா அனலைஸ் பண்ணணும். எடுத்துட்டீங்கன்னா உடனே மூவ் பண்ணிடணும். நான் சொன்ன இந்த டெக்கத்லானுடைய ஒரு ஸ்டோரி சொன்னேன் உங்களுக்கு. அவங்க எடுத்த முடிவு என்னன்னா, ரைட் டைம், ரைட் பிளேஸ், ரைட் திங்ஸ். ரைட் டைம் லாக்டவுன், கஸ்டமர் வெளியே வர முடியாது. ரைட் பிளேஸ், கன்சூமர் இஸ் ரைட் பிளேஸ். ஓகே, அவங்களுக்கு போய் நேர போய் சப் பண்ணணும். ரைட் திங்ஸ் என்ன, டோர் டெலிவரி சப்ளை பண்ணணும். இன்னைக்கு இந்த வருஷத்துக்குள்ள டார்கெட் பண்ணிட்டாங்க, எவ்வளவோ கோடி வந்து சம்பாதிச்சிட்டாங்க. இந்த குயிக் டிசிஷன் வித் ஆப்பர்ச்சுனிட்டி. குயிக் டிசிஷன் மார்க்கெட்ல என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்ற விஷயங்களை நீங்க எடுக்க கத்துக்கிட்டாதான் நீங்க ஏர்லி மூவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர்லி மூவர்ஸ் அப்படின்னா முன்னால யார் வராங்களோ ஃபர்ஸ்ட் வேர்டு அவங்க கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு வந்து குயிக் டிசிஷன் அப்படின்ற விஷயத்த நீங்க சமயப்படுத்துறது நல்லது. இதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்களுக்கு ஒரு மென்டார் வச்சிருக்கீங்க. ஒரு மென்டார் ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க, ஒரு மென்டார்ட்ட போய் பண்ணலாமா வேண்டாம்னு கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். சரிங்களா? அதை பத்தி சொல்லுவாங்க. மூவ் ஆன் சார். கணேசனா ரொம்ப சந்தோஷம். 99 பேர் அப்படியே ஸ்டேயால இருக்காங்க. ஒரு மணி நேரம் ஆச்சு என்னுடைய ஸ்பீச் ஆரம்பிச்சு. ரொம்ப நன்றி. பில்டிங் த அசெட், டெக்னாலஜி அண்ட் பெட்டர் ப்ராடக்ட். அதாவதுங்க இன்னைக்கு மார்க்கெட் மாறிடுச்சு, டெக்னாலஜி மாறிடுச்சு. இன்னைக்கு டெக்னாலஜி வைஸ் நீங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சிஸ்டத்தை கொண்டு வந்துடணும். உங்க பையனை அனுப்புறீங்க, உண்மையிலே போறானா போலையா அப்படின்ற விஷயத்த வந்து அவனுக்கு சொல்லாம அவனுக்கு பின்னால ஒரு டெக்னாலஜி பிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அப்பதான் வந்து தப்புகள் நடக்க வாய்ப்புகள் கம்மி. உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம பையன் வந்து எவ்வளவு தப்புகள் பண்ணுவான், என்னென்ன திருசா பண்ணுவான், எவ்வளவு டெக்னிக்கலா பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஒரு கதை கூட சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, போலீஸ்காரர் வந்து அதாவது திருட வந்து ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டுன்னா அந்த ஆபீசர் வந்து இன்னும் ஸ்மார்ட் ஆகணும், இன்னும் தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா அவனை பிடிக்கவே முடியாதுன்ட்டு. அதனால இந்த டெக்னாலஜி விஷயத்த போட்டீங்க அப்படின்னா தட் வில் கிவ் பெட்டர் ப்ரொடக்டிவிட்டி. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குங்க, அதாவது பழைய கம்பெனி பட்டர்ஃபிளை கம்பெனி இருந்துங்க. சரியா? புரூக் பாண்ட் கம்பெனிங்க. புரூக் பாண்ட் கம்பெனில என்னுடைய மாமாலாம் வேலை செய்யும் போது என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, 10:05 ஏகே ஸ்டோர், 10:15 வந்து பக்கத்துல அண்ணாச்சி கடை, 10:20 வந்து டீ கடை, 10:25 வந்து அந்த கடை. இப்படிதான் அவங்க ஷெடியூல் இருக்கும். அவங்க பிஜேபி அவங்களுடைய பீட் பிளான் வந்து 5 நிமிஷத்துக்கு இருக்கும். அப்போ மொபைல் போன்லாம் கிடையாது. இங்க போன் கேட்பாங்க, சார் அது வந்துட்டாரான்னா, சார் இப்போ வந்துட்டு போறான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வரலன்பாங்க. அப்படின்னா அடுத்த கடைக்கு போன் பண்ணி சொல்லுவாங்க, சார் இந்த நாங்க 5 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்டு நிப்பாட்டுங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ணுது. அது டெடிகேஷன். அதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ல நம்ம கத்துக்கிட்ட விஷயம். பட் இன்னைக்கு பசங்க நம்ம பண்றது இல்லை. வேற இந்த டெக்னாலஜி போட்டீங்கன்னா அவன் கரெக்டா போறானா இல்லையான்னு மானிட்டர் பண்ண முடியும். அது போய் சொல்லாது. அந்த மானிட்டர் இருக்குன்னு சொன்னான்னா தப்பு நடக்க வாய்ப்பு கம்மி. அதாவது இன்னொன்று சொல்லுவாங்க நம்ம கிட்ட, அதாவது தப்புக்கு வாய்ப்பே இல்லைன்னா நல்லவங்க கூட கெட்டவன் ஆயிடுவான்னு சொல்லுவாங்க. கரெக்டா? தப்பு பண்ண வாய்ப்பு கொடுத்தா கெட்டவன் கூட நல்லவங்க கூட கெட்டவன் ஆயிடுவாங்க. அது மாதிரி வாய்ப்புகள் கொடுக்காம அவனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி விஷயங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக வரும் அப்படின்னு தான் எனக்கு பதிவு விரும்புறேன். சார், இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. எனி வின்னிங் ஆண்டர்பிரனருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் வின்னிங் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வளரணும். லாஸ்ட் ஸ்லைட்லேயே சொன்னேன், இன்னையிலேருந்து நாளைக்கு வளர்றீங்களா,
நாளையிலேருந்து நாளை கழிச்சு வளர்றீங்களா, அடுத்த நாள் வளர்றீங்களா? விஷயம் வந்து வின்னிங் ஹேபிட்ஸ் அப்படின்றது உங்க பிளட்ல சொல்லிக்கங்க. ஸ்வாட் அனாலிசிஸ் ஆன் வெர்டிக்கல் அப்படின்னா உங்களுக்கு 5 வெர்டிக்கல் இருந்தா 5 வெர்டிக்கல் வந்து அதுல என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, என்ன வீக்னஸ் இருக்குது, அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, த்ரெட் எல்லாத்தையும் வந்து நீங்க அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சார். அதே மாதிரி நான் கொடுக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து பிசினஸ் ஆரம்பிக்கணும், வேலை செஞ்சுட்டு இருக்கேன், ஆரம்பிக்குமா வேண்டாம் அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய ஒரே சின்ன சஜஷன் என்ன கேட்டீங்கன்னா, 6 மாசத்துக்கு உண்டான என்ன செலவோ வீட்டுக்கு கொடுத்துருணும். 6 மாசம் நான் வந்து வரமாட்டேன், என்னை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டு 6 மாசத்துக்கு உங்களுக்கு பர்சனல் என்ன செலவாகுதோ அதை எடுத்து வச்சுட்டு எனி வியாபாரத்தை குதிச்சிங்கன்னா நீங்க சக்சஸ் ஆகலாம் சார். 6 மாசத்துக்குள்ள எந்த வியாபாரம் ஸ்டெபிலைஸ் ஆகி நீங்க ப்ராஃபிட் கொண்டு வர முடியலன்னா நீங்க தப்பான வியாபாரத்தில் இருக்குன்னு அர்த்தம். எனி வியாபாரம் எடுத்துக்கிங்க. நான் வந்து ஐ சஜஸ்டட் மெனி ஃபோரம்ஸ்க்கு. எனக்கு ஒரு 450 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நான் ஒரு 130 பேருக்கு வந்து கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். 17 கம்பெனிக்கு வந்து நான் வந்து கன்சல்டன்ட், பெரிய கம்பெனி, ஸ்மால் கம்பெனி அண்ட் 300 crores டர்ன் பண்ண கம்பெனிக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். பட் இந்த சஜஷன் இஸ் ஹெல்பிங் டு இம்ப்ரூவ் தேர் பிஸ்னஸ் அஸ் வெல் அஸ் த வால்யூம். போங்க சார், நெக்ஸ்ட் போலாம் சார். ஃபியூச்சர் லீடர்ஸ் சார் நெவர் டிபெண்ட் ஆன் 1%. ஓகே, நான் சொன்ன ஒரு கம்பெனி ரெஃபர் பண்ணி சொன்னேன். ஒரு ஆர்கனைசேஷன்ல முதலாளி இருப்பாரு, அதுக்கு அடுத்துல ஒரு மேனேஜர் இருப்பாரு. அந்த மேனேஜர் தான் எல்லாமே பார்த்துப்பாரு, சூப்பரா பண்ணுவாரு. முதலாளி நம்ம கண்டுக்காம இருப்பாரு. முதலாளி வந்து பிரச்சனை இல்லையா, நீ பாத்துக்கப்பான்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஆனா ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த முதலாளி அந்த மேனேஜர் வெளியே போயிட்டாரு அப்படின்னா நீங்க முடிஞ்சீங்க சார். நெவர் டிபெண்ட் ஆன் பீப்புள். டிப்ளாய்மெண்ட் அப்படின்றது உங்க ஆபீஸ்ல ஒரு வேலை தான் ஒருத்தர் பண்ணணும் இல்ல, ஸ்டாண்ட் வச்சுட்டே இருங்க. இந்த வேலை இல்லையா அவன் பண்ணணும், 2 வேலை 3 வேலை கத்துட்டு இருந்தீங்கன்னா உங்க சைக்கிள், பிசினஸ் சைக்கிள்ல பிரச்சனை ஆகாது. அதே மாதிரி இருக்கவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுங்க. க்ரூமிங் த பீப்புள். தெரியாத விஷயங்களை சொல்லித்தாங்க. அப்பதான் வந்து அவங்களும் இம்ப்ரூவ் ஆவாங்க, அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்களும் வந்து புது புது விஷயங்களை கத்துக்கும் போது அவங்களுக்கு ஒரு வேல்யூவேஷன் பண்ணும் இந்த கம்பெனிக்கு அப்படின்ற விஷயங்களை அவங்களுக்கும் வருவாங்க. ஸோ நெவர் டிபெண்ட் ஆன் 1% தட் லீட்ஸ் யூ அதர் ட்ரபிள். ப்ளீஸ் டெவலப் யுவர் செகண்ட் லைன், தேர்ட் லைன். ஸோ தட்ஸ் sharing which I want to give my experience. ஓ சார், என்கேஜிங் ப்ரொஃபஷனல் சார். என்ன இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன அனுபவம் இருந்தாலும் சரி, ஒரு ப்ரொஃபஷனலை கையில வச்சுக்கோங்க சார். அவங்க நீங்க கொடுக்கக்கூடிய வியாபார பார்வை ஒரு சைட்ல இருக்கும் சார், அவங்க கொடுக்குற வியாபார சைடு அப்படி மாறி இருக்கும். நீங்க இப்படிதான் பண்ண நினைச்சிட்டு இருப்பீங்க, அவங்க இன்னொரு விஷயத்த சொல்லுவாங்க. ஹேவ் சம்படி மென்டாரா இருக்கலாம், ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கலாம். ஒரு சைஸுக்கு மேல போயிட்டீங்கன்னா சார் நீங்க முதலாளில இருந்து வெளியே வந்துடும் சார். அது வந்து கம்ப்ளீட் பிசினஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கையில கொடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து ஸ்கேல் அப் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பா இருக்கும். நிறைய பேருக்கு என்னன்னு கேட்டா முதலாளி சைட்ல இருந்து கீழே இறங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, நான் தான் எல்லா டிசிஷன் எடுக்கணும்ன்ற ஒரு போர்வையில் இருப்பாங்க. சார் தயவு செய்து வெளியே வந்துருங்க. உங்க பிசினஸ் பெரிய லெவல்ல கொண்டு வரும். 300 கோடி பண்ணணும் அப்படின்னா ப்ரொஃபஷனல் கொடுத்துட்டு நீங்க தள்ளி நின்னீங்கன்னா they will do the better job than whatever you do as of now. பிரின்சிபல் சிஸ்டம் அதை மட்டும் வச்சுக்கோங்க, அதுல பொறுத்து வெளியே போகக்கூடாது. ப்ராசஸ்ல யாராவது கை வச்சிட்டாங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லாம ப்ராசஸ் டைட் பண்ணிட்டு give it to the professional, let them bring the business in next level and intact with business profits. ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ இது பெரிய ஒரு கலை சார். முடியாதுன்னு சொல்றது வந்து நம்ம நேரம் சொல்ல முடியாது. என்ன நினைப்பாரு, பழகிட்டோமே ஃப்ரெண்ட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் லேர்ன் த டெக்னிக் ஆஃப் சேயிங் நோ. முடியாதுன்றது நிறைய வகையில சொல்லலாம். அண்ணே உங்களுக்கே தெரியாதுண்ணே, நம்மளால கொஞ்சம் கஷ்டனே, திஸ் இஸ் த வே டு சே நோ. ஓகே அண்ணா, இப்போ கொஞ்சம் வசதி இல்லைன்னா பின்னால வரும்போது பார்க்கலாம், நம்ம வியாபாரத்தை அப்படித்தான் பேசிட்டு இருக்கோம். திஸ் இஸ் நோ. ஆனா உங்களுக்கே தெரியும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், எனக்கு கிரெடிட் 90 நாள் கொடுப்பேன், 60 நாள் பணம் கொடுத்துருங்கண்ணா. This is the other way. Then you talk to the other fellows saying that there are many things. இது வந்து சொல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன், என்னோட விஷயம் எக்ஸாம்பிள் சொல்றேன். அதே மாதிரி முடியாத விஷயத்த ஆணித்தரமா முடியாதுன்ற நாசுக சொல்ல பழகிக்கணும் சார். நிறைய பேர் என்ன பண்றாங்க, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இந்த எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிடும். இந்த எக்ஸ்பெக்டேஷன் லீட்ஸ் dissatisfaction. The dissatisfaction will lead the business degrowth. Impact the business promise. சார் வார்த்தை கொடுத்தா மாதிரி இருக்கணும் சார். அவர் சொல்லிட்டாரு சார், அண்ணன் சொல்லிட்டாரு, செக்கை கொடுத்தாருன்னா அந்த செக்கு கரெக்டா இருக்கும். அது பினான்சியல் டிசிப்ளின். இதுதான் சார் உங்களை வந்து நான் சொன்ன பிராண்டு சொல்றேன். பர்சனல் பிராண்ட், கம்பெனி பிராண்ட். இந்த கம்பெனில பண்ணா 100% வந்து கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் இப்ப கூட ரொம்ப அதாவது ஜஸ்ட் உயர்த்தி சொல்ல முடியும். லெவிஸ்டால இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காரு, நிறைய பேர் இந்த போரம் இருப்பீங்க. நான் கொடுத்த கமிட்மெண்ட் எல்லாமே ரைட்டிங் கொடுத்தோம். கொடுத்த வார்த்தையில வந்து ஒரு பிசர் தட்டமா அப்படி இப்படி இல்லை. இன்னைக்கு லெவிஸ்டா வளர்ந்ததுக்குள்ள ஒரே காரணம் என்னங்கன்னா, தேங்க்ஸ் டு ஆல் த டிஸ்ட்ரிபியூட்டர். கொடுத்த வார்த்தை வந்து கரெக்டா இருந்தது, சத்தியமான வார்த்தையா இருந்தது.
வார்த்தை தவறவில்லை. அதனால இன்னைக்கு கம்பெனி வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகி போயிட்டு இருக்கு. ரொம்ப நன்றி. எஸ் சார், நெக்ஸ்ட் சார். சேஞ்ச். ஓகே, நீங்க ஒரு 5 years பிளான் போட்டீங்க, அந்த பிளான்ல அப்படியே ஸ்டக் ஆகிருக்கீங்க. ஓகே, காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாறினாலும் சரிதான், அந்த பிளான் போட்டது அந்த பைபிளா இருக்கட்டும், குரானாவா இருக்கட்டும், அல்லது கீதையா இருக்கட்டும், மாற்றமே செய்யக்கூடாது. என்ன ஆகும்னு கேட்டா, நிறைய கம்பெனி நான் பாக்குறேன், 1 year நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் இன்னொரு பிசினஸ் நல்ல லுக்ரேட்டிவா இருக்கு, அழகா இருக்கு சார், இதோ சூப்பரா இருக்கு அங்கன்னு சொல்லிட்டு உங்களை படத்தை எடுத்து அங்க போடுவாங்க. முடிஞ்சது. எப்பவுமே சார் அதர் காயின்ஸ் ஆல்வேஸ் கிரீன். அந்த பக்கம் பார்க்கும்போது அழகா பச்சை பசையில் இருக்க மாதிரி தெரியும் சார், அங்க போனாலும் தெரியும் அதுல எத்தனை பிரச்சனைகள், எத்தனை ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதர் சைடு இஸ் ஆல்வேஸ் கிரீன் சொல்லுவாங்க. அந்த லுக் அவுட் பண்ணாதீங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட். உங்களுடைய பிசினஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த கோல் போஸ்ட்டை மாத்தாதீங்க. அடுத்தது முக்கியமான விஷயம், கோ ஃபவுண்டர் சினர்ஜி அல்லது பார்ட்னர்ஷிப்போட சினர்ஜி. இதை நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் எல்லா வேலையும் பண்றாங்க சார் சில கம்பெனில. அதுதான் பிரச்சனை. 2 பார்ட்னர் இருப்பாங்க, இவரும் பிசினஸ் பண்ணுவாரு, இவரும் கலெக்ஷன் போவாரு, இவரும் பசங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு, இவரும் ஃபைனான்ஸ் பண்ணுவாரு, இதே வேலை அவரும் பண்ணுவார். உங்களுடைய பார்ட்னர்ஷிப் அப்படின்றது பிரிச்சுக்கங்க சார். நீங்க மார்க்கெட்டிங்கும் அக்கௌண்ட்ஸ் பாத்துக்கீங்க, மார்க்கெட்டிங் சேல்ஸ் அக்கௌண்ட் நீங்க பாத்துக்கங்க. நான் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் அட்மின் இது பாத்துக்கிறேன், ஐ மீன் ப்ரொடக்ஷன் பாத்துக்கிறேன். இப்படின்ட்டு உங்களோட வெர்டிக்கலை, உங்க பிசினஸ் வெர்டிக்கலை பிரிச்சுக்கங்க. பிரிச்சா மட்டும்தான் கான்ஃபிளிக்ட் வராது. உங்களை கீழே இருக்கவங்க விளையாட மாட்டாங்க. இல்லைன்னா இங்கேருந்து அங்கே சொல்லுவாங்க, அங்கேருந்து இங்கே சொல்லுவாங்க, நீங்க மாட்டிப்பீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோ ஃபவுண்டர்ஸ் எனர்ஜி ஆர் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்ல இருக்கக்கூடிய என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, யூ ஹவ் டு டிவைட் யுவர் ஒர்க். உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்ற கிளீனா சொல்லிட்டீங்க. அப்புறம் உங்க பார்ட்டோட ரெஸ்பான்ஸ் சொல்லிட்டீங்கன்னா, தென் திஸ் வில் லீட் டு சக்சஸ் இன் அ கிரேட்டர் ஹைட். ஸோ திஸ் ஆர் த மை அப்சர்வேஷன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்க. மேபி ஒர்க்கபிள், மே நாட் பி ஒர்க்கபிள்ங்க, பட் இது என்னுடைய அனுபவங்க. எடுத்துக்கலாம், எடுக்கலன்னா பரவாயில்ல, பட் இட்ஸ் மை ஹம்பிள் சப்மிஷன் டு யூ. என்னை பொறுத்த வரைக்கும் சக்சஸ் அப்படின்னாங்க ரொம்ப சிம்பிளுங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கும், அந்த ஸ்ட்ராட்டஜில சுப்பீரியாரிட்டி இருக்கணும், சரிங்களா? அதை வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸலன்ஸ் இருக்கணும். எல்லாம் இருக்குது, எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்னா சக்சஸ் வரவே வராது சார். மூட் கோபி, ஒன் மோர் ஸ்லைடு சார். ரைட், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன மந்திரா சார் சக்சஸை பொறுத்த வரைக்கும். சக்சஸ் இஸ் nothing more than a few discipline practiced daily. திரும்பவும் சொல்றேன் சார், success is nothing more than a few disciplines practiced daily, and failure is nothing more than few small errors repeated daily. ரைட்டுங்களா? உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டாம், நீங்க உங்களுக்கே தெரியும். சக்சஸ்னா அப்படிதான் சார். சக்சஸும் ஃபெயிலியருக்குள்ள சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற விஷயத்த அங்க பதிவு பண்ண விரும்புறேன். நான் கடைசி ஸ்லைடுக்கு வந்து சார், இது கடைசி நான் உங்களுக்கு காட்டக்கூடியது ஒரு கிளைமேக்ஸ் ஸ்லைடு. அந்த கிளைமேக்ஸ் ஸ்லைடு இதுதான் சார். ஓகே, ஒரே நிமிஷம். நான் சில விஷயங்கள் உங்களுக்கு கேட்பேன், உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் யூ ஹேவ் டு பேர் வித் மீ. இன்னைக்கு வந்து லீடர்ஷிப் டிரான்ஸ்ஃபார்ம் டு லேடர்ஷிப் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வந்திருக்கும். அதாவது ஏணிகளா இருந்து எப்படி நம்ம ஸ்கூல் வாத்தியார சொல்லுவோம், அவங்க வந்து ஏணிப்படி மாதிரி எல்லாரும் ஏற்றி விட்டு அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கலெக்டர், போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவர் வந்து நம்ம உங்கள்கிட்ட படிச்சேன்னு சொன்னா அதுதான் அவருக்கு பெரிய பெருமை. இன்னைக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ல நல்ல தலைவர்கள் கிடைக்கிறது கஷ்டம். நல்ல தலைவர் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் வியூ இருக்குது கஷ்டம். மூணாவது, மக்களை அரவணைத்து சொல்ல வேண்டியது கஷ்டம். எனக்கு பெனிஃபிட் வேண்டாம், மக்களுக்காக பெனிஃபிட் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு உள்ளம் இருக்குது கஷ்டம். இன்னைக்கு உங்க முன்னால் இருக்கக்கூடிய தலைவர் வந்து எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு ஆளுமை படைத்தவர். நான் உங்க மூலமா அவருக்கு நான் வேண்டுகோள் கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம்னா, எத்தனை நாளைக்கு சார் நீங்க உங்க அடுத்த கம்பெனிக்கு வேலை செஞ்சுருவீங்க? உங்களுக்குன்னு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுங்க சார். இன்னைக்கு நான் பாக்குறேன், இந்தியாவில 26 லட்சம் ரீட்டைலர்ஸ் இருக்காங்க சார், நம்ம எஃப்எம்சிஜி ரீட்டைலர்ஸ். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்டா பிளஸ் மைனஸ் தெரியல 1.6 ரீட்டைலர் எஃப்எம்சிஜி பிசினஸ் பண்ண ரெடியா இருக்காங்க. அதை பண்ணிட்டு இருக்காங்க ராஜன். ஓகே, நம்மளோட ஒரு 5000 டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ்நாடுல இருக்கும். ஒரு 1200 1300 கோடி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். இதுல பெரிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, யூனிட்டி இஸ் அவர் ஸ்ட்ரென்த். இவ்வளவு பெரிய சக்தி வச்சுட்டு, இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த வச்சுட்டு நம்ம கன்சியூமர் ஃபோரத்தை, இந்த ஆல் இண்டியா கன்சியூமர் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் எதுக்கு வச்சிருக்கோம், இந்த ஃபெடரேஷன் எதுக்கு வச்சிருக்கோம்? ஏதாவது கம்பெனி பிரச்சனை வருது, அப்புறம் கணேஷ் அம்பாண்ட போறோம், அவர் வந்து பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வைக்கிறது. நான் என்னோட ஒரே கேள்வி, ஏன் சார் நம்ம ஒரு பிராண்டு ஆகக்கூடாது? ஏன் சார் உங்க ஆல் இண்டியா கன்சியூமர் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனுடைய கீழே ஒரு பிராண்ட் ரெடி பண்ணா
நீங்களே ஏன் சார் ஒரு பிராண்டை கிரியேட் பண்ண முடியாது? இண்டிவிஜுவல் பண்ணலாம். உங்களுக்கு இண்டிவிஜுவல் இல்லையா? 100 பேர் சேர்ந்து வாங்க, நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். என்னோட ஐடியா என்ன கேட்டீங்கன்னா, சார் 5,000 பேர் இருக்கீங்க சார், ஒரு 500 பேர் 10% லைக் மைண்டட் பீப்புள் வாங்க. 500 பேர் வந்து நான் எதிர்பார்க்கிறேன். இது மை ஐடியாங்க. இது வந்து அண்ணன் சொல்லல, நான் கொடுக்கக்கூடிய ஒரு ஐடியா. 1,00,000 பேர் போடுங்க. யூ ஆர் த ஓனர். 500 பேர் 1,00,000, 5 கோடி ரூபாய் வந்துருக்காங்க. அந்த 5 கோடி ரூபாய்க்கு ஒரு பிராண்டை ரெடி பண்ணலாம் சார். நம்மளே ரெடி பண்ணலாம் சார். TNCPDA அப்படின்ற பேர்ல ரெடி பண்ணீங்கன்னா 500 முதலாளியை சேர்ந்து புது பிராண்ட் லான்ச் பண்ற தமிழ்நாட்டில் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லா போகலாம். இந்த 5,000 பேர் இருக்கீங்க சார். இன்னைக்கு FMCG கம்பெனி இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா, ப்ராடக்ட் இருக்கு சார், எப்படி கன்சூமர் கொண்டு சேர்க்கறது, எப்படி திருநெல்வேலி கொண்டு போறது, எப்படி நாகர்கோவில் கொண்டு போறது, எப்படி டயர் 2 டயர் சிட்டி கொண்டுறதுக்கு தான் பெரிய பிரச்சனை. இன்னைக்கு அந்த ஸ்ட்ரென்த் நம்மகிட்ட இருக்கும்போது நீங்க மனசு வச்சால் இந்த உங்களுடைய தலையெழுத்தை அப்படியே மாத்தலாம். நல்ல ஒரு யூனிட்ல இருக்கலாம். இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? எல்லா கம்பெனியும் நம்ம அடிமையா தான் இருக்கிறோம். அவன் சொல்றதான் கேட்கிறோம். கொஞ்சம் நம்ம முகத்தை சுழிச்சோம்னா இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்துட்டு இருக்காங்க, இன்சென்டிவ் கட் பண்ணிடுறாங்க. ஒரு பயத்திலே வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம். எத்தனை நாள் சார் பயந்துட்டு இருப்போம்? நம்ம ஏன் இன்னும் பாரதி கார்ல போயிட்டு இருக்கோம்? நம்ம ஏன் ஆடியில போகக்கூடாது? நம்ம ஏன் பெட்ஸ்ல போகக்கூடாது? ஏதாவது எண்ணங்கள்ங்க. நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன, திரும்ப சொல்றேன், லீடர்ஷிப் டிரான்ஸ்ஃபார்ம் டு லேடர்ஷிப் அப்படின்ற கான்செப்ட் புதுசா வால்வேட்டா இருக்குது. விச் மீன்ஸ் ஒரு நல்ல லீடர் இருக்கும்போது அது கீழே ஒத்து இருக்க லைக் மைண்டட் பீப்புள். இதுல ஒரே விஷயம் நான் சொல்லக்கூடிய ஆசைப்படுற ஒரே விஷயம், ஒரு வேர்டு இருக்குங்க, ட்ரஸ்ட். ட்ரஸ்டிங் ஈச் அதர் அப்படின்ட்டு. நம்பிக்கை இருந்தால் வாழ்வு நல்லா இருக்கும் சார். இதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஹம்பிள் அட்வைஸ். ஐ லீவ் த டிசிஷன் டு யூ. ஏன்னா வாய்ப்புகள் வரும்போது யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னா புத்திசாலி படம் கிடையாது. வாய்ப்புகள் திரும்ப திரும்ப கதவை தட்டாது. ஓகே, சப்போஸ் இந்த நான் ஒரு ஒரு வியூ சொல்றேன் உங்களுக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் நீ ஒரு 500 பேர் போட்டு 1,00,000 போடுறீங்க, 5 கோடி வருது, ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணலாம். என்ன ப்ராடக்ட் ரெடி பண்ணலாம் சார்? சார் நீங்க போகக்கூடிய சாதாரண ஏன்னோ என்ன ப்ராடக்ட் அதிகமாக போகுது சார்? மாவு போகுது சார், அரிசி போகுது சார், உங்களுக்கு ஏன்னா சோளம் போகுது சார். கன்சியூமர் அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் ப்ராடக்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி, ஓகே, கம்பு, ரவா, மைதா, ஆட்டா, இந்த ப்ராடக்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதுல ஒரு இனோவேஷன் கொண்டு வந்தால் இந்த ப்ராடக்ட்டை 500 பேர் நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா கொண்டு வந்துட்டீங்கன்னா யூ வில் see the big growthங்க. 5 வருஷம் டவுன்ல 100 கோடி ஆயிடுச்சுன்னா MNC உங்கள்கிட்ட வருவாங்க சார். சார் 300 கோடிக்கு நான் வாங்க ரெடின்னு சொல்லிட்டு. அப்படி வந்த பெனிஃபிட் ஆகிறது நீங்களா அல்லது MNC சார்? இதனால வரைக்கும் இருந்த MNC ஓகே சார், நீங்க வாங்க சார். ரைட். அடுத்த கேள்வி வரும் உங்களுக்கு. நான் எல்லாத்தையும் பேசுறேன் சார், தப்பா நினைச்சுக்க, நான் கொஞ்சம் ஓப்பனா பேசுறேன்னு சொல்லிட்டு. அடுத்தது யார் சார் பண்ணுவா? சார் எக்ஸ்பர்ட் கையில விடுங்க. எக்ஸ்பர்ட் விட்டுருங்க. நீங்க 500 பேர் உள்ளே வரக்கூடாது. உங்ககிட்ட இருந்து ஒரு 50 பேர் ஈசி மெம்பரா உள்ள வாங்க, ஒரு சைடுல இருங்க. அவங்கள கேட்டு அந்த எக்ஸ்பர்ட் பண்ற மாதிரி விடுங்க. ப்ராடக்ட்டை கொண்டு போயிடுவாங்க. ஜெயிக்க வச்சிடலாம். நமக்கு எல்லா சக்தியும் இருக்கு சார், நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது அனுமார் வந்து ஒரு மலையை தூக்கிட்டு போய் அங்க கொண்டு வச்சாரு. வச்சு முடிச்ச பிறகுதான் எல்லாரும் சொன்னாங்கன்னா, அனுமார் நீங்க தூக்கிட்டு வந்த மலை வந்து சஞ்சீவி மலைங்க, அது உலகத்திலே பெரிய மலை, நீ எப்படி தூக்கிட்டு வந்த அப்படின்னு கேட்கும்போது சொன்னாராம், எனக்கு ராமனுக்கு அங்க ஹெல்ப் பண்ணணுங்க எனக்கு. அப்ப அந்த மலையில அந்த மூலிகையை பார்த்துட்டேன். என்னுடைய இன்டென்ஷன் எல்லாமே வந்து ராமனுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் இருந்த வழிய, அது எப்படி தூக்க போறோம், இது வெயிட்டா இருக்குமா, கீழே விழுந்துருமா, அந்த யோசனையே எனக்கு இல்லை. என்னுடைய என்னுடைய அப்ஜெக்டிவ் இந்த மலையை கொண்டு போய் அங்க வைக்கணும். அந்த மலையில இருந்தக்கூடிய மூலியை எடுத்து ராமனை காப்பாற்றணுன்ற இன்டென்ஷன் மட்டும் தான் இருந்தது. நம்ம சில பேருக்கு வந்துங்க அதோடைய பலம் தெரியாது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. யானையை வந்து ஒரு சின்ன கயித்துல, அதாவது சின்ன ஒரு இரும்புல கட்டி போட்டுருப்பாங்க. யானையோட பலம் என்ன சார்? நீங்க தனியா காட்டுல யானையை பார்த்து சார் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கோவில கட்டி போட்டிருப்பாங்க. அதுக்கு ஒரு மைண்ட் செட் என்னன்னா, நம்ம போனா இந்த கம்பி இழுத்துருன்னு சொல்லிட்டு அதை லைட்டா அது எப்போ ட்ரையே பண்ணாது. ஏன்னா முதல்ல இருந்து அப்படி ஃப்ரேம் பண்ணிட்டாங்க மைண்ட்ல, அப்படியே ஃப்ரேம் பண்ணி அந்த ப்ராடா திங்க் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யானைக்கே கொடுக்க முடியும். அதனால யானை ட்ரை பண்ணாரு. எப்போ ட்ரை பண்ண சொல்லுங்களா சார்? மதம் பிடிச்சுன்னா ட்ரை பண்ணிவிடு சார். கரெக்டுங்களா? மதம் பிடிச்சிட்டு யானைக்கு அப்புறம் ட்ரை பண்ணு, நீயா நானான்னு பார்த்துருவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஹம்பிள் சப்மிஷன், நான் அந்த FMC இண்டஸ்ட்ரியில நிறைய கம்பெனிக்கு வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த லெவிஸ்டா அப்படின்ற ப்ராடக்ட் கூட நான் கன்சல்டண்டா போய் கடந்த 5 வருஷமா வந்து பிராண்ட் ரெடி பண்ணிட்டு இன்னைக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கேன். இதே மாதிரி நிறைய கம்பெனி வந்து இந்தியாவில் அப்ராட் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவியை செய்யணும்னு ஆசைப்படுறேன். உங்களுடைய வாழ்வாதாரத்தை அடுத்த லெவல் கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன்.
ஒண்ணு நீங்க தனியா பிராண்ட் பண்ணுமா பண்ணுங்க, உங்களுக்கு எபிலிட்டி இருக்கு பண்ணிட்டு. பட் எல்லாரும் சேர்ந்தா ஸ்ட்ரென்த் அதிகம், இண்டிவிஜுவல் சேர்ந்தா ஸ்ட்ரென்த் கம்மி. எல்லாரும் சேர்ந்தா பெரிய விஷயங்களை யோசிக்கலாம், இண்டிவிஜுவல் பார்த்தா நம்மளுடைய எபிலிட்டி கம்மியா இருக்கும். என்னோட ஒரே விஷயம் எப்படின்னா, சேர்ந்து வாங்க, எல்லாரும் சேர்ந்து ஜெயிப்போம். அதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் ஃபார் பீப்புள் லைக் டாக்டர் கணேஷ் அண்ணாக்கு. கணேஷ்ராம் அண்ணா மாதிரி நான் நிறைய விஷயம், எனக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்கேன். நான் பார்க்கக்கூடிய கம்பெனிலாம் பிரச்சனை வரும்போது அண்ணாட கூப்பிட்டு, அண்ணா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அவர்கிட்ட பிடிச்ச ஒரே விஷயம் என்னன்னா, நியாயத்தின் பக்கம் மட்டும்தான் இருப்பார். நியாயமா இருந்தா பண்ணுவார், இல்ல பண்ண மாட்டார். எனக்கு ஒரு இடம் நியாயம் இல்லாம படும்போது கூப்பிட்டு சொன்னார், சுந்தர் நீங்க பண்றது தப்பு, பண்ணாதீங்க, திஸ் இஸ் நாட் ரைட் சொன்னார். ஐ அண்டர்ஸ்டுட். அப்பதான் எனக்கும் அண்ணாக்கும் ஒரு பெரிய உறவுகள், ரொம்ப வருஷமா உறவுகள் படிச்சிருக்கோம். உறவுகள் நல்ல உறவுகள் வியாபாரத்துல ஜெயிக்கணும் அப்படின்னா நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பை நல்ல யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா நம்ம அடுத்த லெவல் போகலாம். படலும் பரவாயில்ல சார், அதை பத்தி என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனால் பண்ணுனா நம்முடைய தலையெழுத்தை யார் மாத்துவா அப்படின்னா, சார் யார் மாத்தாங்க நம்ம தான் மதிச்சோம். கடவுள் மாதிரி சிவன் வேஷத்துல உனக்கு என்ன வரம் வேணும் சொல்லுங்க அப்படின்ட்டு கணேசராம் அண்ணாட்ட சிவன் முன்னாள் நிக்க மாட்டார், நிறைய ரூபங்கள்ல வருவார். அப்போ அவரோட கை கோத்து போயிட்டு நம்ம ஜெயிச்சிடலாம். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அப்படி ஏதாவது உங்களுக்கு இருந்தா ஜஸ்ட் மூவ் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, we can work as a team. எல்லா எக்ஸிகியூஷன் 360 எக்ஸிகியூஷனுக்கு we work as a team, we make it successful. சார் எத்தனை கம்பெனி வளர்த்து விட்டுருக்கோம் சார். இன்னைக்கு வளர்ந்த கம்பெனி எம்என்சி எல்லாம் நீங்க போட்ட எஃபர்ட், நீங்க போட்ட பிளட், நீங்க கொடுத்த அந்த வேலை, சரிங்களா? நீங்களும் வளர்ந்தீங்க, அவங்களும் வளர்ந்தாங்க. இப்படி எத்தனை நீங்க இப்படி இருப்பீங்க சார்? டிஸ்ட்ரிபியூட்டர் பேர போறீங்களா? ஏன் முறையே ஆகக்கூடாது. அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சார். மேபி ராங், தயவுசெய்து தப்பா நினைச்சிக்காதீங்க. நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தப்பா இருந்தால் தயவுசெய்து தப்பா நினைச்சிக்காதீங்க. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். வித் திஸ் தாட் ஐ திங்க் மூவ் டு நெக்ஸ்ட் ஸ்லைட். கோபி, தேங்க்யூ வெரி மச் ஃபார் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களெல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு பழைய நண்பர்கள், அதாவது 10 வருஷம் 20 வருஷம் நண்பர்கள்லாம் ஒரே இடத்துல கூடணும்னா எந்த ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் பண்றேன். இப்பவும் பாருங்க, இந்த செஷன்ல கரெக்டா 1.5 மணி நேரம் நான் பேசியிருக்கேன். 92 பேர் இருக்கிறீங்க. தட் ஷோஸ் த ரெஸ்பெக்ட் ஆர் அந்த ஒரு அன்பு, அல்லது என்ன சொல்றது, ஒரு ஆதரவு கூட சொல்லிக்கலாம். ரொம்ப நன்றி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. உங்க சைட்ல உங்களுக்கு எது பிரச்சனை இருந்தாலும் சரி, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் என்ன சப்போர்ட் வேணுமோ கூப்பிடுங்க. நான் 24 ஹவர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் கொண்டு வர முடியும் அப்படின்னா ஐ எம் தேர். என்னோட சேர்ந்து மிஸ்டர் கோபி ஏடிஎஸ் அவரும் ஒரு பிளாட்ஃபார்ம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய கனவு 1 லட்சம் ஆண்டர்பிரனர் கொண்டு வரும்னு சொல்லிட்டு ஏடிஎஸ் குரூப்ல யூத் பவர் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்ல ஒரு 1000 பேர் கொண்டு வரும் கனவுகளோட ஓடிட்டு இருக்கோம். எங்களுக்கு நீங்க பணம் பெருசு இல்லை சார். நமக்கு தெரிஞ்ச வித்தைகளை ஒரு 4 பேர் கத்து கொடுத்தா அவங்க சக்சஸ் ஆயிட்டா, அண்ணா நான் சக்சஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டா we are happy. With this small note, thank you very much for the opportunity. அண்ணா ரொம்ப நன்றிண்ணா. என்ன இவ்வளவு நேரம் உங்க பொறுமையை காத்து இங்க ஸ்பீச்சை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஏதாவது நான் தப்பா செய்தேன்னா தயவுசெய்து மன்னிச்சுக்கங்க. அது பிரதரா கேட்டுக்கொள்கிறேன். உங்களை சந்திச்சதுல ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் அன்மியூட் பண்ண கோபி, எல்லாரையும் அன்மியூட் பண்ண. சரி, தமிழ்நாடு நுகர்பொருள் சங்கம் சார்பாக கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எல்லாரையும் அவர்களுடைய பேச்சு ரொம்ப எளிமையான முறையில வலிமை, ஆனா மிக அந்த எளிமையான விதத்துல நமக்கு தெரிந்த விஷயங்கள்லயே நமக்கு நிறைய விஷயங்களை புதுப்பிச்சு சொல்லி புத்துணர்வு கொடுத்த என்னுடைய நண்பர் சண்முகம் சுந்தர் அவர்களுக்கு நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இப்ப ஒரு கையை தட்டுவோம். ஒரு மீட்டிங் ஹால்ல உட்கார்ந்தா தட்டிருப்போம் இல்லையா? அதனால இப்ப எல்லாரும் ஒரு அரை நிமிடம் ஒன்னா சேர்ந்து கையை தட்டுங்க. கேக்குது சுந்தர் சொல்லுங்க சார். யாராவது ஒரு 5 பேர் கேள்வி கேட்கறதுக்கு பண்ணலாமா? மியூட் பண்ணிடுங்க கோபி. எல்லாரையும் கேள்வி கேட்க மியூட் பண்ணிட்டு யாராவது
வணக்கங்க. என்னோட பேர் கோபி. ஆக்சுவலி ரொம்ப தேங்க்ஸ் சார். யாராவது உங்களுக்கு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா அவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அவங்களுக்கு மட்டும் நான் அப்ரூவ் பண்றேன். ஜஸ்ட் நீங்க பேசலாம், சாரோட விளக்கம் கொடுக்கலாம். ஆனா என்னை பத்தி ஜஸ்ட் இந்த பேனல் ஆன் பண்றதுக்கு முன்னாடி எல்லாருமே கொஞ்சம் மியூட் பண்ணிருங்க, ஏன்னா அதுதான் கிளியரா இருக்கும். ஓகே, யாரு பேசணும்னு நினைக்கிறீங்களோ, கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க சொன்னீங்கன்னா ஈஸியா இருக்குங்க. சுபாஷ் சந்திரன் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சுபாஷ் சந்திரனுக்கு அப்ரூவ் பண்ணிருக்கேன். சார் கணேஷ்ராம் சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கீங்க சார், ஏன்னா நீங்க இன்டராக்ட் பண்ணீங்க. நான் ஃபுல்லாவே அன்மியூட்ல இருக்கணும். சுபாஷ் பேசலாம்பா, நீ பேசு, கேள்வி கேளு. வணக்கம் தலைவரே. வணக்கம். நீ உனக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும்னு விருப்பப்பட்டா கேட்கலாம். சரி தலைவரே. கேள்வி இல்ல தலைவரே. இந்த செக்ஷன் வந்து நல்ல சிறப்பா செயல்படுத்தி பண்ணிருக்கீங்க. அவர் சொன்ன ஐடியாவும் நல்ல ஐடியா தான். அந்த ஐடியாவுக்கு எதுனா ஒரு இது பண்ணுங்க தலைவர். அதுக்குதான் தலைவர் முயற்சி பண்ணி பார்க்கலான்ற. முயற்சி பண்ணி பார்க்கலாம் தலைவரே. சரி சரி, ஓகே. ஓகே, வேதாச்சலம் பேச போறோம் சார். வேதாச்சலம் பேசலாமா? பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல சுந்தர் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு எக்ஸலண்டான இந்த ஒரு ப்ரோக்ராம் எங்க எல்லாருக்கும் கொடுத்ததுக்காக எங்க காஞ்சிபுரம் நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்க சார்பா உங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். இந்த புது ப்ராடக்ட் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்ற செக்மெண்ட்ல ஃபுட் ப்ராடக்ட் பண்றதுல ஹெவி ரிஸ்க் எதனா இருக்கா? 100% ரிஸ்க், 50% ரிஸ்க் அந்த மாதிரி இருக்கா? இல்ல கொஞ்சம் இந்த ஃபுட்டை விட கொஞ்சம் அடுத்த கிரேட், அதாவது லைஃப் டைம் நிறைய இருக்கிற பொருட்கள் எடுத்தா நல்லதா சார்? என்னைய பொறுத்த வரைக்குங்க இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கும்போது ஓகே, ஓடுற தண்ணியில நம்ம போயிட்டோம்னா நம்ம தப்பிச்சுக்கணும். ஓகே, இன்னைக்கு ஃபாஸ்டா மூவ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு நம்ம அனலைஸ் பண்ணி அதுல ஒரு 50 SKU மட்டும் சூஸ் பண்ணுவோம் சார். 50 SKUலயும் கொஞ்சம் மார்வேஷன் கொண்டுரும், அதாவது கொஞ்சம் வேல்யூ அடிஷன் பண்ணணும். நம்ம கஸ்டமர் வாங்க மாட்டாங்க. அதுல ஒரு ஒரு புது தன்மை கொண்டு வருவோம், ஒரு யூனிக் ப்ராடக்டா கொண்டு வருவோம். அப்பனா வந்து கன்சியூமர்கிட்ட சொல்லும் போதும் கடைக்காரர்கிட்ட சொல்லும் போதும் நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் வந்துங்க இந்த தனித்தன்மை இதுன்னு சொல்லிட்டு அது தனித்தன்மையோட ஒரு ப்ராடக்ட் ஃபாஸ்டா கஸ்டமர் வாங்கக்கூடிய ப்ராடக்ட் எடுத்தோம்னா சக்சஸ் ஆகலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் ஃபுட் இண்டஸ்ட்ரி எனக்கு அனுபவத்தை சொல்றேன், ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு அழிவே கிடையாது சார். அது போனோம்னா நம்ம எப்போதுமே ஜெயிச்சிருவோம். ஃபுட் இல்லாம சார் தெரிஞ்ச தொழில செய்யாதவனும் தெரிஞ்ச அது மாதிரி பண்ணக்கூடாது. தெரிஞ்ச செய்த தொழில் அதான், அதுல மட்டும் இருந்தோம்னா தப்பிச்சுக்கலாம். தெரியாத தொழில போய் கையை வச்சு அப்புறம் 500 பேருக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தோம்னா அதனால ஃபுட் இஸ் பெஸ்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் வித் தனித்தமோட நல்லா பண்ண முடியும் சார். எனக்கு அதுதான் என்னுடைய அனுபவம். நன்றி சார், நன்றி சார். இது எங்களுடைய மாநில தலைவர் அவர்களுக்கு இந்த நன்றியை சமர்ப்பிக்கிறோம் சார். நன்றி சார். ஓகே ஓகே, தேங்க் யூ. ஹலோ, தேங்க் யூ சார். யார் பேச விரும்புறீங்க? ஹலோ கஜேந்திரன் சார். கஜேந்திரன் from திருச்சி. பேசலாம் கஜேந்திரன் சார். வணக்கம் சார். வணக்கம் கஜேந்திரன் சார். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டு நீங்க சொன்னதுல ஒரு சின்னதா ஒரு ஆயில் பிராண்ட் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. ஆமா சார், சக்ரா செக்கு நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எனக்கு என்ன டவுட்னா சார், இப்ப வந்து ஒரு பேக்ரவுண்ட், இப்ப ஆயில் ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பேக்ரவுண்ட், சின்ன பேக்ரவுண்ட் இருந்துச்சு. அதை நான் கொஞ்சம் கொஞ்சமா டியூன் பண்ணி பண்ணிக்கிட்டேன். இப்ப ஃபுட் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே சார். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா உளுந்து அப்படின்னு எடுக்கணும், இப்ப ரவான்னு எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ரவா, மைதா அப்படின்னா அதோட குவாலிட்டி ஸ்டாண்டர்டு இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணும். இன்கேஸ் அது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த FSSAI அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நம்ம மாட்டோம் இல்ல, அதுக்கு என்ன சார் நீங்க சொல்றீங்க? பேக்ரவுண்ட் அதாவதுங்க, இப்போ ஒரு பேக்கேஜிங் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல அனுபவம் கிடையாது, அதான் ப்ரொஃபஷனல் விட்டுருன்னு சொல்லணும். சரிங்களா? அந்த ப்ரொஃபஷனலுக்கு வந்து FSSAI ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு கரெக்டா தெரியும். அதை உங்களுக்கு கரெக்டா கைட் பண்ணி சார் உங்க ப்ராடக்ட்டுக்கு இந்த தேவைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா போட்டுருவாங்க. ஸோ உங்க பேக்கேஜிங்கு சரியாயிடும். இது போக இண்டஸ்ட்ரியிலே நிறைய பேர் எக்ஸ்பர்ட் இருக்காங்க. நான் ஒரு கம்பெனி பேர் சொல்ல விரும்பல, ஒரு கம்பெனி ரெஃபரன்ஸா எடுக்கிறேன். இன்னைக்கு ஒரு கம்பெனிக்கு வந்து நான் வந்து கன்சல்டேஷன் பேசிட்டு இருக்கேன் சார். அவங்க ஒன்று உள்ள வரல. சரிங்களா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதே ப்ராடக்ட் எஃப்எம்சியா இருக்காங்க, 300 கோடி பண்ணு சொல்லியிருக்காங்க. நான் டிஸ்கஷன்ல இருக்கிறேன். அவங்க வந்து இந்த அனில் ஆட்டாலாம் பண்ணிருக்காங்களா, அந்த மாதிரி ரிலேட்டட் ப்ராடக்ட். இன்னைக்கு அனில் சேமியா அப்படின்றது ஒரு நல்ல பிராண்டு, நல்லா தெரியும், எல்லாருக்குமே தெரியும் கன்சியூமருக்கு. ஆனா அதே மாதிரி ப்ராடக்ட
இந்த எக்ஸ் கம்பெனி, நான் சொல்ல கம்பெனி வந்து 5 ரூபாய் 6 ரூபாய் அதிகமா வச்சு வித்துட்டு இருக்காங்க சார். அப்ப என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கன்சியூமருங்க குவாலிட்டியான ப்ராடக்டா கூட எச்சா பணம் கெடுத்தா கொடுக்க ரெடியா இருக்காங்க. குவாலிட்டிக்கு கஸ்டமர் இன்னைக்கு அடிமையா இருக்காங்க. நல்லா இருக்குது, டிஃப்ரெண்டா இருக்குது, குவாலிட்டியா இருக்குது, 5 ரூபா பரவாயில்லன்னு இருக்காங்க. எங்க குவாலிட்டி தான் பேசுது. ஸோ அதனால பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து கொஞ்சம் மார்வேட் பண்ணி இனோவேட் பண்ணி கஸ்டமருக்கு தேவை கொடுத்தால் கண்டிப்பான முறையில் சக்சஸ் பண்ண முடியும். ரைட்டுங்களா? அது எக்ஸ்பர்ட் இருக்காங்க சார். என்ன ப்ராடக்ட் பண்ணி சொன்னீங்களா பண்ணலாம். அது போக நான் சொல்லக்கூடிய இன்னொரு அட்வைஸ் கேட்டீங்கன்னா, யாரையும் நம்ப கூடாது சார். நமக்கு லேப் இருக்கு சார். எனக்கு யாராவது ப்ராடக்ட் கொடுத்தா நான் என்ன பண்ண தெரியுமா சார்? அவங்க சூப்பராக சொல்லுவாங்க, நான் என் லேபுக்கு அனுப்பிச்சிருவேன். நான் பண்றது வந்து லேப்ல வந்த ரிசல்ட் மட்டும் தான் நான் எடுத்துக்கணும் வழியா, மற்றபடி மற்ற விஷயம் எடுத்துக்க மாட்டேன். லேப்ல வந்து எனக்கு ஏதாவது குட் ப்ராடக்ட் சொன்னா தென் ஐ கோ ஃபார் டிஸ்கஷன். அதனால குவாலிட்டியில மட்டும் கொஞ்சம் கான்செப்ட் பண்ணி நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா எடுத்துடலாம். அடுத்தது நிறைய பேர் சாட்ல வராங்க. சூப்பர் சுந்தரண்ணா, ஐ ஓப்பனிங் ஃபார் எக்ஸலன்ட் ஸ்பீச்னா, வெரி குட், தேங்க்யூ. பிரசிடென்ட்டுக்கு வந்து நல்ல இனிஷியேட்டிவ் சொல்றாங்க. அண்ணா என்னுடைய சார் வணக்கம். வணக்கம் சார். காஞ்சிபுரம் தலைவர் ரவி பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். நான் நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க. எங்களுக்கு வந்து எனக்கு ஒரு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சார். இந்த ரொம்ப சந்தோஷம். நீங்க அதனால வந்து நீங்க சொல்ற மெத்தடு இதெல்லாம் வந்து ரொம்ப எந்தூசியாசமா இருக்கு. ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்னு ஒரு உத்வேகமும் உண்டாகுது. ரொம்ப சந்தோஷம். அதனால வந்து இது வந்து இதுக்கு பேஸ் ஷீட் மட்டும் போயிடக்கூடாது. நீங்க இதுக்கு உண்டான ஒரு முன்முயற்சி எடுத்து நம்ம எங்க தலைவரோட சேர்ந்து இதுக்கு ஒரு ஒரு என்ன ஒரு எப்படி பண்ணலாம், என்னென்ன பண்ணலான்னு ஒரு இது பண்ணி நீங்க ஆரம்பிச்சு ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஒண்ணு போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணா நல்லா இருக்குன்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா அதை வந்து திங்க் ஓவர் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அவனோட ஃபர்ஸ்ட் பர்சனா நான் சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு ஆன்சர் பண்ணிட்டேன் இதுக்கு. சொல்லுங்க சார். ஒரே வரியில ஆன்சர் பண்ணிடுறேன். சொல்லுங்களேன். நீங்க ரெடியா? நான் ரெடி. அவ்வளவுதான் சார். சோ அது வந்து இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த கான்செப்ட நல்லா புரிஞ்சுங்க. என்னோட நண்பர் கணேஷாம் அண்ணா மாதிரி எனக்கு அங்குள்ள பிரசிடென்ட், கர்நாடகா பிரசிடென்ட் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. இத சொன்னேன். அவங்க வந்து ரொம்ப சீரியஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது நாட் தட் நீங்க ஆரம்பிக்கல, அவங்களும் சீரியஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, எத்தனை நாள் நம்ம பண்ணாம இருக்குது, நம்ம பண்ணி ஆகும்னு சொல்லிட்டு. அதனால இது ஒன்லி தி ட்ரஸ்டிங் ஈச் அண்ட் we leave it to the team. நான் ரெடி சார். நான் சப்போர்ட் பண்ண ரெடி. நீங்க ரெடியா மட்டும் சொல்லுங்க. அப்புறம் ட்ரஸ்ட் இருக்கிறதுனால தான் இதை பேசவே ஆரம்பிச்சோம். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மாதிரி ஒண்ணு நீங்க ஆரம்பிச்சு எங்க சார் கிட்ட தலைவர்கிட்ட கொடுத்து அது எல்லாருக்கிட்ட பண்ணீங்கன்னா இமீடியட்டா அதை ப்ராசஸிங் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இந்த லாக்டவுன் பீரியட்ல எல்லாருமே வந்து ஃப்ரீயா இருக்கும். ஓரளவுக்கு பேசுறதுக்கோ திங்க் பண்றதுக்கோ டைம் இஸ் தேர். யூஸ் பண்ணிக்கலாம். மேக் யூஸ் ஆஃப் இட் பண்ணலாம். கைண்ட்லி கன்சல்ட் வித் அவர் பிரசன்ட் சார். கணேஷ் ராமானாக்கு நீங்க எல்லாரும் வந்து ஒரு உத்வேகம் கொடுத்து பண்ணலாம் அப்படின்னு நாங்க பின்னால இருக்கோம்னு சொல்லிட்டேன்னா அவர் ரெடி ஆயிடுவார். அவர் எப்பவும் இந்த யங் மேன் விட்டா ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நண்பர். அதனால அவருக்கு உத்வேகம் கொடுங்க. நாங்களாம் ரெடி, நீங்க சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன் என்னுடைய ரெடினஸ் சொல்லிட்டேன். நீங்க ரெடியான்னு சொல்லுங்க. அப்புறம் எல்லாம் சேர்ந்து செய்யலாம் சார். ஜெயிக்கணும், இண்டிவிஜுவல் ஜெயிக்க கூடாது. ஆரம்பிக்கிறது தான் சார் யோசிப்பாங்க சார். ஆரம்பிச்சா அப்ப நடந்துட்டு இருக்கேன் சார். எண்ணங்கள் தெளிவா இருந்தா எல்லாமே தெளிவா இருக்கும் சார். நல்லா இருக்கும். அதனால நீங்க வந்து today is a good day. Start with our new thinking, new ideas. Thank you. கடைசியா ஒரு ஆள் பேசலாம். யாராவது இல்ல நான் போடுறேன். நிறைய பேர் கேட்க பேசணும். சார் நாகப்பட்டினம். பேசுங்க நாகப்பட்டினம். சார் வணக்கம் சார். வணக்கம். இந்த ப்ராஜெக்டுக்கு நான் ரெடியா இருக்கோம். நீங்க என்ன சொன்னீங்கன்னா சார் 2 பேரோட சப்போர்ட்ல நீட்டா பண்ணணும். நம்மளால முடியும், சாதிப்போம். கண்டிப்பா நான் ரெடியா இருக்கேன். ஓகே, சந்தோஷம். கோபி இப்ப எல்லாரையும் மியூட் பண்ணுப்பா. சார் ஹலோ சார். இன்னும் 2 பேர் பேசுங்க. சீதாராமன் சார் பேசுங்க. ஹலோ சீதாராமன் பேசுப்பா. சார் இந்த எம்எஸ்எம்இ சொன்னீங்களா சார்? எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுங்க சார். அதுக்கப்புறம் அதோட கட் ஆயிடும். அது மட்டும் கொஞ்சம் எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா? எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்றது ஒரு 7.5 கோடி பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க சார். ஓகே, அதுல வந்து ஒரு 1.8 crore, நான் சொல்றது இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய சொல்றேன். அவங்க தான் வந்து வெப்சைட் வச்சிருக்காங்க. வெப்சைட் வச்சு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் அதுல இம்ப்ரூவ் ஆகி 2.5 கோடி பேர் யூஸ் பண்றாங்க. ஓகே, இன்னொரு 5 கோடி பேர் பண்ணாம இருக்கீங்க. ஓகே,
இதுல என்ன நான் சொல்ல விரும்புறேன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பான முறையில ஒரு வெப்சைட் கண்டிப்பா வேணும் சார். உங்களுக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வேணும். அது இல்லை என்றால் யூ வில் பி அவுடேட்டட். டிபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து வெளியே வந்திருக்கு சார். நம்ம டிபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் எனக்கு என்ன தெரியுமா சார், ஒரு ஸ்டாக்கிஸ்ட் பாயிண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் இருந்தா அது சோப்பு ஸ்மெல் அடிக்கணும், அந்த டப்பா மேல ஏறி உட்காரணும். இதான் நான் பார்த்திருக்கேன் சார். அதான் நான் உங்களுக்கு தெரியும் சரிங்களா. இன்னைக்கு அதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் என்ன கொண்டு வரணும் சார், டிஜிட்டலா மாறிக்கங்க, ஒரு வெப்சைட் போட்டுக்கங்க, நீங்க யாருன்றத சொல்லுங்க உலகத்துக்கு. அது போக ஒரு வெர்ச்சுவல் பையிங் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஆன்லைன்ல கஸ்டமர் கொடுத்தா வாங்குறதுக்கு ரெடி ஆயிக்குங்க. இதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் சார். ஓகே ஓகே சார். ஓகே சரி சார், நன்றி. கூப்பிடுங்க சார், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கூப்பிடுங்க. ஐ ஷேர் நம்பர் அண்ணாச்சி கொடுங்க. ராஜபாளையம் சுகீதர் பேசலாம் சார். நடராஜ் சரி, நடராஜ் பேசு சார். சுந்தர் சார் வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார் இந்த செஷன் நமக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். கணேசன் சார், இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, இது நம்ம ஒரு ப்ராசஸா நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்மளோட சங்கத்தோட ஆண்டு விழா வந்து 28ஆம் தேதி கொண்டாடுறோம் நாளைக்கு. 28 வருஷம் கழிச்சு நம்ம அதே ஒரு இனிஷியல் ஒரு டேட்டா வச்சு நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ற டேட்டா பண்ணிடுவோம். டிஎன்சிபி ப்ராஜெக்ட் வந்து உருவாக்குறது அதே டேட்ல நம்ம உருவாக்கிடலாம்ன்றது என்னோட. ஓகே ஓகே ஓகே. அப்போ டைம் டிலே பண்ணிட்டே போறதோட சார். ஆமா, இது அதாவது எண்ணங்கள் வந்து பிரகாசமா தெரியறச்சையே செய்யணுமே ஒழிய அப்புறம் அது டல் ஆயிடும் வெளிச்சம். ஆமா சார். அதனால அது இல்லாம 28 இப்போ சுந்தர் வந்து 28ஆம் தேதி ஃப்ரீயா செக் பண்ணிக்கோங்க. நான் அசோசியேஷனுக்கு எப்போ ஃப்ரீ சார், நான் ஃப்ரீ ஃபார் ஆல் தி டைம். 28ஆம் தேதி எங்களுடைய 28வது ஆண்டு விழா. ரொம்ப சந்தோஷம் சார். ஒவ்வொரு டவுன்லயும் அதை வந்து கொண்டாட போறாங்க. ரொம்ப சந்தோஷம். 28ஆம் தேதி இந்த சொந்தமா போடுற ப்ராஜெக்ட பத்தின ஒரு அடுத்த லெவல். சரிங்க சார், சரிங்க சார். ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃப்ரேம்வொர்க் கொடுத்துறேன் சார். டிராயிங் பிளான். சரிங்க சார். சரி, இப்ப நீங்க வந்து 5 கோடி ரூபாய் சொன்னீங்க, 500 பேரு. இந்த 5 கோடி ரூபாய வந்து டேபிள்ல இருந்தால் சரி, அந்த 5 கோடி ரூபாயை வந்து என்ன பொருள்கள் போடலாம், என்ன செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கணும். இப்ப 1 வருஷம் ஆகுது. இந்த 5 கோடி ரூபாய் வந்து அந்த 5 கோடி ரூபாயா இருக்கணும். சரிங்க சார். ஏதோ ஒரு ரூபத்துல இருக்கணும் அது. கண்டிப்பா கண்டிப்பா. 5 கோடியில வந்து 50 லட்சம் கரைஞ்சிடுச்சு, 4.5 கோடி இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமை இல்லாம 5 கோடி அப்படியாவது இருக்கணும். சரி, இல்ல 5 கோடி வந்து 5.5 கோடி ஆயிருக்கணும். புரியுது சார். என்ன எங்க சொல்ல அதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான். சரிங்க சார். வந்து ரெடி பண்ணிட்டா நம்ம வந்து 28ஆம் தேதி அன்னைக்கு அந்த பிளானை டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்க சார், சரிங்க சார். சோ இப்போ இந்த 5 கோடி தான் கேபிட்டல். இந்த 5 கோடிக்கு முதல்ல என்ன பண்ணலாம் சரிங்க அப்படிங்கிற ஆங்கிள் இது பண்ணலாம். 5 கோடிங்கிறது 10 கோடியை கூட நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்க. அதுக்கு என்ன நம்ம சாதிக்க முடியும், சரிங்க, புரியுது, அப்படிங்கிற திட்டத்தை வந்து நீங்க ஃப்ளோர் பிளான ரெடி பண்ணுங்க. இந்த 28ஆம் தேதிக்குள்ள இப்ப இருக்கிறது நாளைக்கு ஒரு நாள் தான். சரிங்க. நாளைக்கு நம்ம இத பத்தி நம்ம 2 பேரும் ஃபர்தரா அது எந்த அளவுல இருக்குங்கிறத பாத்துட்டு கொண்டு போலான்னு நினைக்கிறேன். சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுனால சரிங்க அந்த இது பண்ணலாம். அதனால இப்போ வந்து என்ன ப்ராடக்ட் ஏது அதெல்லாம் இப்போ உட்காந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். நீங்க மைண்ட் அளவுல நீங்க ஐடியாவை நீங்க சொல்லிட்டீங்க. சரிங்க சார். ஐடியாவை எல்லாரும் வரவேற்கிறாங்க. சரிங்க சார். அது எப்படி பண்ணலாம்ன்ற விஷயத்தை நான் வந்து ஒரு செல்வாக்குள்ள தலைவரா செய்ய வேண்டியது இந்த ஐடியாக்களை சாத்தியமாக்குறது தான். நான் 2-3 கேள்வி உங்களை கேட்கிறேன் சார், பண்ணுங்க. அதாவது நம்ம எல்லாருமே பாருங்க, இப்போ கூட 85 பேர் லைன்ல இருக்காங்க. நான் 2-3 கேள்வி கேட்கிறேன். நமக்கு எல்லாரும் வியாபாரம் பண்ண தெரியுமா சார்? கண்டிப்பா சார். படி தெரியுமா தெரியாதா? தெரியும். கஷ்டமான வியாபாரத்துல இருக்கோம்ல, கடன் கொடுத்து கடன் வாங்குறது எப்படின்னு நமக்கு தெரியுமா தெரியாதா சார்? சரிங்களா? இதோட கஷ்டமான வியாபாரம் கிடையாது சார். அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து அந்த 100 பேருடைய உழைப்பு, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் 20 வருஷம்னா 100 இன்ட்டு ஒரு 20 வருஷம் எவ்வளவு வருஷம்? 2000 வருஷத்தோடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதுல போடுறோம். தோக்குறதுக்கு சான்ஸ் வந்து கம்மி சார். இதுல ஒருத்தருக்கு தோக்கலாம் சார்,
2 பேர் தோக்கலாம். இங்க 2000 பேரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல 2000 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் போடும்போது தோக்குறது ரொம்ப கம்மி. 1. 2வது விஷயம் சார், நாளைக்கு ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டோம் சார், நாளைக்கு ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்றோம். தமிழ்நாட்டுல கொண்டு சேர்க்கறது எவ்வளவு நாள் ஆகும் சார்? லாஜிக்ஸ் தானே சார். நீங்க 500 பேர் இருக்கீங்களே, கொண்டு சேர்த்துற மாட்டீங்க. ஓனர் சார், நீங்க எல்லாரும் ஓனர் சார். ப்ராடக்ட் இருக்குன்னா அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓனர் தானே நீங்க. நீங்க அதை வந்து பாப்பீங்களா மாட்டீங்களா? இன்னொரு கம்பெனி பண்ண என்ன பண்ணுவீங்க? அதை ஓரமா வச்சுட்டு பண்ண ஆரம்பிப்பீங்க. இது ஒரு பெரிய ரெவல்யூஷன் வரப்போகுது சார். பெரிய மாற்றம் கொண்டு வரேன், சரிங்களா? பண்றது என்னைய பொறுத்த வரைக்கும் சார், பண்றத கரெக்டா பண்ணணும். பினான்சியல் டிசிப்ளின் வரும். நான் சொன்ன விஷயம் நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன். அது கரெக்டா இருந்தால், எண்ணங்கள் கரெக்டா இருந்தா எதுவுமே தப்பாகாது. ஒரு விஷயம் மட்டும் கணேசாம் சார் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவாரு, நீங்க போடக்கூடிய 1 லட்சம் எந்த வகையும் தப்பா பெறாது. அதுதான் எல்லாம் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். என்ன 1 லட்சம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். நான் போட்டேன், என்ன நடக்குது இந்த கம்பெனில, நடக்குதா, எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிட்டு ஒரு பிரசன்டேஜ், நீங்க எல்லாம் வாங்க சார், வாங்க, நான் ஒரு பிரசன்டேஜ் கொடுக்க, எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம் சொல்லிட்டு அதுல நீங்க கேள்வி கேளுங்க. ஏன்னா அது ஃப்ரேம் ஒர்க் பண்ணிட்டு வந்தீங்களேன், அதுக்குள்ள விளையாடணும். ப்ளீஸ் சார், கோ ஹெட் சார். சாரி. சரி, ஓகே. சோ அதனால இப்ப வந்து நாளைக்குள்ள நீங்க ஏதாவது ஒரு இத ரெடி பண்ணுங்க, பேசிக் பிளான. அந்த பேசிக் பிளான நம்ம 2 பேரும் விவாதம் பண்ணிட்டு 28ஆம் தேதி அன்னைக்கு சரிங்க சார் ஒரு இதே மாதிரி வீடியோ கான்ஃபரன்ஸ் ஒன்னு ஏற்பாடு பண்ணிடலாம். சரிங்க சார். பண்ணிட்டு அதுக்குள்ள நான் ஒரு வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணி இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த வாட்ஸ்அப்ல சேரட்டும். சோ அந்த வாட்ஸ்அப்ல இருக்கிறவங்க மட்டும் முதல்ல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தான் நமக்கு தேவை. சரிங்க. என்ன பண்றாங்கன்னு வெறும்னே வேடிக்கை பாக்குற ஆள் வேண்டாம். சரி சார். கோபி நீங்க இருக்கீங்களா? கோபி, உங்களுடைய ஐடியா என்ன கோபி? நம்ம ஆல்ரெடி தான் பேசிருக்கோமே சார். என்னோட எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? வாட் இஸ் யுவர் வியூங்க? சார் நேர்ல மீட் பண்றேன் சார், இன்னும் கிளாரிட்டியா இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். சரிங்க. கொண்டு வரலாம் சார். இதெல்லாம் ட்ரீம் ப்ராஜெக்ட் அண்ணனோட தலைமையில கொண்டு வரலாம். ஏன்னா சின்ன பையன்ல இருந்து பாத்துருக்காங்க அண்ணன், அதனால கண்டிப்பா நல்லா பண்ணலாம் சார். ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சார். கிளியர் பண்ணலாம், மேஜிக் கிரியேட் பண்ணலாம் சார். என்ன பார்வையில சார் இத பண்ணிட்டோம் அப்படின்னா சார், நல்லா புரிஞ்சுக்கங்க, கம்பெனிக்காரங்க கூட பேசுறதுக்கு பயப்படுவோம் சார். எனி கம்பெனி பாக்குறவங்க ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, முதல்ல ரெஸ்பெக்ட் கொடுப்பா சார். அந்த ரெஸ்பெக்ட் கண்ண வர விட்டு ஆட்டுறாங்களா அவங்கள? விளையாட்டுற வெத்து கூட்டம்ல இது நம்மள சேலஞ்ச் பண்ற கூட்டம். நாளைக்கு இவங்க கிட்ட நம்ம வேலைக்கே போனாலும் போகப்படி ஆயிடும் அப்படின்னு மதிப்பான். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற பாலிசி சரியான பாயிண்ட். டிஸ்ட்ரிபியூஷனோட அட்வான்ஸ்ன்ற மாதிரி 1 லட்சம் கொடுத்தாலே நமக்கு ஏகப்பட்ட பணம் வருது. ப்ராடக்ட்டோட டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அட்வான்ஸ்னாலே ஏகப்பட்ட தொகை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிராண்ட் என்டார்ஸ்மென்ட். ஒரு நிமிஷம் கோபி, அந்த ராஜபாளையம் சுகீதர்னு ஒரு பையன் லைன்ல இருக்காரு, அவரை பேச சொல்லுப்பா. சுகீர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க, கண்டிப்பா அவர் பார்க்கணும் ஆசைப்படுறேன். சுகீதர் நல்லா இருக்கீங்க? வணக்கம். வணக்கம் சுகீர், நல்லா இருக்கீங்களா? I am doing good. How are you? நல்லா இருக்கு சுகீர், சொல்லுங்க. அண்ணா, நம்ம லெவிஸ்டாவை எப்படி நீ டெவலப் பண்ணி காமிச்சீங்களோ, எப்படி பண்ணோமோ, ஆமா, அதை விட ஜாஸ்தியா இந்த TNCPD பிராண்ட டெவலப் பண்ணி தரணும்னா. அண்ணா, லெவிஸ்டா வளர்த்தது நீங்க, நான் கொடுத்தது லெவிஸ்டா வளர்த்தது நீங்க, நான் கொடுத்தது உத்வேகம் கொடுத்தேன், ப்ராமிஸ் கொடுத்தேன். சொல்ற வார்த்தைகள் வந்து சத்தியமான வார்த்தை நடக்கும்னு சொன்னேன். வளர்த்தது நீங்க. அதனால சுகீர், நீங்க நினைச்சாலும் முடியும். உங்களுக்கு தெரியும் எப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியும். என்னோட மந்த்லி சேலரிய போட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணேன், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் ஒரு ஏரியா சேல்ஸ் மேனேஜரா இருந்து அதுல இருந்து எடுத்து அமௌண்ட் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி I am doing very good. I am really happy to see you. ரைட், ரொம்ப சந்தோஷம். இந்த அனுபவம் தானே வேணும் நமக்கு. நமக்கு வந்து யாருக்கு வந்து டெஸ்டிமோனி வேண்டாம். வியாபாரத்தை என்னைய பொறுத்த வரைக்குங்க, வியாபாரத்தை இப்படிதான் பண்ணணும்னு ஒரு முறை இருந்துங்களேன், ஜெயிச்சிடலாம். எப்படிதான் பண்ணணுன்றது முறை இருந்ததுன்னா ஜெயிக்க முடியாது, 100% முடியாது. அதாவது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் போட்டா இண்டிவிஜுவல் இன்வெஸ்ட்மெண்ட், இங்க ரெஸ்பான்சிபிள் ஃபார் 100 people. இன்னும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கும். 100 பேருக்கு பதில் சொல்லக்கூடிய விதமா இருக்குது. நல்ல யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஒண்ணு இல்ல, நல்ல யோசிங்க, ஆகுமா ஆகாதும் பாருங்க. ஆனா திரும்ப கோபி, இந்த கேள்வி கேட்கிற செஷன் இதோட ஓவர். வந்து நான் சம்மப் பண்றேன். சம்மப் பண்ண அப்புறம் வந்து இந்த மீட்டிங் we will end. சரியா? அதனால வந்து எல்லாரையும் மியூட் பண்ணிடு. ஒரு நிமிஷம். மியூட் பண்ணாம வைக்க வேண்டியது வந்து சுந்தர வைக்கணும்.
சுந்தர வைக்கணும். என்னுடைய ட்ரெஷரர் நடராஜன் ஒருத்தர் இருப்பார் பாரு, அவரை மியூட் பண்ணக்கூடாது. நீங்க அன்மியூட் பண்ணீங்கன்னா கணேஷ் ராமண்ணா நீங்க அன்மியூட் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட். உங்களை பண்ணிட்டேன். ஓகே, அன்மியூட் ஆயிடுச்சா? உங்களுக்கு ஆயிடுச்சு. அடுத்து சுந்தரன். ஓகே ஓகே. அன்பு நண்பர்களே, இந்த கூட்டத்தை வந்து இன்னைக்கு நடத்தின இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொலி காட்சி நம்மளுடைய எதிர்காலத்தை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டிய அளவிற்கு ஒரு உத்வேகத்தை வழங்கிய நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் பேச்சாளர் நம்மவர் வந்து அவருக்கு இந்த தமிழ்நாடு நுகர்பொருள் விநியோக சங்கம் நன்றியை பதிவு செய்கிறது. மேலும் அவரும் அவருடைய கனவுகளில் மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றங்களை கண்டு நம்மளுடைய ஆளு, நம்ம தமிழ்நாட்டு ஆளு, இவர் வந்து இந்த பிராண்டை உலக அளவுல எடுத்துட்டு போனார் அப்படின்னு அவருக்கு, ஏன்னா இன்னும் வயசு அவருக்கும் இருக்கு நல்லா பண்றதுக்கு. அதுல குறிப்பா வந்து இப்போ எல்லாருமே இன்னைக்கு கலந்துட்ட பல பேர் அநேகமா வந்து 90% போல எனக்கு தெரியுது. இந்த 90%மும் முயற்சி பண்ணுவோம், 1 லட்சம் போடுவோம், முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற கருத்தை தான் தெரிவிச்ச மாதிரி நான் ஃபீல் பண்றேன். எல்லாரும் ரியாக்ட் பண்ண விதத்தை பார்க்கச்ச. அதனால நான் என்ன பண்றேன், டிஎன்சிபிடிஏ பிராண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல யாரெல்லாம் வந்து சேர விரும்புறாங்களோ முதல்ல சேரட்டும். அதை ஃபாஸ்டா பண்ணுவோம், இன்னைக்கு நாளைக்குள்ள பண்ணிடுவோம். பண்ணினாக்க 28ஆம் தேதி அந்த குரூப்புக்கு இவர் சுந்தர் தயார் பண்ற ஃப்ளோர் பிளான். இப்ப சுந்தர் செய்ய வேண்டியது, ஏற்கனவே அவர்கிட்ட நான் பேசினேன், ஒரு 5 கோடி ரூபாய் பணம் இருந்தால் அந்த பணத்தை எப்படி அதை வந்து செய்ய போறார், பணத்தை எப்படி பயன்படுத்த போறார், அது வந்து ஒரு வருடம் கழிச்சு எந்த அளவுல அது நமக்கு முன்னேற்றத்தை தரும். முதல்ல ஒரு தொழிலை தொடங்குறவங்க வந்து ஒரு பிராண்டை உருவாக்குறது அப்படிங்கிறச்ச நான் எதிர்பார்க்கறதெல்லாம் என்ன எதிர்பார்க்கறேன் அப்படின்னாக்க, ஒரு வருடம் 12 மாசம் ஆயிடுச்சுனாக்க அந்த 12வது மாசத்துல இந்த பிராண்டு நல்லா வெளியில தெரிஞ்சிருக்கணும். இந்த பிராண்டுக்கு வேற யாரையாவது நம்ம அந்த 12வது மாசம் கழிச்சு விற்கலான்னு முயற்சி பண்ணா 5 கோடி போட்ட இடத்துல ஒரு 10 கோடி தந்து வாங்கறதுக்கு தயாரான ஆளா இருந்தா போதும். நம்ம விற்க போறது கிடையாது, வாங்கறதுக்கு தயாரான நிலை இருந்தால் நம்ம ஒரு நல்ல நிலையை எட்டி விட்டோம் அப்படிங்கிற ஒரு இது வந்துரும் சிச்சுவேஷன். அதே மாதிரி அந்த ஒரு வருடம் கழிச்சு இந்த 5 லட்சம் ரூபாய்ங்கிறது 5 கோடி ரூபாய்ங்கிறது 5 கோடியா ஏதோ ஒரு ரூபத்துல இருக்கணும். முதல் நாளைக்கு அன்னைக்கு 5 கோடி ரூபாய் பணமா இருக்கும். ஒரு வருஷம் கழிச்சு அந்த 5 கோடியே வந்து என்னென்னவா இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியணும். அதனால அந்த ஆங்கிள் வந்து தொடக்கமா வச்சு அதுக்கப்புறம் இப்ப 5 கோடி ஒரு வருஷம் கழிச்சு 5 கோடி அப்படியே நம்மளது இருக்கு, இதுக்கு பிராண்ட் வேல்யூ வந்திருக்கு, எல்லாருமே திருப்தியா இருக்கும் அப்படின்னாக்க சர்வசாதாரணமா ஒவ்வொருத்தரும் 10 லட்சம் ரூபாய் போட்டுருவாங்க. அப்ப அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு ஜாகிரதையா எத்தனையோ பண்ணலாம். நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னாக்க, சர்வசாதாரணமா போய் கடைகள்ல பொருள்களை நம்மளால சேர்க்க முடியும் வந்து. அதனால அந்த வியாபாரத்தையும் நம்ம செஞ்சு நம்ம உருவாக்கிய பொருளால் நமக்கு லாபம் என்ற ஒரு நிலையையும் நமக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையையும் இந்த முதல்ல சேர்ந்த ஒரு கூட்டம், இது ஒரு சாதிக்கிற கூட்டம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு தன்னிறைவு நமக்கே கிடைக்கும். நம்ம மேல நமக்கு மரியாதை கிடைக்கும். நம்ம வீட்லயே கூட சொல்லலாம், இத்தனை நாள் வெட்டுத்தனமா உட்காந்து இதையே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிருந்தா இப்பதான் சொந்த ப்ராடக்ட போட்டு சூப்பரா பண்றான் அப்படிங்கிற நிலைமை கூட வரும் உங்களுக்கு. அந்த மாதிரியான நிலையை நாம விரைவில் உருவாக்குவோம். அதனால இன்னைக்கு நான் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பை வந்து தொடங்குறேன். வந்து சுந்தரோட நாளைக்கு நான் டிஸ்கஸ் பண்றேன். சாயங்காலத்துக்குள்ள சுந்தர் ரெடி பண்ணிட்டு டிஸ்கஷன் பண்ணிட்டு 28ஆம் தேதி எத்தனை மணிக்கு நம்ம மீட் பண்றோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சுற்றறிக்கையா தெரிய வரும்னு தெரிவித்துக் கொண்டு இந்த நீங்க இப்ப எல்லாரையும் அட்மிட் பண்ணலாம். இந்த பேசலாமா? ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் பேசிக்கலாமா? சரி, இப்ப வந்து சுந்தரும் பேசணும். என்னுடைய மாநில பொருளாளர் நடராஜும் வந்து ஏதாவது கருத்து சொல்ல விரும்பினா சொல்லலாம். நீங்க எல்லாரும் இப்ப இருக்கக்கூடிய 80 பேர் இருக்கீங்க லைன்ல. பொதுமொத்த கருத்துல இதுல பண்ண போறோம் அப்படி தெரிஞ்சுன்னா நம்ம பிரஸ்ல அனௌன்ஸ் பண்ணிடலாம். நீங்க எல்லாம் ரெடி சார் அப்படின்னு தலைவருக்கு கன்ஃபர்மேஷன் கொடுங்க. என்கிட்ட கொடுக்க வேண்டாம், நாளைக்கு பிரஸ்ல வந்துடும் சார். இந்த மாதிரி அசோசியேஷன் வந்து தேர் பிளானிங் ஃபார் ஓன் பிராண்ட் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க பண்ணக்கூடிய கம்பெனிக்காரவங்க எப்படி பேசுறான்னு மட்டும் பாருங்க. நீங்க அதான் பண்ணிடலாம். ஆமா,
கண்டிப்பா பண்ணலாம் சுந்தர். நீங்க வந்து ஒரு ப்ராப்பர் பிளான வந்து ரெடி பண்ணிக்கோங்க, போதுமானது. நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். வேற ஏதாவது நட்ராஜ்? அதான் ஒரு சின்ன கருத்து சொல்லணும். சொல்லு சார். நம்ம இந்த மாதிரி கான்செப்ட் வந்து நமக்கு வந்து புதுசு இல்ல சார். நம்ம வந்து 2014 நம்ம இந்த ஒரு கான்செப்ட் நம்ம பண்ணோம். ஆமா, அத பரவாயில்ல, இப்ப சொல்லு. நம்ம வந்து டிஎன்சிபிடிஏ காலனின்னு ஒரு பெரிய ஏரியாவே நாங்க வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம செங்கல்பட்டு தாண்டி ஒரு 15 கிலோமீட்டர்ல ஒரு 8 ஏக்கர் லேண்ட். அன்னைக்கு பேசணும் 3 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் 3 நாள்ல நீங்க எனக்கு கலெக்ஷன் பண்ணி கொடுத்தீங்க. வந்து 90 சாகி ஸ்ட்ரீட் வந்து 3 லட்சம் ரூபாய் வந்து 3 நாள்ல வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம நீங்க என்ன கான்செப்ட் பேசணும்னா, ஜெனரலா லேண்ட் நம்ம போனோம்னா நம்ம வெளியாள்கிட்ட வாங்க போனா அவங்களோட மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் காஸ்ட், அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் எல்லாம் வச்சு வந்து லேண்ட் கொடுப்பாங்க. ஸோ அப்போ நமக்கு என்னன்னா டபுள் பிரைஸ் ஆயிடும். அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட நம்ம பண்ணா நம்ம இதை ஆஃப் பிரைஸ்ல கொடுக்க முடியுமான்னு வந்து என்கிட்ட கேட்டீங்க சார். அப்போ நீங்க அதுக்கு என்ன தேவைன்னு கேட்டீங்க. நான் ஒண்ணும் இல்லை சார், பணம் தான் சார். பணத்தை வந்து நானே எதிர்பார்க்கிறேன். ஆனா ஒரு வாரத்துக்குள்ள அந்த 90 பேர்கிட்ட இருந்து 3 லட்சம் ரூபாய் வந்து என் ஆபீஸ் வந்தாச்சு, பணம் வந்தாச்சு. இம்மிடியா ஒரு இடத்த வாங்கணும், பிளாட் பண்ணோம். 90 இதுல நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா, அன்னைக்கு நமக்கு வந்து 135 ரூபா தான் காஸ்ட் ஆச்சு ஒரு ஸ்கொயர் ஃபீட் அந்த இடத்துல. 145 பிளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சேர்த்து எல்லாம் சேர்த்து அதான் வந்து. ஆனா நம்ம லேண்டுக்கு எதிர்க்கையே அன்னைக்கு செல் பிரைஸே வந்து 320 ரூபாய் வித்துருந்தாங்க. வேற ஒரு பார்ட்டி ரியல் எஸ்டேட் பார்ட்டி போட்டு வித்துருந்தாங்க. அப்ப நம்மளோட ஃபியூ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, 2 பிளாட் இன்வெஸ்ட் பண்ணி 3 பிளாட் பண்ணி அவங்களே 2 பிளாட் வித்துட்டாங்க. எவ்வளவுனா 250 ரூபாய் அன்னைக்கே வித்துட்டாங்க. இது சிம்பிள் லாஜிக், கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணா நினைச்சு முடிச்சு பார்க்க முடியாத நேரத்துக்குள்ள வந்து 3-4 மாசத்துக்குள்ளே நம்ம 90 பிளாட்டை போட்டு ஒரு போர்டு வைக்கல, ஒண்ணும் வைக்கல, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டோம் 90 பிளாட்டுக்கும். அன்னைக்கு எல்லாருமே அந்த 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 ஏரியால 90 பேர் இடத்த கூட பார்க்கல. ஆமா கரெக்ட். நீங்க சொன்னீங்கன்ற ஒரு வாரத்துக்கு பணத்தை போட்டோம், லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துறேன். நான் சக்சஸ்ஃபுல்லா எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துறேன். ஸோ அதே கான்செப்ட் தான் இது. எல்லாரும் சேர்ந்து நம்ம பண்றதுன்றது வந்து டெஃபினெட்லி இன்னைக்கு இருக்கிற நமக்கு இருக்கிற மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஸ்ட்ரென்த் இருக்கிறப்போ நம்ம அதுக்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து நம்ம பண்ண போறோம். அதனால இது ஒரு வெரி குட் ஐடியா சார். ப்ரொசீட் பண்ணிடலாம் சார். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நான் 1 lakh நான் கொடுத்துறேன் சார். சூப்பர், வெரி குட். சோ நீங்க என்ன சொல்றீங்களோ அன்னைக்கு நம்ம அந்த ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி உற்சாகமா யாராவது அறிவிக்க விரும்பினா நீங்க அறிவிக்கலாம் சார். ஒரு நிமிஷம், நான் தேடு பேர் சொல்லி ஊர் பேர் சொல்லி சொல்லணும். சீதாராமன் 1 லட்சம் ரூபாய். காஞ்சிபுரம் வேதாச்சலம். காஞ்சிபுரம் வேதாச்சலம் 1 லட்சம். நாகப்பட்டினம் சுந்தரமூர்த்தி. நாகப்பட்டினம் சுந்தரமூர்த்தி 1 லட்சம். ஒரு சின்ன ஐடியா சொல்லுங்க சுந்தரமூர்த்தி. சார். ஒண்ணும் இல்ல, இதை நாங்க பிளான் வந்து 2 வருஷமா நாகப்பட்டினத்துல பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சக்சஸே பண்ண முடியல எதுவும் எங்களால. ஓகே, திட்டத்தோட இருக்கு. ஆனா கண்டிப்பா பல முறை திட்டம் போட்டிருக்கோம். இன்னைக்கு கூட மாநில அளவு பண்ணும்போது அது ஒரு வெற்றிகரமான முயற்சியா வரும். அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட் நம்ம இன்னைக்கு குரூப்பே ஆரம்பிச்சுட்டு ஈவினிங்கே வந்து நம்ம அவங்கள்ட்டையும் ஒரு ஐடியா கேட்கலாம், என்ன ப்ராடக்ட்ன்ட்டு. ஒரு ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் ஷேர்ன்ற மாதிரி எவ்வளவு வேணாலும் பண்ற மாதிரியும் பண்ணிக்கலாம். நல்லா சார் பண்ணுனா இன்னும் சக்சஸா கிடைக்கும். 1 லட்சம் ரூபாய் மட்டும் ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, பெரிய 5 லட்சம் கொடுப்பாங்க சார். காஞ்சிபுரம் ரவிச்சந்திரன். ஓகே சார். சங்கராபுரம் ரவி. சொல்லு ரவி. காஞ்சிபுரம் ரவிச்சந்திரன் 1 lakh. சென்னை. ஓகே, காஞ்சிபுரம் ரவிச்சந்திரன் 1 lakh. சங்கராபுரம் அப்துல் ஜபார் சொல்லுங்க. அப்துல் ஜபார் சென்னை. ஓகே சார். நாகப்பட்டினம். எவ்வளவு அப்துல் ஜபார். சங்கராபுரம் ரவி சார். ஜபார் சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஜபார் சார் வணக்கம், உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். அப்துல் ஜபார் சார் வணக்கம். ஏய் ஜபார். சரி, அடுத்தது நாகப்பட்டினம். ஹலோ, நாகப்பட்டினம் பாலுசாமி. பாலுசாமி. ஓகே, 1 lakh. அப்புறம் அடுத்தது பாரிஸ் மணிசங்கர் சார். ஐ அம் ரெடி டு இன்வெஸ்ட்மெண்ட் 1 lakh சார். ஓகே, தேங்க் யூ. அடுத்தது சங்கராபுரம் ரவி சார். ரவி 1 lakh. ஆமா சார், 1 lakh. ஓகே, சந்தோஷம், வாழ்த்துக்கள். அடுத்தது காஞ்சிபுரம் ஸ்ரீதர் சார். காஞ்சிபுரம் சீனுஷா. ஆமா ஸ்ரீதர் சார். ஸ்ரீதர் 1 lakh. காஞ்சிபுரம் சீனுஷா. ஓகே, ஸ்ரீதர் சார். ஸ்ரீதர். ஓகே, ஸ்ரீதர் எனக்கு காத்தால மெசேஜ் அனுப்பிச்சிருந்தானே. காஞ்சிபுரம் செந்தில்
சார் செந்தில் திருப்பத்தூர் 1 lakh. ஓகே. அப்புறம் வேற யாராவது சொல்ல விரும்பினா சொல்லுங்க. உற்சாகத்துக்கு தான் வேற. சார் சிவானந்தன் சென்னை. ஓகே, சந்தோஷம் ரொம்ப. அடையார் அடையார் பொருளாளர் சிவானந்தன். அடையார் சிவா. சிவானந்தன். காஞ்சிபுரம் சீனுஷா 1 lakh. ஓகே. அப்புறம் சரவணன் ஒரு ரிக்வெஸ்ட் சார். சரவணன் சொல்லுப்பா. சார் 1 lakh சார். ஓகே, சந்தோஷம். ஒரு ரிக்வெஸ்ட் சார். கம்பம் சரவணன் அவரு. ஆமா சார். ஓகே. அப்புறம் மோகன் பாபு குடியாத்தம். குடியாத்தம் மோகன் பாபு. அதனால நம்ம தான் எவ்வளவோ பாவப்பட்டுட்டோம். இது இல்ல பெரிய மேட்டர். ஓகே சார். ஓகே சார். ஓகே ஓகே ரிக்வெஸ்ட் சார். அப்புறம் வேலூர் சுபாஷ் சந்திரன் 1 lakh. யாரு? சுபாஷ். ஓகே. வேலூர் சுபாஷ் சந்திரன். ஓகே, வெரி குட், சந்தோஷம். அப்புறம் சார் ஒரு சின்ன டவுட் சார். கேளுங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட் ஒன்னு ஸ்டார்ட் பண்றோம். நம்ம இப்போ சங்கராபுரத்துல 4 பேர் அதுல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்ப எப்படி 4 பேர் அந்த பிசினஸ் பண்ணலாம்? அது நம்ம அப்புறம் போவோம். 40 பேர் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படிங்களா? ஒரு ரிக்வெஸ்ட் சார். சார் ஸ்ரீதர் காஞ்சிபுரம் ஒரு ரிக்வெஸ்ட் சார். சொல்லுங்க சார். இப்ப பேசும்போது எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம் சொன்னாரு. அது ஆவரேஜா எல்லாருக்கும் சமமா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நான் இன்வெஸ்ட் பண்றேன். நான் வந்து சாரி ஃபார் இன்டரப்ஷன்ங்க. நான் வந்து அதெல்லாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஒரு ஐடியா சொல்ல வேண்டாம் அந்த டிஸ்கஷன்லாம். சரிங்க சார். சரிங்களா? அது இப்ப வந்து கல்யாணம் ஆகி 1 மாசம் தான் இருக்கு. வந்து வயிற்ற தடவி பாக்குற மாதிரி இருக்க கூடாது. ஓகே, அதெல்லாம் வேண்டாம். 1 lakh அவ்வளவுதான். சரி, கிட்டத்தட்ட அநேகமா எல்லாருமே ஒரு 1 lakh போட்டு முயற்சி பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். அப்படிதான் எடுத்துக்கிறேன். சரியா? அதான் அந்த முயற்சி வெற்றி முயற்சி ஆக்குறது எப்படின்னு சொல்லி இவரோட சண்முக சுந்தரத்தோட நான் உட்காந்து பேசிக் பிளான ஒர்க் அவுட் பண்றேன். நம்ம அதை திரும்ப பார்ப்போம். சோ 28ஆம் தேதி மீண்டும் ஒரு வளர்ச்சி பாதையில் செல்வதை பற்றி விவாதம் செய்ய சந்திப்போம் என்று எடுத்து சொல்லி நம்மளுடைய நல்ல சிந்தனைகளை பகிர்ந்து கொண்ட சுந்தர் அவர்களுக்கு நன்றி பாராட்டி, ஒவ்வொருத்தரும் இவ்வளவு நேரம் ஆகியும் உற்சாகமா இந்த ப்ரோக்ராம்ல கலந்துகிட்டீங்க. அதுலயும் எனக்கு ரொம்ப திருப்தி. டிஸ்ட்ரிபியூட்டருங்கிற ஒரு நிலையை தாண்டி அடுத்த நிலைக்கு செல்ல ஒவ்வொருத்தரும் தயாரா இருக்கிறது எனக்கு இத்தனை 28 வருடங்களாக இந்த விநியோகத்துறை சமுதாயம் முன்னேற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நானும் வெறித்தனமா வேலை பார்த்தேன். அதுக்கு அந்த முன்னேற்றத்தை ஒரு 100 பேர்கிட்டயாவது என்னால இன்னைக்கு ஒரு மன வலிமை மூலமா காண முடியுது. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சோ வெற்றி அடைவோம் விரைவில். 28ஆம் தேதி நம்மளுடைய ஆண்டு விழா நிகழ்ச்சியாக சந்திப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலி வீடியோ கான்பரன்ஸை இத்துடன் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி நண்பர்களே. நன்றி சுந்தர். நன்றி கோபி ஃபார் ஹேண்டிலிங் த வீடியோ கான்பரன்ஸ் வெரி வெல். Thank you.